ஹலோ அனிமே லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூ ஆர் மிஸ் சர்வெண்ட். இது வந்து உண்மையிலேயே ஒரு வேற லெவலான அனிமே. ஏன்னா இதுல ஒரு சர்வெண்ட் பொண்ணு வரும். அது சொல்ல போனா ஒரு மெய்டா தான் நம்ம ஹீரோ பார்க்க வருமே. ஆனா அது உண்மையை சொன்னா மெய்டு வந்து சும்மா சொல்ற வேலைக்கு ஒண்டிதான் செய்யற வேலை அசாசின் வேலை. இதுல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து நான் மெய்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஹீரோக்கு என்னென்ன ஆக போகுது. இது ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபேண்டசி அனிமேவா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கொஞ்ச நாளாவே டவுனா தான் இருக்கு. சரி, எதுக்கு வெயிட் பண்றோம்? இதுக்கு மேலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வீட்டை நோக்கி போறா. அங்க ஹீரோவும் தூங்கின்னு இருக்கான். திடீர்னு டோர் பெல் அடிக்குது. யார் அதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு மெய்டு பொண்ணு தான். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு மெய்டு வேலைக்காக தான். நீங்க என்ன வச்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு மெய்டா? ஹீரோவும் அங்க எதுவுமே யோசிக்காம அப்படியே அந்த பொண்ணை உள்ள வர வைக்கிறான். இவனோட பேரு யோகாய் ஹீட்டோய். சோ இவனை நம்ம யோகாய் இல்ல ஹீட்டோயினே கூப்பிடலாம். யோகாய்க்கு இன்னமும் தெரியல. அதாவது நான் தெரியத்தனமா இந்த பொண்ணை உள்ள விட்டுட்டேனா. ஆனா ஏதோ இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, இங்க ரொம்ப ரூம் குப்பையா இருக்கு. இப்போ இங்க என்னோட பேரண்ட்ஸும் இல்ல. ஹீட்டோய்க்கு இன்னமும் புரியல. அதாவது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணை திரும்ப அனுப்பலாமா இல்ல சில பல கொஸ்டின் நம்ம கேட்கலாமா? ஸோ ஃபைனலி அவன் டிசைட் பண்ணி ஒரு கொஸ்டினையும் கேட்கறான். ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? எங்க ஒர்க் பண்ணீங்க? நான் பேசிக்கலா எந்த விதமான ஒர்க்கும் பண்ணல. அதாவது ஒர்க் பண்ணேன்னு சொன்னா ஒரு அசாசின் வேலையை தான் பண்ணிருந்தேன். என்னோட மாஸ்டருக்கு யாரு டிஸ்லாயலா இருக்காங்களோ அவங்கள நான் போட்டு தள்ளுற வேலையை தான் பண்ணிருந்தேன். இதை கேட்டு இருக்க ஹிட்டோய்க்கு அவங்க நம்ப முடியல. அட நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு ஜோக்கு தானே? என்னது ஜோக்கா? அப்பனா இதெல்லாம் உண்மையா? நான் இந்த பொண்ணை இங்க வச்சுக்கிறது சரியா இருக்காது. இல்லைன்னா எனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனையாகும். சொல்ல போனா இந்த இடத்துக்கு என்னோட மாஸ்டர் தான் ரெஃபர் பண்ணாரு. அதாவது என்னை இங்க போ சொன்னதே அவரு தான். ஆமா, ஏதோ ஒன்று சொல்றீ. அதாவது என்ன போ சொன்னதுன்னு. அது என்னது? யார் அந்த மாஸ்டர்? அப்பனா உங்களோட மாஸ்டருக்கும் எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்களோட சன்னோட அவங்களோட செகண்ட் சன்னோட ஒய்ஃபோட கசனோட உங்களுக்கு லிங்க் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஸ்டேஞ்சா தான் இருக்கு. நான் இப்போ இவளை இங்கெல்லாம் விடக்கூடாது. இல்லைன்னா எனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். இப்போ அவளை பார்க்க வேற ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. சரி, இவளை வந்து நான் எப்படியாச்சும் இங்கில இருந்து துரத்தை பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷாலிட்டி இருக்கா? உடனே அவ வெளியில போயிட்டு அவளோட கத்தியை பயங்கர வேகமா தூக்கி அடிக்கிறா. அது மரத்துல அப்படி மாட்டிக்குது. பாத்தீங்களா, இது என்னால பண்ண முடியும். எப்பயுமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு செஞ்சு காட்டணுமே அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணேன். எப்படி இருக்கு என்னோட இது? இதை பார்த்தோன்னே தான் ஹீட்டோய்க்கு இன்னமும் பயமாகுது. எனக்கு வந்து இன்னும் லிங்க் இருக்கு. அது வந்து எனக்கு சரியா தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. நீ வந்து யாரையுமே அசாசினேட் பண்ணக்கூடாது. அதனால உன்னை ஹையர் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஓ, இப்போ அதுதான் விஷயமா? அப்ப என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து போறேன். இப்போதான் நம்ம ஹீட்டோய்க்கே ஒரு நிம்மதி. அட இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. இந்த சைடு அந்த பொண்ணு போகும்போதே யோசிக்கிறா. நான் வந்து இப்போ எங்க போறது? நான் எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். நான் இப்போ எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. இப்படி யோசனை இருக்கும் போதே பின்னாடி ஹீட்டோய் அந்த பெல்லை தூக்கினே ஓடி வரான். ஏய் மிஸ் சர்வெண்ட், நீங்க வந்து இந்த பெல்லை விட்டு போயிட்டீங்க. ஆனா வர வழியில இன்னொரு வண்டி அவனை முற்ற மாதிரி வந்தா. நல்ல வேலை இதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கர வேகமா அங்க காப்பாத்துறா. ஹேய், நீங்க பார்த்து போக மாட்டீங்க. இப்போதைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி யாரையுமே காப்பாத்தினதில்ல. அதுக்கும் என்னோட இதயம் எதுக்கு இது இப்படி துடிக்குது? ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. நான் வந்து இதை கொடுக்க தான் வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. இந்த சர்வெண்ட் பொண்ணு அப்படியே போக ஆரம்பிக்கிறாளா? உடனே அவன் தடுக்கிறான். சர்வெண்ட் நில்லுங்க. என்ன விஷயம்னா இந்த மாதிரி எனக்கு ஒருத்தங்க தேவை. என்னோட வீட்டுல கிளீனிங் வேலை எல்லாம் பண்ணணும். நீங்க வரீங்களா? நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்தோடனே அவ கத்தியெல்லாம் எடுத்து வைக்கிறான். ஒரு கத்தியும் ஒரு டார்கெட்டை போட்டு தள்ளுறதுக்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் வேற பண்றாளா. இதனால ஹீட்டோய் ரொம்ப பயந்து போறான். நான் வந்து வெறுமா உங்களை கிளீனிங்காக வேண்டிதான் கூப்பிட்டேன். இதெல்லாம் எதுக்கு? கிளீனிங் தானே. எல்லாருமே எப்படி கிளீன் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட அந்த கிளீனிங்ல சாதாரணமா கிளீன் பண்றது. அதாவது இங்க நிறையவே குப்பை இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க தூக்கி போட்டக்கு அப்புறம் வேக்யூம் வச்சு நல்லா கிளீன் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். அப்போ எனக்கு புரியுது. இதுக்குள்ள நீங்க யாரையாச்சும் போட்டு தள்ளி உள்ள வச்சிருக்கீங்க அதுதானே? இல்ல அதுல சாதாரணமான குப்பை தான் இருக்கு. அதை வெறுமா கிளீன் பண்ண போதும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் எக்யூப்மெண்ட்டை தரான். தந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவளோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த சர்வெண்ட் பொண்ணு பண்ணதில்ல. இதனால அவளோட கெட்டப்பே ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்கு இப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்றேன். ஆனா போற வழியிலேயே தடிக்கி வில்ல ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை ஒரு அசாசினால அப்படியே உட்காரா. நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்படி சொல்லும் போதே மண்டையிலே அந்த பக்கெட்டும் வருது. எனக்கு புரியுது. இதுக்கு மேலேயும் நீங்க என்ன ஒரு மெய்டா ஹையர் பண்ண மாட்டீங்க அதுதானே? ஏன்னா ஒரு மெய்டா என்னால இதை கூட பண்ண முடியல. இல்ல உன் மேல தப்பு இல்ல. இந்த மாதிரி நான் தானே உன்னை ஹையர் பண்ணேன். இத்தனைக்கும் உனக்கு அதை பத்தி எந்த விதமான நாலேஜும் இல்ல. அதனால கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் கத்துக்கிறதும் தப்பு இல்ல. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இதை செய்யலாம். சீக்கிரமாவே இதை முடிக்க முடியும். அதே மாதிரி அவங்க கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. வீடியோ அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. இப்போதான் இந்த வீடியோ அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு காரணம் நீ தான். தனியா பண்ணியிருந்தா கூட எவ்வளவு மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணிருப்பேன்னு கேட்டா அது கிடையாது. அதுக்காக ரொம்ப நன்றி. அட டைமர் அவ்வளோ ஆயிடுச்சா? நான் டைமையே பார்க்கல.
நான் வேற லஞ்சையும் சாப்பிடல, எனக்கு வேற பசி எடுக்குது, உங்களால சமைக்க முடியுமா? அவளோட மூஞ்ச பார்க்கும் போதே ஆளுக்கு புரியுது. அப்போ உங்களால சமைக்க முடியாதா? என்ன மன்னிச்சிருங்க, கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா என்னோட அல்டிமேட் மெனு இருக்கு, நைட்டு நம்ம அதையே சாப்பிடலாம், அதே மாதிரி என்னோட பாத்தியும் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். உள்ள போய் குளிக்கும் போதும் அதே விஷயத்தை தான் அவ யோசிக்கிறா. நான் இது வரைக்கும் அவளோட வாழ்க்கையில அந்த மாதிரி யாருமே சொன்னதில்ல போல, நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அந்த விஷயம் தான் அவளோட மைண்ட்ல ஓடின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க அவனை பத்தி அவன் இன்ட்ரோ கொடுக்கறான். என்னோட பேரு ஹிட்டோய், நான் இப்போ தனியா தான் இருக்கேன், நான் ஒரு ஹை ஸ்கூலர், இப்போ சம்மர் வெக்கேஷன்ல ஏன் கூட என்னோட பேரண்ட்ஸ் இங்க இல்ல. ஆனா இப்போ ரீசெண்டா என் கூட ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு சர்வன்ட் வந்தாங்க, அவங்கள நான் ஹையர் பண்ணேன். ஆனா இதுலயும் என்ன ட்விஸ்ட்னா அவங்க ஒரு அசாசின். இப்போ அவளை கம்பேர் பண்ணா எனக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் ஆகுது. இந்த டைம்ல அவ குளிச்சுட்டு அங்க ட்ரெஸ்ஸை மாத்தின்னு இருப்பா. அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவ கேபேஜ் வச்சு நிக்கிறா. நீ வந்து இதை பண்ண போறியா? ஆமா, இதை வந்து நான் தான் பண்ண போறேன், ஏன்னா இதை விட்டா எனக்கு நல்ல வேலை எனக்கு தெரியாது, ஏன்னா இதுல நான் கை தேர்ந்தவன். அதே மாதிரி அவ துண்டு துண்டா தான் இருக்கிறா. ஆனா இது வந்து மெயின் டிஷ் இல்ல, இது ஒரு சைட் டிஷ்ஷா தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்பதான் ஆளே அவனோட டிஷ்ஷை காட்டுறான், டோன் காட்சு அப்படின்னு ஒரு டிஷ். இதை வந்து நீ டேஸ்ட் பண்ணிருக்கியா? இல்ல, இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. என்ன சொல்ற, இந்த டிஷ் நீ சாப்பிட்டது இல்லையா? ஏன்னா இது வந்து எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? நான் அந்த கடையில இருக்க கைப்பக்குவம், அவங்க செய்யற அந்த டிஷ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ரூம் வந்து என்ன பரவுதுன்னா அந்த சைட் டிஷ் அதுதான் அங்க ரொம்ப ஃபேமஸா. அதுக்கும் மேல இதை ஒண்டி சாப்பிடணும்னு அங்க செலிபிரிட்டி எல்லாம் வருவாங்க சீக்கிரட்டா. அப்புறம் என்ன வந்து இதை சாப்பிட்டு பாரு. இல்ல இல்ல, நான் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட பொருள் எல்லாமே அப்படியே தான் நான் சாப்பிடுவேன். அதாவது சாப்பாடு எதுக்கு, அதாவது வாழ்றதுக்கு, நம்ம வாழணும்னா ஏதாச்சும் ஒண்ணு நம்ம சாப்பிடணும், அதுபடி தான் நான் சாப்பிட்டுருக்கேன். அட என்ன சொல்ற, அப்போனா இதை நீ சாப்பிட்டதே இல்லையா? வேறமா ட்ரை பண்ணி பாரு. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓ விஷயம் அப்படியா? அப்பனா நான் உனக்கு பிரிச்சு தரேன். இந்தா, இது எனக்காக, இது மிஸ் சர்வெண்ட்டுக்காக. அட இருங்க, இந்த மாதிரி நான் பேரையே மாத்திட்டேன். உங்களோட பேர் என்னது? அதுவா, இந்த மாதிரி எனக்கு பேருன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. எல்லாருமே எப்படி என்ன கூப்பிடணும்னு யோசிக்கிறாங்களோ இந்த பேரை வச்சு என்ன கூப்பிட ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தோந்தோ நீங்க அப்படியே கூப்பிடலாம். அப்படியா? இப்போதைக்கு எனக்கு எதுவும் தோணல. அதாவது சாதாரணமா மிஸ் சர்வெண்ட் அப்படின்னு நான் உங்களை கூப்பிடுறேன். அவளுக்கு எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தெரியாது. இது வரைக்கும் பேரை வச்சுலாம் அவ்வளோ யாருமே கூப்பிட்டதில்ல. நானும் அதை அவளைக்கும் கண்டுக்கினதும் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாப்பிட்றாங்க. அது அவ சாப்பிடும் போது அவளுக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவ சாப்பிட்ட விஷயத்துல அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இதெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா. நாக்கு மறுத்து போன மாதிரி அப்படியே சாப்பிடுவா. இப்போ நான் இதை சாப்பிடும் போது எனக்கு டேஸ்ட் ஃபீல் ஆகுது. நான் குளிக்கும் போது எனக்கு வாமா இருந்தது. அதே மாதிரி இதை சாப்பிடும் போது இந்த மீல் இதுவும் எனக்கு வாமா இருக்கு. அதே மாதிரி அந்த பர்சன் அவனும் எனக்கு வாமா தான் இருக்கான். சரி, இந்த மாதிரி நீ சாப்பிட்டல, அது எப்படி இருக்கு? அதுவா, உண்மையிலேயே இது நல்லா இருக்கு. இப்ப அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நம்ம மிஸ் சர்வெண்ட் நிறைய பேரை கொல்லுவாளா, சோ அவன் மேல ரத்த கரையா இருக்கும். இந்த மாஸ்டரும் அவங்க சொல்லிருப்பாரு, உன் மேல பாரு எவ்வளவு ரத்தமா இருக்கு, உன்னோட கலரும் ரொம்ப ஒயிட்டா இருக்கு, ஏன் உன்னோட ஸ்கின் உன்னோட ஹார்ட் எல்லாமே கோல்டா இருக்கு. எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. அப்படி இவன் கூப்பிடவும் நான் விரும்பல. ஆமா, என்னாச்சு? நீ வந்து சாப்பிடலையா? அதை ஒண்டி சாப்பிடுற. இந்த மாதிரி சோயா சாஸும் இருக்கு, அதையும் மேல போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், ருசி நாக்குல பயங்கரமா இருக்கும். சோயா சாஸா? ஆமா, மேல சும்மா ஊத்தி சாப்பிட்டு பாரு. அதே மாதிரி அவ பண்றா, அது அவ்வளவு ருசியா இருக்கு. ஆமா, எப்படி இருக்கு? இது உண்மையிலேயே டெலிஷியஸா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. இதுக்கப்புறம் அங்க ஹிட்டோய் ஒரு ரூமையும் ரெடி பண்ணிருக்கான். சர்வெண்ட் பொண்ணு அங்கதான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் தூங்குறான். தூங்கும் போது அவனுக்கு ஒரு கெட்ட கனவு தான். அதனால ஹிட்டோய் அப்படியே எழுதுக்கிறான். என்ன கனவு அது? சரி, இந்த மாதிரி ரேமன் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன், அதை போய் சாப்பிட வேண்டியதான். ஆனா போற வழியிலேயே கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இப்பதான் அங்க பழைய விஷயமே ஞாபகம். சர்வெண்ட் பொண்ணு சொல்லிருப்பான், நான் ஒரு அசாசின். அப்போனா என்ன யாராச்சும் அசாசின் பண்றதுக்கு வந்திருக்காங்களா என்ன? உள்ள போய் பார்க்கும்போது அவன் நின்று இருக்கா. பின்னாடி திரும்பும் போது அவளோட முகலாம் ரத்தமா இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது ஒன்னும் ரத்தம் இல்ல, சோயா சாஸ் தான். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுதான் ஒரு மாதிரி நக்கின்னு இருக்கா. ஆமா, நீ வந்து என்ன பண்ணிருக்க இங்க? அதுவா, இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒண்ணு, நாளைக்கு என்னோட கடைசி நாளா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த சோயா சாஸை நான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்தேன். ஓ, எனக்கு புரியுது, அதாவது உனக்கு பசியா இருக்கு. சரி, அதுக்கு தான் நானும் இங்க வந்தேன். உனக்காக சாப்பிட்றதுக்கு நானே ப்ரிப்பேர் பண்ணி தரேன். அவன் சில பல டிஷ்ஷையும் ப்ரிப்பேர் பண்ணி தரான். அதை அவ சாப்பிட்டு பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓ, அப்போனா உனக்கு இந்த சோயா சாஸோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்குமா? ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஏதோ ஒன்று இந்த மாதிரி நான் கேட்குறேன்னு தப்பாத்துக்காதீங்க. நான் வரும்போது நான் உங்களோட ரூம் பக்கம் வந்தேன். உங்களோட ரூம்ல இருந்து ஒரு மாதிரி பயங்கரமா கத்துற மாதிரிலாம் சவுண்ட் வந்தது. நானும் யோசிச்சேன், அதாவது உன்னை யாராச்சும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க நானு. அதனாலேயே நான் உள்ள வந்தேன். உள்ள வந்து பார்க்கும்போது நீ வந்து அழுவுற மாதிரி இந்த, அதாவது ஏதாச்சும் உனக்கு கெட்ட கனவு வந்ததா? நீ அப்ப என்ன பாத்தியா? இது வந்து ரொம்ப எம்பாரஸா இருக்கு. ஆமா, நான் உன்னை பார்த்தேன். இதே மாதிரி எனக்கும் கனவு வந்தது. அந்த கனவுல என் முன்னாடி அந்த சோயா சாஸோட பெரிய டப்பா இருந்தது. அது என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீ என்ன எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஆனா நான் காலியாக மாட்டேன். அது அப்படியே நக்கலாம் நான் போனேன். அதுக்குள்ளேயே நான் எழுந்துட்டேன். ஓ அப்படியா? இது ரொம்ப சோகமான விஷயம்ப்பா. உனக்கு வந்த மாதிரியே எனக்கும் ஒரு பயங்கரமான நைட் மேர் வந்தது. ஆனா உன்னை பார்க்கும்போது நான் ரொம்ப சோகமா இருந்தேன். எனக்கு அந்த டைம்ல என்ன பண்ணுன்னே தெரியல. சரி, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து நைட் மேர் அப்போலாம் எங்க அம்மா விட்டு நான்
நான் பிரியிற மாதிரியே ஒரு கனவு வரும். அதனாலயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவேன். நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மாவோட மடியில தான் நான் எப்பயுமே தூங்குவேன். நான் தூங்காத நாளையில அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ அதுதான் விஷயம்னா நீ வந்து என்னோட மடியில தூங்கலாம். என்னது? இல்ல அது வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் அப்படி பண்ணேன். ஆனா இப்போ அப்படி பண்றது சரியா இருக்காது. அப்போனா நீ வந்து தூங்க மாட்டியா? எல்லாருமே சொல்ற மாதிரி தான் நான் ரொம்ப கோல்டான போல. ஏன்னா என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நான் பிறந்ததே மத்தவங்கள கொல்றதுக்கு தான். இப்படி அதை பத்திலாம் யோசனை இருக்கும்போதே சடனா அவன் வந்து தூங்குறான். அட, இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி வார்மா இருக்கு. ஆமா, உனக்கு ஒண்டி இல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மாஸ்டர் ஹீட்டோ? இல்ல, நீங்க வந்து வெறுமா ஹீட்டோன்னு கூப்பிட்டாலே போதும், மாஸ்டர்லாம் எதுக்கு? சரி, நான் அப்படியே பண்றேன். பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இது வரைக்கும் என்னோட ரத்தம் அது ஒரு மாதிரி வைல்டா தான் இருக்கு. ஆனா அந்த பையனை மீட் பண்ணக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு வார்மா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வெட்டி குட்டி குட்டியா மாத்துறா. அங்க பின்னாடி ஹிட்டோயும் வரான். அவன் அந்த குப்பையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறான். ஏன்னா வழக்கத்தை விட இன்னைக்கு குப்பை ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஏன்னா நான் இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே ரொம்ப சின்ன சின்னதா நொறுக்கி குட்டி ஆக்கிட்டேன். பரவாயில்லையே, இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி மிஸ் மெய்டு. இதுக்கப்புறம் அவங்க வெளியில போவாங்களா? வெளியில பார்த்தா ஏதோ ஒரு நாய்க்குட்டிய அனாதையே உங்களோட வீட்டு முன்னாடி விட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இது எதுக்கு என்னோட வீட்டுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க? முன்னாடியே ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இதை வந்து என்னால இதுக்கு மேலேயே பாத்துக்க முடியாது, சோ இதை வேற யாராச்சும் பாத்துக்கோங்க. ஆனா இப்போ எனக்கும் வேற வழி இல்ல, இந்த நாய்க்குட்டியை அப்படியே விடவும் முடியாது. ஏன்னா நம்ம அப்படியே விட்டா இந்த நாய்க்குட்டியால பாவம் என்ன பண்ண முடியும்? அது ரொம்ப கஷ்டப்படும். யாருமே இல்லாம அதோட நிலைமை என்ன ஆகும்? இது ரொம்ப குட்டியா வேற இருக்கு. அப்படி ஒன்னும் யோசிக்க கூடாது. என்னதான் அது ஒரு சின்ன நாயா இருந்தாலும் அந்த நாய்க்குட்டி கிட்ட ஒரு வில் பவர் இருந்தா கண்டிப்பா அதால உயிர் வாழ முடியும். ஆனா நீங்க இதை பாத்துக்க போறீங்கன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட கைக்கு வரும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இதனால உங்களுக்கு ட்ராஜடியோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயமோ நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ யோசிச்சு பாருங்க, இதால ஸ்ட்ராங் ஆக முடியல, அதுக்கே நம்பிக்கை இல்லாத போது அது கண்டிப்பா எங்கேயாச்சும் ரோட் சைட்ல இறந்து போயிடும். ஆனா இப்போ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கும் போது கண்டிப்பா அது உங்க மேல ஒரு பாரத்தை உருவாக்கும். எதுக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கறது நல்லது. ஏன்னா இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்கு. சரி, அதெல்லாம் நம்ம பார்த்தா வேலைக்காவது. நான் இதை பார்த்துக்க தான் போறேன். நான் இந்த அழகான சின்ன நாய்க்குட்டியை அபேண்டன் பண்ணிருக்காங்க. அதோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. என்னதான் நம்ம வந்து மைண்ட் வேணான்னு சொன்னாலும் நம்மளோட உடம்பு அது கேட்காது. அதுதான் ஹியூமனோட இன்ஸ்டிங். என்னது ஹியூமனோட இன்ஸ்டிங்கா? ஆமா, உனக்கே தெரியலையா? நீயும் என்ன காப்பாத்தின ஞாபகம் இருக்கா? அது உன்னோட மைண்டுக்கு முன்னாடியே தோணி இருக்கும். நீ வந்து அப்படி என்ன காப்பாத்திருப்ப. ஸோ அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. குப்பியை தூக்கி போட்டு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல வீட்லயும் அந்த சின்ன நாய்க்குட்டியை அவன் பயங்கரமா கொஞ்சறான். ஏய், இதை பாத்தியா? இது ரொம்ப ஃபிளஃபியாவும் கியூட்டாவும் இருக்கு. வந்து விளாடுறியா? ஆனா அவ விளாடுற மாதிரியே இல்ல. வேணாம், நீங்களே விளாடுங்க. ஏய், எனக்கு தெரியும் இந்த நாயை பார்த்தா உனக்கு பயமா இருக்கு, அந்த விஷயம் தானே? இல்ல, அது ரொம்ப சின்னதா தான் இருக்கு. நான் பயப்படல. எனக்கு தெரியும் உங்களுக்கு பயமா இருக்கு, அதுதானே? இப்பதான் அவ விஷயத்தையே சொல்றா. இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது இவளுக்குன்னு ஒரு டீச்சர் வந்தாங்களா. அந்த டைம்ல இவள மவுண்டனுக்கு கொண்டு போனாங்க. அங்க ஒரு நாயால இவ ரொம்ப பயந்து போனா. அதுவும் ஒரு வைல்டு வகையான நாயா. சோ அப்பத்துல இருந்து இவளுக்கு நாயை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கான். ஏய், நீ வந்து ஏன் பயப்படுற? இது வந்து ரொம்ப சின்ன நாய் தானே. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, இந்த டிராமா இருக்கனால தான் உன்னால இதை தொட முடியலையா? அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமே, என்னால எப்படி இந்த நாயை வளர்க்க முடியும்? இந்த மிஸ் சர்வெண்ட்டும் அதே தான் யோசிக்கிறாங்க. நான் என்ன பண்றது? மாஸ்டரோட ஆர்டர் ஆச்சு. இல்ல நீ வந்து அவளைக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் இதை தொடணும்னு. நான் போக போக இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஏன்னா உனக்கு வந்து இதை பிடிக்கல. சோ அதுக்குன்னு இதை அப்படியே தனியாவும் விட்ட முடியாது. நிறைய பிரச்சனையும் இதுக்கு வரலாம். எல்லாம் பாத்துக்கிறவங்க கிடைச்சா அப்ப வேணா நம்மளால இதை கொடுக்க முடியும். உங்க மிஸ் சர்வெண்ட் சொல்றாங்க, அதை கொடுக்குறீங்களா? கொஞ்சம் நான் ஹோல்ட் பண்ணி பாக்குறேன். அதை அப்படியே தூக்கி வைக்கிறான். அது அவ்வளவு அழகா உட்காந்து இருக்கு. ஆமா, அதுதான் அழகா உட்காந்து இருக்கே, அப்புறம் எதுக்கு ஒரு மாதிரி பயப்படுற? எனக்கு பயமாலாம் இல்ல. அதோட காலு, அதோட நகம் அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதோட பல்லு அது ரொம்ப கூர்மையா இருக்கு. அதோட கண்ணு அதுவும் பயங்கரமா இருக்கு. ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல. அது வந்து சாதாரணமான ஒரு நாய்க்குட்டி தானே. அதாவது அது ஒரு மோச்சி மாதிரி தான். மோச்சி வந்து ஒரு ஜாப்பனீஸோட ஃபுட்டு போல. அதுதான் அப்படி சொல்றான். ஓ, அப்போ நீங்க அதை தான் சொல்றீங்களா? அந்த சின்ன நாய்க்குட்டியும் அப்படியே தெரியாதனமா வாயத்தை வந்து கச்சி விட்டுதா. இதனால அவ ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சாரா. ஏய், நீ வந்து கீழே போட்டக்கூடாது, வெயிட் பண்ணு. ஆனா அவ கீழே போடுற மாதிரி போவா. நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து வாங்கிடுறான். நல்ல வேலை நீ வந்து குத்துட்டிய. இதுக்கும் எதுவுமே ஆகல. இது கடிக்கிறது அவளுக்கும் தெரியல. அதாவது நம்மளுக்கு கூசுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த நாய்க்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்களா. சோ ஃபுட் எல்லாத்தையுமே அவன் வாங்க போறான். நீ வந்து அதை பாத்துக்கோ கொஞ்ச நேரத்துக்கு. இந்த சைடு அந்த நாய்க்குட்டிக்காக அவ காலரெல்லாம் பாக்குறா. என்ன உனக்காக அவ காலரை பாக்குறா? அதுவும் ரொம்ப கவனமா. உனக்கு அது பிடிச்சிருக்கா? அந்த நாய்க்குட்டிக்கும் அந்த விஷயம் அவ்வளவு பிடிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல ஹிட்டோயும் சொல்றான், ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. இந்த நாய்க்குட்டிக்காக எவ்வளவு விஷயத்தை நீங்க வாங்குனீங்க. உண்மையை சொன்னா மாஸ்டர் ஹிட்டோய், உங்களை மாதிரி ஒரு பர்சனை இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, சந்திச்சதும் இல்ல. நீங்க தான்
முதல் முறையே இப்படி இருக்கீங்க. நான் என்னோட சின்ன வயசுல எனக்கு இப்படிப்பட்டவங்க யாருமே இல்ல. எனக்குன்னு ஒரு மிஷின் கிடைக்கும், அதை நான் எப்பயுமே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எப்பயுமே தோத்து போந்தே இல்ல. கொடுத்த மிஷினை நான் முடிக்காம விடவும் மாட்டேன். ஆனா இப்போ கிடைக்கிற விஷயம் இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எல்லா மிஷின்லயும் நான் வந்து தோத்து தான் போறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண வேலையில ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உலகத்துல நான் அவங்களுக்கு தேவையா இருந்தேன். அதே மாதிரி நாங்க உயிரோட இருக்கணும்னா அந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் ஃபர்ஸ்டே உங்களையும் இந்த அழகான நாய்க்குட்டியை சந்திச்சிருந்தா என்னோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் என்னால பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு உலகத்துல எனக்கான நீடு வந்து இருக்கா? இல்ல. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களோட போன ஜாபை விட்டுட்டு ஒரு நார்மலான பொண்ணா வாழுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஹேய், நீ வந்து இப்படிலாம் என்ன இழக்க கூடாது, நான் பேசின்னு இருக்கல. அப்போனா நீ என்ன சொல்ற? நான் இதுக்கு மேலேயும் ஓடாம அந்த பழைய விஷயத்தெல்லாம் வந்துட்டு, அதாவது கில் பண்றது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்றியா? அப்படின்னா இந்த வாமான இந்த மாதிரி ஒரு உலகத்துல எனக்கான ஒரு பிளேஸையும் என்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஹேய் மிஸ் சர்வெண்ட், வந்து பாருங்க அந்த சன்செட், அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களை பார்க்கும் போது ரொம்ப பயந்து போனேன். நான் நீங்க ஒரு அசாசின் தெரிஞ்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. என்னது அப்படியா? இல்ல நீங்க கவலைப்படுற மாதிரி இல்ல. உங்க கூட பழகணும்னே எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. நீங்க உண்மையிலேயே அவ்வளவு கொடூரமானவங்களாம் இல்ல. நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சன். என்னது நல்ல பர்சனா? சரி, இந்த மாதிரி சொல்லுங்க. நான் வந்து ஒரு நார்மலான பொண்ணா மாறணும்னா நான் என்ன விஷயத்த பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க தோத்து போறீங்க நினைக்கிற அந்த விஷயத்த வந்து நீங்க தூக்கணும். நான் நீங்க பண்ற விஷயம் அது எல்லாமே முதல் முறையா தானே நீங்க பண்றீங்க. தோத்து போறது அது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போக போக தான் ஒரு விஷயத்துல உங்களால நல்லா மாற முடியும். சீன்ல அவ கேபேஜை வெட்டும் போதும் அதே விஷயத்த தான் யோசனை இருக்கா. என்னாலையும் அவன் சொன்ன மாதிரி மாற முடியும்ல. பின்னாடியே அந்த நாய்க்குட்டியும் வந்து ஒரு மாதிரி தடவின்னு இருக்கா. இதை பார்த்து அவ பயந்து போறா. ஏய், நீ வந்து மரியாதை எங்கிலிருந்து போயிடு. ஆனா அந்த நாய்க்குட்டி இதை பார்த்து பயந்து போகுது. இப்பதான் அவளுக்கே புரியுது. எனக்கு தெரிஞ்சு இது பசியா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடு அது பயங்கரமா சாப்பிடுது. ஆனா மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது இதுவும் ஒரு நார்மலான விஷயம் தானே. அப்படியே அவ தொல்லான்னு போகும்போது அங்க ஹிட்டோயும் வரான். ஏய் பரவாயில்லையப்பா, நான் இல்லாத நேரத்துல இதுக்கு ஃபீட் பண்ணியா? உண்மையிலே நல்ல விஷயம் தான். மோச்சியோட வயிறு அது வந்து ரொம்ப சாஃப்டாவும் குஷியாவும் இருக்கு. இதோட பேரு மோச்சின்னு சொல்லும் போது இப்பதான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகம். இதோட பேரு ஆவியே மோச்சிட்டாரோ அப்படின்னு வச்சிடலாம். அந்த பேர் அந்த நாய்க்குட்டிக்கும் அவ்வளவு பிடிக்குது. பரவாயில்லையே, அந்த நாய்க்குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்ல பேரு தான். சரி, நீ செஞ்ச வேலைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீ இப்போ ரொம்ப அடாப்டிவா இருக்க. எல்லாத்தையுமே சீக்கிரமாவும் கத்துக்கிற. இந்த மோச்சியும் அப்படி தடவின்னு இருக்கா. ஆளுக்கும் புரியுது. என்ன மோச்சி, உனக்கு வந்து விளாடணுமாயா கூட? அப்போ நம்ம டின்னருக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம விளாடலாம். நீ கவலையப்படாத. இல்ல, அந்த விஷயத்த நான் வேணா பாத்துப்பா. இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது. அதாவது நீ இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இல்ல, நீ சொன்ன இந்த மாதிரி நான் நார்மலா ஆகணும்னு. சோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா நான் சாதாரணமான ஒரு பொண்ணா மாற வாய்ப்பு இருக்குல்ல. என்னதான் எனக்கு அந்த பயம் அந்த ட்ராமா இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கட்டுப்பத்தி நான் வந்து அந்த மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நீ சொன்ன வார்த்தைகளை நான் நம்புறேன். சோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ண போறேன். சரி, நீ வந்து அதே மாதிரி பண்ணலாம். சீன்ல அவங்க ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. அவ சாச தொட்டு சாப்பிடும் போது அவளுக்கு அது அவ்வளவு ருசியா இருக்கு. உண்மையிலேயே இது நல்லா இருக்கு. மோச்சிய வல்லன்னு இருக்குமா. இப்பதான் அவளுக்கு சடனா அந்த விஷயமே ஞாபகம் வரும். பரவாயில்லையே, நீ வந்து மோச்சி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போல. அங்க இப்பதான் ஒரு விஷயத்தையும் கேக்குறா. மோச்சிக்கு ஒரு பேரை கொடுத்த மாதிரி எனக்கும் ஒரு பேரை கொடுக்கலாம்ல நீங்க? என்னது, நான் வந்து உங்களுக்கு பேரை கொடுக்கணுமா? அது வந்து சரியா இருக்காது. இல்ல நீங்க வந்து எனக்கு ஒரு பேரை கொடுக்கணும். சரி, அப்பனா நீங்க எப்ப பிறந்தீங்க? அந்த டேட் ஞாபகம் இருக்கா? அவளுக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொன்னா அவ பிறந்த மாசம் அன்னைக்கு ரொம்ப பனியா இருக்குமா. பனி பயங்கரமா பெஞ்சுதான். அப்படியா? நீ பிறந்த மாசம் அது விண்டரா? அப்போ உன்னோட பேரு அது வந்து யூகி, மிஸ் யூகி. அது கரெக்டா இருக்கும்ல? யூகின் பேரை கேட்டோன்னே அவ ரொம்ப இதுவாகிறா. ஏன்னா அவளோட பழைய ஜாப்ல எல்லாருமே ஒரு கோல்டு பிளட்டட் உமன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். சோ இதனால அந்த பேரை கேட்டாலும் சரி, கோல்டு அப்படின்னு கேட்டாலே அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த பேரு இது வந்து உனக்கு கரெக்டா இருக்கும். ஸ்னோ ரொம்ப அழகாவும் இருக்கும், ரொம்ப வார்மாவும் இருக்கும். உனக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும்ல ஸ்னோவை பார்க்கும் போது. அந்த டைம்ல நீ ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டியா? ஸ்னோ அது வந்து இந்த சீடியும் சரி சாயிலையும் சரி அது ரெண்டுத்தையுமே வார்மா இருக்க ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நீயும் உன்னோட பேரும் அதே மாதிரி தான். ஸ்னோ ஒரு அழகான விஷயம். அங்க மெய்டு பொண்ணும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. எனக்கு என்னன்னு தெரியல. அதாவது இந்த பர்சன் கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஏன்னா இவனால அந்த வார்ம்னஸை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இவன் கூட நான் இன்னமும் வாழணும், அதாவது நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எனக்கு அந்த பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, யூகி. அது ரொம்ப அழகாவும் இருக்கு. நல்ல பேர் அது. இது அவ அழகா சொல்றாளா? இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, இவ இப்ப நார்மலா ஸ்மைல் பண்றா. குட்டிக்கு எலி மாதிரி ஏதோ ஒரு பொம்மையை குத்துருக்காளா. இதனால அந்த சின்ன நாய்க்குட்டியும் ரொம்ப அழகா அது கூட வெள்ளான்னு இருக்கு. சைட்ல ஹீட்டோய் கூப்பிடுறான். மிஸ் யூகி, உங்களால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இது நானே பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத வேற ஒருத்தங்க பண்ணா எனக்கு வந்து அவளுக்கும் பயம் இருக்காது, ஈஸியாவும் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டும் இதை பண்ணிருக்கான். அவனு பார்க்கும்போது எனக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா நானே இதை பண்ணோம்னா ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த இது பிரச்சனையா
இருக்கிறதுல நீங்க பண்ணுங்க. இது நான் வந்து இதை பண்ணணுமா? ஆமா, வெறுமா ஒன்னே ஒன்று தானே, சாதாரணமா பண்ணி விட்டு போங்க. அதை அவ பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அவளோட கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அங்க மிஸ் யோகிக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. ஆமா, நான் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு நான் இதை பண்ணணும்? ஏன்னா இது ஒரு பயங்கர டெரிஃபைங்கான ஜாபா இருக்கு. ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அதுக்காக பனிஷ்மெண்ட்டை இப்படி கொடுக்குறீங்களா நீங்க? அங்க ஆளுக்கும் ஒன்றும் புரியல. அவனும் அப்படியே யோசனை இருக்கானா. வெளியிலேயே ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்றான், அட பிரதர், நீங்க வந்து ஒரு நாயை கண்டுபிடிச்சிருக்கீங்க போல. அதுவும் ரொம்ப கியூட்டா இருக்கு. அதை நான் பார்த்தாகணும். அது எங்க இருக்கு? அதை நான் பார்க்கணும், அந்த டாகிய. அங்க டோரை ஓப்பன் ஆகுது. மிஸ் யூகியை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. அங்க இருக்கிற ரூம் அவ்வளோ அழகா இருக்கு. அட இந்த நாய் இது ரொம்ப ஃபிளஃபியா இருக்கு. அதே மாதிரி நான் எதிர்பார்க்கலான்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ரொம்ப அழகான ஒரு மெய்டோ நீங்க வச்சிருக்கீங்க. இதை பத்திலாம் எதுக்கு என்கிட்ட சொல்லல? எனக்கு எப்படி இதை பத்தி தெரியாம போச்சு? இந்த மாதிரி விஷயத்த எதுக்கு சொல்லல? சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. சரி, என்னோட மூஞ்சை இழுக்கிறத வெறியா? நான் இதை பத்தி மாம் கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா இதை பத்தி சொன்னா அவங்க கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. அப்போ அப்பாவோட கதை என்னது? நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரு தான் எனக்கு ஒரு மெய்டியை ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு இப்பதான் புரியுது, அப்பாவால தான் நீங்க உண்மையிலேயே கேட்டு போறீங்க. ஆனா இப்போ அது விஷயம்ல இந்த மாதிரி எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை? இது ஒரு மிகப்பெரிய தப்பு. எதுக்கு நீங்க சொல்லல? இந்த விஷயத்த சொன்னா நீங்க குறைஞ்சா போக போறீங்க. சரி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா டிஃப்ரெண்டான பிளேஸ்லயா வாழுவீங்க? அது அப்படியே அவ வெக்கப்படுறாளா? இப்போதான் அங்க ஹிட்டோயே சொல்றான், என்னோட சிஸ்டருக்கு யாரு பியூட்டிஃபுல்லா இருக்காங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவ ரொம்ப வெக்கப்படுறா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க பண்ணது சரியில்லை. நீங்க ரூடான ஒரு. சரி, என்னோட வாயில இருந்து கொய்யா எடுக்கிறியா? என்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸே பண்ணல. என்னோட பேரு ரீகோ. என்ன வந்து நீங்க ஸ்மார்ட் ரீகோ அப்படின்னு கூப்பிடலாம். சரி அக்கா, இந்த மாதிரி உங்களோட பேரை சொல்லுங்க. என்னோட பேரா? என்னோட பேரு யூகி. உங்களோட பேரு உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஆமா, இந்த பேரை கொடுத்ததே மாஸ்டர் ஹிட்டோய் தான். என்னது அப்படியா? இவனா கொடுத்தான்? இவனுக்கு தான் டேஸ்டே இல்லையே. எப்படி இவன் எவ்வளவு அழகான பேரை கொடுத்தான்? ஆமா, இவரு தான் கொடுத்தாரு. நான் ஒரு அசாசின்ல, அதனால எனக்கு எந்த விதமான பேரும் இல்லை. என்ன சாதாரணமா அப்படியே அசாசின் பண்ற வேலைக்கு வேண்டிதான் வச்சுப்பாங்க. அதனால நான் ஹிட்டோய் கிட்ட கேட்டேன். அவரு தான் இந்த பேரை எனக்கு வச்சாரு. இதை கேட்ட அவர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹிட்டோயும் சொல்றான், ஆமா, அவ சொன்னது உண்மை. என்னது அப்படியா? இவ உண்மையிலேயே ஒரு அசாசினா? இப்போதான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அக்கா வந்து ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பர்ஃபெக்டாவும் இருக்காங்க. இந்தாங்க ஸ்மார்ட் ரீகோட நோட் புக்ல நீங்க சைன் போடுங்க. ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி இருக்கிற பர்சனை ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போ உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குன்னா நீ சொல்லும் போது நான் கண்டிப்பா அதை பண்றேன். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு அழகான பர்சன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழகான சைன் கிடைக்கும்னு. அங்க அப்படி ஹிட்டோய் கிட்டே அவ சொல்றா, அண்ணா இவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. அதே மாதிரி உங்க கொலை பண்ற வேலையை தாண்டி இவங்களை பார்க்கும் போது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அங்க யூகியும் சைன் பண்ணி தராங்களா? அது ஒரு மாதிரி கோளாரா தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம ரீகோ சோகமாவரா. என்ன ஆச்சு? உங்களுக்கு இது பிடிக்கலையா? யோசிச்ச மாதிரி இது இல்ல. உங்களுக்கு பிடிக்கலையா? என்னை மன்னிச்சிருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, இது வந்து ஓகே தான். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சரியா பண்ண வராது. ஆனா என்னால 12 டிஃப்ரெண்டான லாங்குவேஜை பேச முடியும். என்னது அப்படியா? அது ஒரு அருமையான விஷயமாச்சு. ஏன்னா நான் நிறையவே டிஃப்ரெண்டான இடத்துக்கு போற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால தான் எனக்கு எவ்வளவு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, இந்த சைனை நான் வச்சுக்க போறேன். அதாவது இது ஒரு ஐடலோட சைன் மாதிரி நான் பாதுகாக்க போறேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. இவங்களை என்னோட சம்மர் அசைன்மெண்டா யூஸ் பண்ண போறேன். என்ன சொல்ற? அது வந்து ஓகேவா இருக்குமா? கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு அசைன்மெண்ட் எழுத போறேன். அதுல ஒரு மெய்டு அவங்களோட லுக்ஸ் அப்படியே அசாசினா இருந்தா எப்படி இருக்கும்? மாஸ்டர் ரீகு, நம்ம உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா வெளியில போய் பேசலாமா? உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் காட்டணும். வெளியில ஆப்பிள் அவளோட மண்டியில விக்கிறா. உங்க யூகி அவளோட நைஃப் வச்சு திடீர்னு தாக்குறா. இதை பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஹிட்டோயும் யோசிக்கிறான், இது உனக்கு அற்புதமா இருக்கா? சரி, இந்த மாதிரி அந்த சோடை அது எங்கல இருந்து ஏத்தீங்க? நான் அதை பார்க்கவே இல்லை. இதே மாதிரி நிறைய சோடை நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்களா என்ன? இதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ்ல 16 சோடை கிட்ட இருக்கும். நான் மாஸ்டர் ஹிட்டோய் அவரு சொன்னனாலேயே நிறைய சோடை நான் கைட்டிட்டேன். ஆனா இப்போ வந்து என் கிட்ட வெறும் 5 சோடை தான் இருக்கு. 5 கத்தியா? அது எங்க வச்சிருக்கீங்க? 2 மேல இருக்கு, 2 கீழே இருக்கு என்னோட காலு கிட்ட. அதை அவ தூக்கி காட்டுறாள. உடனே ஹிட்டோய் வந்து வேணாம் அப்படின்னு தடுக்கிறான். சீன்ல அவ மண்டையில இருக்க அந்த பெல்லை பத்தி பேசுறாங்க. ஆமா, நீங்க நகரும் போது அசாசின் பண்ணும் போதெல்லாம் இந்த பெல் சவுண்ட் வராதா? இந்த டைம் அப்போ நான் ரொம்ப உஷாரா இருப்பேனா? அவளைக்கும் இதை வந்து யாராலையுமே நோட்டீஸே பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னோட வயித்துல வர சவுண்ட் அது என்னால நோட்டீஸ் பண்ண முடியுது. இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு பசி எடுக்குது. சரி, லஞ்ச் டைம் தான், நம்ம சாப்பிடலாம். இவங்க சாப்பிடும் போதே சைட்ல ஃபெஸ்டிவலுக்கான அங்க பேனர் இருக்குமா? பார்க்கும் போது அங்க ரீகுக்கு ஐடியா வருது, நம்ம ஏன் ஃபெஸ்டிவலுக்கு நைட்டு போக கூடாது? அங்க யூகி கிட்ட அந்த விஷயத்த சொல்றான். அங்க நிறையவே சோயா சாஸும் இருக்கும். சோயா சாஸ் கேட்டோன்னே அவ ரொம்ப சந்தோஷமாயி போகலாம்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அங்க போறாங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அங்க இருக்கிற ஷூட்டிங் கேம் அதை தான் ரீகு ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளால ஷூட் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரா யூகி ட்ரை பண்றா. ஷூட் பண்ற மாதிரியே போய் அங்க ஷூட்டே பண்ணல. எனக்கு அவளுக்கும் ஷூட்டிங் வராது. எக்ஸ்ட்ரா கோல்டு ஃபிஷ் பிடிக்கிறது தான் அங்க யூகி பயங்கர வேகமா எல்லாத்தையும் பிடிக்கிறா. அட நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. எனக்கு
எனக்கும் அந்த மாதிரி கத்து தர முடியுமா? பொறுமையா அந்த டார்கெட்டை பிடிக்கணும்னு பார்க்கணும், அப்பதான் உன்னால அதை அடைய முடியும். பரவாயில்லையே, உன்னோட அக்கா செம்மையா சொல்லி தரா. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ரீக்கும் சொல்றேன், சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ட்ரிங்கை வாங்கி வரேன். வேற எங்கேயாச்சும் போனா ரீக்குவால தேட முடியாது, நம்ம சைட்லயே உட்காரலாம். யூகி கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான். ஆமா யூகி, இதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்திருக்கியா? ஃபெஸ்டிவலுக்குனா நான் போயிருக்கேன், ஆனா நான் கொண்டாட மாட்டேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்போ கூட நான் வந்து அசஷன் பண்ற வேலை அதுதான் பண்ணுவேன். சீன்ல ரீக்குவும் அங்க ட்ரிங்கை கொண்டு வந்து தரா. அதை குடிக்கும் போதே மேல வந்து பட்டாசெல்லாம் வெடிக்குமா? அங்க ரீக்குவும் கேட்கறா, ஆமா அந்த பட்டாசெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா உண்மையிலேயே அதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹிட்டோயும் அவளோட அழகை பார்த்து அப்படியே ரசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களோட நாள் அருமையா இருக்கு அப்படின்னு பேசினே போகும்போது அங்க ஒரு பர்சன் பயங்கர வேகமா வரான், முற்ற அளவுக்கு வந்துருவான். அங்க யூகி காப்பாத்திடுறாங்க. ஆமா உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு தான் இருக்காங்களோ, ஏன்னா ரோட்ல போறவங்களையும் அவங்க தொலை பண்றாங்க. இத்தனைக்கும் ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு அப்படியே இன்னொருத்தங்களை அவன் கொன்னு இருப்பான். நல்ல வேலை ஏதோ நீங்க இந்த நாள தப்பிச்சிங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கணும். அங்க யூகிக்கு இதெல்லாம் கேக்குமா? பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அவ டப்புன்னு அங்க போக ஆரம்பிக்கிறா. யூகி நில்லுங்க. ஆனா யூகி அப்படியே ஓடி போறாளா? இவங்களுக்கும் வேற வழி இல்லாம பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்க. யூகியை பாத்தீங்களா, அவங்க வந்து உண்மையிலேயே அமேசிங்கா இருக்காங்க. அவங்க பண்ற விஷயம் ஏதோ ஹீரோ பண்ற மாதிரியே இருக்கு. செம்ம வேகமா போறா. டப்புன்னு அங்க போய் அவளோட கத்தியை வச்சு அந்த பைக்கோட டயரை ஓட்டையாக்குறா. அங்க ஹிட்டோயும் தடுக்கலான்னு ஓடி வரான். அங்க யூகியும் கத்தி எத்தனை போறாளா? உடனே ஹிட்டோய் கத்துறான், மிஸ் யூகி நீங்க வந்து அவனை கொல்லக்கூடாது. ஆனா அவ ஜஸ்ட் பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போறா. இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட். என்ன சொல்றீங்க மாஸ்டர் ஹிட்டோய்? சரி நம்ம எதுக்கு வெயிட் பண்ணீங்கன்னு நம்ம போகலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக இன்னொரு சோயா சாஸ் பாட்டில வாங்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. இத பத்திலாம் நான் மத்தவங்க கிட்ட சொன்னா அவ்வளவுதான், அவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு எனக்கான அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆமா இந்த மாதிரி அசைன்மெண்ட் எல்லாருக்குமே கிடைக்குமா என்ன? ஆமா எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்க எல்லாருமே இதை பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல இந்த மாதிரி அசைன்மெண்ட்டை தருவாங்க, நாங்க வந்து ஒன்னா பண்ணுவோம். கிளப் ஆக்டிவிட்டியும் இருக்கும், நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், சேட் பண்ணுவோம், ஜாலியா இருக்கும். ஸ்கூல் ஒரு ஃபன்னான விஷயம் தெரியுமா? ஆனா அதுக்குள்ள இருந்து அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்களா, இதனால அப்படியே அவ ஓடி போக ஆரம்பிக்கிறா. சரி உங்க 2 பேரை நான் அப்புறமா பாக்குறேன். இவ இப்படிதான் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிக்க மாட்டா. ஆனா ஏதோ ஒண்ணு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு. இந்த விஷயத்த தான் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ அதுதான் விஷயம்னா, நான் ஸ்கூலுக்கு போய் மத்தவங்க எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும், அவங்க கூட பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அங்க இத பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஆமா சியூகி அவங்களுக்கு அவளுக்கும் ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கும்? இப்போ வர செமஸ்டர் எண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் செமஸ்டரும் ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட் சீன்ல செமஸ்டர் ஆரம்பிக்குதா? அங்க காலேஜ்ல எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. ஹிட்டோயோட ஒரு ஃப்ரெண்டோ ஓடி வந்து சொல்றான், ஹேய் உனக்கு தெரியுமா ஹிட்டோய், இந்த டவுன்ல ரொம்ப அழகான ஒரு மெய்டு வந்திருக்காங்களாம். நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ரொம்ப அவங்க கியூட்டாவும் பிரிட்டியாவும் இருப்பாங்களாம். இதை கேட்டோன்னே ஆளுக்கு புரியுது அது வேற யாரும் இல்ல யூகி தானே. இத பத்தி தான் அவங்க 2 பேருமே பேசுறாங்க. அங்க இன்னொரு பையனும் சொல்றான், நான் கூட அவங்கள லைப்ரரியில பார்த்தேன் தெரியுமா? ஆமா ஆமா இருக்காதா பின்ன. நான் எப்போ ரீகு அவளை பார்த்தாலோ ரீகு அவளை விடவே இல்ல. நிறைய பேருக்கு அவளை இதனால தெரியுது போல. ஆனா இந்த விஷயத்த அவளுக்கும் யாருக்குமே தெரியாம வச்சுக்கணும். என்னதான் இவங்க என்னோட கிளாஸ்மேட்டா இருந்தாலும் இதை ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கணும். நான் மிஸ் யூகி தான் எங்களோட மெய்டுன்னு டீச்சரும் சொல்றாங்க. எல்லாருமே ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுக்கு வெல்கம் பண்ணுங்க. யார் அதுன்னு பார்த்தா யூகி தான். என்னோட பேரு யூகி, என்ன சாதாரணமா யூகினே கூப்பிடலாம். அவ அவளை பத்தி சொல்றா, நான் தான் யூகி, என்ன வந்து நீங்க சாதாரணமா யூகினே கூப்பிடலாம். டீச்சரும் சொல்றாங்க, இவ நம்ம ஹீரோவோட கசன் தான். ஹீரோக்கு முன்னாடி ஒரு சீட் இருக்கு, நீ அங்கேயே உட்காரலாம். அங்க போய் உட்காந்துங்கன்னே அவ சொல்றா, மாஸ்டர் ஹிட்டோய் உங்க கூடிய நான் கிளாஸ கவனிக்கிறதும் இங்க இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ மாஸ்டர் ஹிட்டோயும் சொல்றாளா, எல்லாருமே அங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவளோட தங்கச்சியும் கேக்குறா, ஆமா மிஸ் யூகி உங்களோட ஸ்கூல் அது 2 பேருக்கும் எப்படி போச்சு? எனக்கு இப்போதான் புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? ஆமா உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்ததா? எல்லாமே நான் தான் பண்ணேன். சீன்ல ஹிட்டோய் ரொம்ப சோகமா வரான். அவளோட தங்கச்சிக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மிஸ் யூகி வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னர். நான் கடந்த 3 நாள்ல நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லி தந்தேன். அவங்க டக்குன்னு எல்லாத்தையுமே கத்துக்கினாங்க. இதனால நான் சொல்லி தரதுக்கு கூட எதுவுமே இல்ல. ஏன் இத்தனைக்கும் என்னோட ஹோம்ஒர்க்கை கூட அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்ரீக்கு வந்து நிறையவே பாராட்டுறாங்களா, சோ அதனால நான் கொஞ்சமா பேசினேன். சரி இப்போ வந்து எனக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. எதுக்கு நீ கசன்னு சொன்ன, எப்படி நீ இதுக்குள்ள வந்த? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரீகு தானே? இல்ல சொல்ல போனா எனக்கு நிறையவே கனெக்ஷன் இருக்காங்களா, அவங்களோட உதவி வழியா நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். ரீகு தான் இந்த கசனோட ஐடியாவை பத்தி எனக்கு சொன்னா. இப்போ நான் தான் உங்களோட கசன்னா, அப்போ உங்களோட லாஸ்ட் நேமையும் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா யூஸ் பண்ணா ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும், அதனால ஈஸியாவே உள்ள வர முடியுமா அப்படின்னு ரீகு தான் சொன்னா. அதே மாதிரி இந்த விஷயத்த சீக்கிரட்டா எதுக்கு நான் வச்சேன்னா, அதையும் ரீகு தான் சொன்னா, இதை நான் சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு. ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகம் தான். ஆனா நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கினா இதுல வந்து நிறையவே ஃபன் கிடைக்கும் அப்படின்னு ரீகு சொன்னா. ரீகு எனக்கு வந்து தெரியும் இதுக்கு பின்னாடி நீ தானே. அப்பனா நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா இதனால உங்களுக்கு கோவம் வந்தா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னும் கோவமா இல்ல, நான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கேன் அவ்வளவுதான். சரி நம்ம 2 பேருமே நார்மலான ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க பெல் அடிச்சோனே கோட்ஸோட பிரெட் அப்படின்னு ஒரு பிரெட்டை தேடி எல்லாருமே பயங்கர வேகமா போறாங்க.
அங்க ஹிட்டோயும் கேக்குறான், ஆமா நீங்க வந்து என்ன சாப்பிடலான்னு இருக்கீங்க மிஸ் யூகி? நான் கோச்சோட பிரெட்டை பத்தி தான் அவ சொல்றாளா? இப்பதான் ஹீரோவே அதை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறான். அது வந்து ஒரு விதமான பிரெட், அதாவது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல அது கிடைக்குமா, ஆனா இங்க இருக்கிறத விட அது ரொம்ப தூரமா இருக்கனால யாரு எப்ப பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரத்துல அது கிடைக்காதான். ஆனா ஸ்கூல்ல வெனஸ்டே அப்போ அதை விற்பாங்களாம். அதுதான் கோச்சோட பிரெட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னதான் டைமுக்கு அங்க போலான்னு பார்த்தாலும் நம்மளால டைமுக்கு அங்க போக முடியாது. இது கேட்கும் போது மிஸ் யூகிக்கும் புரியுது. அவங்க செம்ம வேகமா வெளியில போறாங்க. ஆமா நீங்க அவ்வளவு ஹைட்ல என்ன பண்றீங்க? அங்க நின்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஆடிய போறேன், ஏன்னா எனக்கு அதை சொல்லி தந்திருக்காங்க. இப்போ ஒரு குறிய வச்சுட்டா நம்ம வந்து தோத்து போக கூடாது. வேகத்தோட போறா. ஹிட்டையும் யோசிக்கிறான், ஐயோ நான் வந்து என்ன பண்றது? இந்த மாதிரி பொண்ணுங்களை என்னால தடுக்க முடியாது இந்த மாதிரி நிலைமையில. நான் டெசர்ட்னு வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறிடுவாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள தடுக்க முடியாது. இப்ப அதே நிலைமை தான் இவங்களுக்கும் ஆயிருக்கு. இந்த உலகத்துல யாரு வந்தாலும் இப்போ இவங்கள தடுக்க முடியாது. உடனே அங்க ரீக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, அவன் வந்து சரியா விளக்கலன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை பத்தி உங்களுக்கு விளக்கமா விளக்கி சொல்றேன். ஆச்சோட பிரெட் இதை அடையணும்னு நிறைய பேர் ரொம்ப தீயா இருப்பாங்க. அவங்க வந்து வழியில யாரு வரா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் இதை அடையணும் அப்படின்னு தான் பாப்பாங்க. ஏன்னா இதை அவளைக்கு அவ்வளோ அவங்க நேசிக்கிறாங்க. இதுக்காக அவங்களோட லெக்கோட ஸ்ட்ரென்த்தை ஏத்தணும்னு சொல்லி நிறையவே பிராக்டிக்ஸ் எல்லாம் வேற பண்ணிருக்காங்க. இந்த சைடு அங்க ஹிட்டோயும் ரொம்ப கவலைப்படுறான். ஐயோ இதுக்கு மேல என்ன ஆக போதும், ஃபியூச்சரை நினைச்சா ஒரு மாதிரி கவலையா இருக்கு. ஏன்னா அவங்க நடுவுல புகுந்தா என்ன ஆகும், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில கிளாஷ் ஆகுமோ. ஆனா நடக்கிற விஷயமே வேற. மிஸ் யூகி செம்ம வேகமா ஒரு பில்டிங்கை விட்டு இன்னொரு பில்டிங்க்கு தாவறாங்க. அப்படியே ஷாப்புக்கு வந்து காட்ஸோட பிரெட்டும் காட்ஸோட சாண்ட்விச்சும் கேக்குறாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கவும் செய்யுது. ஆனா அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், ஏன்னா என்னால ரெண்டா வாங்க முடியல. ஒரு பர்சனுக்கு ஒண்ணுதான் லிமிட்டா. சரி ஏதோ ஒண்ணு, அந்த பிரெட்டே எனக்கு போதும், நீ வந்து அதை என்ஜாய் பண்ண. நான் இப்படி பண்றது சரிதானா? நீ வந்து அதை என்ஜாய் பண்ண, ஏன்னா அது உனக்கானது, ஏன்னா நீ தான் அதை அடைஞ்ச. அதுதான் விஷயம்னா நான் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அவ சாப்பிட்றாளா, அவளுக்கு அது அவ்வளோ பிடிக்குது. எதிர்பார்த்த மாதிரியே அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க மிஸ் யூக்கியும் சொல்றாங்க, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. நான் அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வந்தா இருந்தாலும் யூக்கி அப்படியே ஊட்டி விடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ரீக்குக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு அவ இங்கதான் மொத்தமா தங்க போறாளாம். ஆமா நீ எதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க? இதுக்கு முன்னாடியே நீ வந்திருக்க, உனக்கு தெரியாது என்னோட மிஸ் யூக்கி கூட நான் இன்னைக்கு நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீ எல்லா நாளும் மிஸ் யூக்கி கூட தான் இருக்க, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். வார்த்தை அளந்து பேசு, தெரியாம நீ பேசக்கூடாது, புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால இன்னைக்கு கூட நிறைய விஷயத்த பேச முடியும். நைட் டைம்ல ஸ்நாக்ஸ சீக்கிரட்டா சாப்பிட முடியும். அதே மாதிரி சொல்ல முடியாத நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் ஒரு கட்டத்துல உன்னையே என்னோட பிக் சிஸ்டர் அப்படின்னு நினைச்சலாம். நான் வந்து நிறையவே இமேஜின் பண்ணி நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா இதெல்லாம் ஓவர். ஆனா ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் லிட்டில் ரீக்கோட ஒரு இமேஜினேஷன் தான். இத்தனைக்கும் நான் இப்படி கூட யோசிச்சு பார்த்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் மேரிடானா எல்லாமே பர்ஃபெக்டா போகும். அது சரி, இது ஏன் தலைகீழ இருக்கு? நான் இருக்க இடத்துல அவங்க தானே இருக்கணும். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ் ரீகுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அதாவது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவளுக்காச்சும் ரொமான்ஸ் ஆச்சு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தான் பொண்ணுங்களோட ஹார்ட்டை பத்தி நல்லா தெரியுமா, இல்ல எனக்கு தெரியுமா? ரீகுவும் கேக்குறா. சரி ஏதோ ஒண்ணு, ஏதாச்சும் வெட்டிங்கான பிளான் இருக்கா? இதை நம்ம எப்படி நடத்தலாம்? நான் இதை பத்தி அம்மா கிட்ட கேட்கணும். ஆனா அப்பா கிட்ட கேட்கறது வேஸ்ட். அவர் உன்ன மாதிரியே தான் அவளைக்கும் கேட்கவே மாட்டாரு. இப்படி இவங்க வெட்டிங்க பத்தி பேசுறாங்களா? உடனே மிஸ் யூகி வந்து கேக்குறாங்க, ஆமா யாருக்கு கல்யாணம், என்ன வெட்டிங்க பத்தி நீங்க பேசுறீங்க? இதுவா உங்களை பத்தி தான் பேசினேன். நீங்க எதுக்கு உண்மையிலேயே என்னோட பிக் சிஸ்டரா இருக்க கூடாது? உங்களுக்கு என்னோட அண்ணனை பிடிக்குமா? உங்க அவ பிடிக்கும்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல உங்க மேக்கப்பை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நீங்க யூஸ்வலா ஏதாச்சும் மேக்கப்பை அப்ளை பண்ணுவீங்களா? இல்ல யூஸ்வலா மார்னிங்ல ஒரே ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஒண்டி தான் என்னோட மூஞ்சில அப்ளை பண்ணுவேன். ஆமா இல்லையா பின்ன எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் தான். இதுமே அப்ளை பண்ணாம அவங்க ரொம்ப அழகா தெரியணும். ஆனா என்னோட பாஸ்ட பொறுத்த வரைக்கும் என்னோட முகம் வந்து எனக்கு ஏத்த மாதிரி தான் இருந்திருக்கு தெரியுமா? ஆமா உங்களோட முகம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. உங்களை மாதிரி என்னோட முகம் வந்து இல்ல. ஆனா நான் வளர்ந்தக்கு அப்புறம் நிறையவே மேக்கப் ஐட்டம்லாம் வாங்கி என்னோட முகத்தை இன்னமும் அழகாக்கி நான் இன்னமும் உங்களை மாதிரி அழகா மாற போறேன். என்ன நீ சொல்ற? உன்னோட முகம் உண்மையிலேயே அழகா இருக்கு தெரியுமா? என்ன நீங்க சொல்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் என்னோட அம்மா அப்பா சொல்றதை தாண்டி வேற யாருமே இப்படி சொன்னதில்ல. கையிலேயே அங்க ஹிட்டோயும் யோசிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஒட்டிக்கினாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அப்படி சொல்லணும்னா ரீக்குக்கு தான் சொல்லணும். அவளால தான் மிஸ் யூகிக்கு இங்க வாழ்றது ரொம்ப சுலபமா இருக்கு. அவ அடாப்ட் ஆயிட்டா. இப்படி இதை பத்திலாம் யோசனை இருப்பானா? உடனே அவ கேக்குறா, நீ என்ன யோசிக்கிற? மேரேஜை பத்தி தானே? எனக்கு தெரியும். அப்படி மேரேஜ் ஆனா நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்னாலயும் அவங்கள டெய்லியும் பார்க்க முடியும். நீங்க என்ன பேசுறீங்க? மேரேஜா? ஆமா உங்களுக்கு தெரியாதா? ஜப்பான்ல வந்து ஒரு ரூல் இருக்கு. 18 வயசுக்கு மேல போனா இங்க இருக்க பசங்களால மேரேஜ பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அபிஷியலா எங்களோட ஃபேமிலி மெம்பரா மாற முடியும். என்ன சொல்றீங்க? அவங்க வந்து உண்மையிலேயே அழகா இருக்காங்க. ஆமா அது உண்மைதான். அவ்வளவுதான், நீயே ஒத்துக்கின. இதுக்கு மேல வார்த்தைகளை உன்னால திரும்பவும் ஏத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க காலேஜ்
காலேஜ் ஆரம்பிக்குது. அங்க ஸ்கூல்ல லெசன் எத்தனை இருப்பாங்களா, நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தூக்கம் வரும். அப்படியே அவன் தூங்கி இருப்பான். டீச்சரும் அதை பார்த்துட்டு மூஞ்சிலேயே ஒரு சாப்பீஸை தூக்கி போறாங்க. அந்த சாப்பீஸ் போகும்போதே 2 துண்டாயிட்டு. இதனால ஹீரோட 2 கண்லயும் அங்க அடிபட்டு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. எப்படி அது 2 துண்டாச்சு, அது போடும் போது 2 போட்டாங்களா? நெக்ஸ்ட் சீன்ல அதை பத்தி தான் அவன் யோசனை போறான். நான் எத்தனை வாட்டி அவன் கிட்ட சொல்றது ஸ்கூல்ல கத்தி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அவன் நர்ஸோட ரூமுக்கு வரான். அங்க ஒரு லேடியோ இருக்காங்க. அட மாரியாமா சென்சி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நர்ஸுக்கான டியூட்டி எந்துதான். சரி, என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னா, என்னோட கண்ணு 2த்துலயும் சாக்கால அடிபட்டது. என்னது 2 கண்ணுலயுமா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. பெல்ல உட்காரு. செக் பண்ணும் போதே அவங்க கேக்குறாங்க, ஆமா வெளியில ஒரு பொண்ணு உன் கூடயே வருவாளே, அது யாரு? காலையில கூட நான் பார்த்தேன். ஓ, அப்பனா மிஸ் யூகிய பத்தி நீங்க கேக்குறீங்களா? அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ எனக்கு கசன் மாதிரியும் தான். என்னது கசனா? உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே ஒத்து போகல. எப்படி அவ இருப்பா? இதுல ஏதாச்சும் ஃபனியான விஷயம் இருக்கா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, சும்மா யோசிச்சு பார்த்தேன். ஆனா உன்னோட கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல, அதனால நீ கவலைப்படாத. அப்படியே அவ வெளியில போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படி ஹிட்டோயை தள்ளி விடுறா. ஹிட்டோய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்க ஹிட்டோய் மேல அப்படி ஏற ஆரம்பிக்கிறா. ஆமா, நீ என்ன பண்ண போற? என்ன இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் நான் மாங்கால தான் பாத்திருக்கேன். இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. அட, நீ வெக்கப்படும் போதும் ஒரு மாதிரி பயந்திருக்கும் போதும் இன்னமும் நீ கியூட்டா இருக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கும் போது மிஸ் யூகி செம்ம வேகமா டோரை திறக்கிறாங்க. சரி ஹிட்டோய், உங்களோட கண்ணுக்கு எதுவுமே ஆகல. கிளாஸ் முடிஞ்சோடனே நான் டைரக்டா இங்க ஓடி வந்தேன். அவ்வளவு சீக்கிரம் என்னால முடியுமா? அவ்வளவு சீக்கிரமா? நல்ல வேலை நீ வந்துட்டியே. என்ன இவ கிட்ட இருந்து காப்பாத்து. ரொம்ப பயந்து போயிட்டு தெரியுமா? அவன் அப்படியே பின்னாடி பயந்து போயிடறான். ஆமா, என்ன விஷயம்? எதுக்கு நீ பயப்படுற? நீ ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா? அதனால தான் நான் கூட கொஞ்சம் விளாட்னேன். ஏதோ குட்டி ஹாம்ஸ்டர் கூட விளாடுற மாதிரி இருக்கு எனக்கு. நர்ஸ்ன்னு சொன்னது வேறமா ஒரு ஜோக்குனி தான். ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல. கண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா அதுக்கான ஆயில்மெண்ட்டையும் நான் கொடுக்குறேன். இந்தா வாங்கிக்கோ. ஆனா என்னப்பா நீ இப்படி நடுங்குற? அது ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. அங்க மிஸ் யூக்கியும் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்க அவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஆமா, எதுக்கு இவ இல்ல, அதாவது இவளுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுதா என்னோட தங்கச்சி சொன்ன அந்த விஷயமும். ஆனா அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இருங்க, நான் சொல்றது கேட்டு போங்க. உன்னோட இன்ஜுரி அது அவளுக்கும் சிவியரா இல்ல. அப்படி வலி வந்தா டாக்டரை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. சரி, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். வெளியில வந்தோடனே அவ ஃபர்ஸ்ட் அந்த இழுத்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறா. இல்ல பரவாயில்ல, அதுக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் தெரியுமா? மாஸ்டர் ஹிட்டோய், இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்னா, உங்க ஆளு வேற மாதிரி யோசிக்கிறான். அப்பனா இவ அவளோட இதயத்துல என்ன இருக்கோ அதை உடைக்க போறாளோ? இன்னமும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலையே. உண்மையை சொன்னா இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த லேடி, அவளும் நான் செஞ்ச வேலையை தான் இதுக்கு முன்னாடி பண்ணந்தா. இந்த சைடு அந்த லேடியோ சொல்றா, நான் எதிர்பார்க்கல நீ அதுக்கப்புறமா வேலைக்கு போய் நிற்ப அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ இந்த ஃபேமிலி கூட தான் வாழ்றியா? ஆனா உனக்காக அந்த சின்ன ஃபேமிலிய நான் நசுக்க போறேன். செஷன் பொண்ணு அவளை பத்தி தான் சொல்றாங்க. என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா? அவ சாண்டோரினி அந்த ஐலாண்ட்ல ஏவே ஹாட்டா இருக்கிற ஆம்பளைங்க கூட நான் இருக்கணும். அதுவும் ஜாலியாவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாவும். அதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண தெரியுமா? அதுக்கு நான் எத்தனை பேரை கொன்னேன் தெரியுமா? ஆனா இப்போ என்னோட ட்ரீம் அது என்னோட கைக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கு. என்னால கூடிய சீக்கிரத்துல அதை அடைய முடியும். அதுக்கு வெறுமா நான் அதோட தலையை எடுத்தாலே போதும். நான் கூடிய சீக்கிரத்துல கொன்னு அதை எடுக்க போறேன். அதுக்கு நீ வெறுமா வெயிட் பண்ண. நெக்ஸ்ட் சீன்ல மிஸ் யூகி அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துனே இருக்காங்க. நீங்க இதே மாதிரி என்ன பார்த்தனு தான் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதுவா, என்னால அப்படியே போக முடியாது. ஏன்னா நான் போனா அவ்வளவுதான். அவ எப்போ என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாது. லைட்டா என்னோட கவனம் சதனாலும் அவ்வளவுதான். அவ உங்களை ஏதாச்சும் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது நீ பண்ண மாதிரியா அந்த சாப்பீஸ 2 துண்டாக்குனிய. ஆனா ஏதோ ஒண்ணு இதே மாதிரி நீ பார்த்தனதா நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு. அப்ப என்கிட்ட ஐடியா இருக்கு. நீங்க வேணா என்ன உங்க பக்கத்துல தூங்க விடுங்களேன். நெக்ஸ்ட் சீன்லயே அந்த விஷயம் தான் நடக்குது. மிஸ் யூகி பக்கத்திலே தூங்குறாங்களா? அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. எதுக்கு இப்படி நான் சொன்னேன்? என்னால நோ சொல்லவே முடியல. நன்றி மாஸ்டர் ஹிட்டோய், நீங்க என்ன அப்படியே பெட்டை ஷேர் பண்ண விட்டதுக்கு. நான் உங்களுக்கு என்னோட லேப்பை கொடுக்கலாம் தூங்குறதுக்கு. ஆனா அதனால என்னால மூவ் பண்ண முடியாது. சோ பெட்டை ஷேர் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனாவும் இருக்கும். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, அவ உன்னை விடவும் என்னதுக்கு தெரிய வரா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் காலையில ஒரே ஒரு கத்தியை தான் வச்சிருந்தேன். அதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அதுக்கு அவ டைரக்டா அட்டாக் பண்ணுவா அப்படின்னும் இல்ல. அவளுக்கும் அவ ஃபூலிஷானவளோ இல்ல. உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை இப்போ. ஆனா ஹிட்டோய்க்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்கு நடக்குது. மிஸ் யூகி அவ்வளோ ஸ்ட்ராங்கா? மிஸ் யூகியும் யோசிக்கிறாங்க, எப்படி எனக்கு கண்டுபிடிச்சா? என்னோட பாஸ்ட வச்சு கேட்சப் பண்ணலாம். ஆனா இதனாலே என்னவோ தெரியல, நீங்களும் இதுக்குள்ள மாட்டிக்கினீங்க. மாஸ்டர் ஹிட்டோய், நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு கைட்னஸ்
ஃபீலிங்ஸ்னா என்னன்னு காட்டினீங்க. அதை நான் வந்து மறக்கல. அதனால நீங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் தெரியுமா. சரி, இப்போ என்னாலயும் எதுவும் பண்ண முடியாது, நான் உன்னை அப்படியே விட்டு போக விரும்பல. ஆனா இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம விண்டோரையாச்சும் திறக்கலாம். ஆனா திறக்கலான்னு போகிறதுக்குள்ள யூகே திறக்கிறாங்க. அவங்க திடீர்னு கோச்சோட சாஸோட ஸ்மெல்லும் அவன் மோந்து பாக்குறான். கோச்சோட சாஸா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நெய்பர்ஸ் நடுராத்திரியில அதை சாப்பிடுறாங்களா என்ன? இப்பதான் அவன் நல்லா ஒத்து பாக்குறா, இது ஒரு ட்ராப். முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை புடிச்சு வச்சுட்டா. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல இதுக்கெல்லாம் நீ ஏமாந்து போவேன்னு. ஏன்னா ஃபேமிலின்னு வந்துட்டா நீ இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டியே. நான் எனக்கு இன்னமும் தெரியல உன்னை எப்படி அவங்க ஒயிட் wolf ஆஃப் டிராகன் அப்படின்னு சொல்றாங்கன்னு. பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆனா நீ இப்ப முன்னாடி வர பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஏதாச்சும் ஒண்ணு பண்ண பார்த்தாலும் அவ்வளவுதான். இந்த பையனோட அழகான கண்ணை நான் நோண்டி விட்டுருவேன். ஏய், நீ வந்து அவன் மேல கைய வச்ச அவ்வளவுதான். நீ இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு கொடூரமான சாவை நீ பாக்குற மாதிரி இருக்கும். இதை பார்த்துல அவ ரொம்ப பயந்து போயிடா. நான் எதிர்பார்க்கல ஒயிட் wolfோட அந்த ஃபேங்ஸ் அது இன்னமும் போகல போல. ஆனா நான் எதுக்கு இங்க வந்தேன்னா உன்னை வந்து கொல்லணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இப்ப இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால உன்னை முழுமையா கொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு இந்த பையன் இருக்கான், இவனை நான் கொஞ்ச நேரத்துக்கு பாரோ பண்ணிக்கிறேன். 2 மணிக்கு என்ன மீட் பண்ண பாரு. அது வரைக்கும் இந்த பையனுக்கு எதுவுமே ஆகாது. அவ அந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறா. இப்போ என்னோட தப்பால மாஸ்டர் கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்க. அவளோட மென்டார் வந்து ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க, நீ என்னதான் பண்ண ட்ரை பண்ணாலும் உன்னால இதை வந்து மாத்த முடியாது. ஏன்னா நீ ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி இது வரைக்கும் ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்க. என்னால இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் என்னாலதான் இப்ப மாஸ்டர் ஹிட்டோய் மாட்டிக்கினாங்க. மாஸ்டர் ஹிட்டோயை சந்திக்கலன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. இப்போ எல்லா ட்ரேஸையும் நான் வந்து அழிக்கணும். யாரு கொலை பண்ண ட்ரை பண்றாங்களோ எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு சீக்கிரமா இந்த கண்ட்ரியை விட்டு நான் போகணும். அதுக்கப்புறம் என்னோட பழைய வாழ்க்கைக்கே நான் போக போறேன், ஒரு ஜீவா வாழ. ஆனா எப்படி பார்த்தாலும் அவரை விட்டு என்னால எப்படி போக முடியும்? அவரும் அங்க சொன்னாரு, ஏய் நீ கவலைப்படாத, நான் அப்படியே விட்டோ நல்லா போக முடியாது. அதை பத்திலாம் அவ யோசிச்சு பாக்குறா. இந்த சைடு அசஷின் பொண்ணு பார்த்தா நம்ம ஹீரோவை பயங்கரமா கட்டி போட்டு வைக்குது. இது வந்து ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீ வந்து பயப்படலையா? உன்னோட சின்ன உயிர் அது வந்து என்னோட கையில இருக்கு. நான் நினைச்சா அதை அப்படியே நொறுக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். ஆனா உன்னை பார்க்கும்போது பயமே இல்லாத மாதிரி இருக்கு. நீ அவளை வெறுக்கலையா என்ன? நான் அவளாலதான் உனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. உண்மையை சொன்னா நான் இப்போ ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அவ சொல்லியிருக்கா அவ வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவானு. அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? நீ உண்மையிலேயே ஒரு சின்ன ஹாம்ஸ்டர் மாதான். நான் ஏதோ ஒண்ணு ஜியோ வந்து கண்டிப்பா இங்க வருவா. அதுக்கு நான் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. என்னோட முதல் ப்ரையாரிட்டி அவளை கொலை பண்றது. ஆனா என்ன மன்னிச்சிரு, நான் இப்பயே மன்னிப்பை கேட்டுறேன். இப்படி தப்பி தவறி நாங்க சண்டை போடும் போது நீ எந்த போயிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இப்படி எல்லாம் பேசும்போது தான் ரொம்ப எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரு விஷயம், நீ வந்து ஜியோ அப்படின்னு சொல்றியே, அது வந்து யாரு? யூகிய பத்தியா நீ அப்படி பேசுற? எனக்கு இது கூடவா தெரியல? அந்த ஜியோ அவ கூட தான் நீ இருக்கிற. அவளோட உண்மையான ஐடென்டிட்டி பத்தி உனக்கு எதுவுமே தெரியல. ஜியோ அவ வந்து சொல்ல போனா ஒரு கொடூரமான மாஸ்டர். என்ன மாதிரி தான் பயங்கரமா நிறைய பேரை கருணை இல்லாம கொண்டு இருக்கா. அவ ஒரு பயங்கரமான கிளான்ல இருந்து வரா. அதாவது இது வரைக்கும் அந்த டிராகன் கிளானோட 9th மெம்பரா இருக்கா. அதாவது சிம்பிளா சொன்னா நிறையவே கொலை பண்ண ஒரு கிளானோட மெம்பர் தான் அவ. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கிளானை நான் கொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும். அவளோட மண்டையை நான் எத்தனை போய் கொடுத்தாலே போதும், என்னோட ரெப்புடேஷன் எங்கேயோ எகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய பணம், நான் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம், நிறைய பேரை வச்சுக்கின்னு நான் ஜாலியா இருப்பேன். நீ வந்து என்ன பேசுற? அதாவது மிஸ் யூகிய பத்தியா பேசுற? எனக்கு இன்னமும் புரியல. அவங்க வந்து இப்படிப்பட்டவங்களா? அவங்களால எதையுமே சரியா பண்ண முடியாது. ஏன் சில டைம் உங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் எமோஷன்லெஸ்ஸா இருக்கும். ஆனா அவங்களுக்கு கோச்சோட சாஸ் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களோட எமோஷன் அதுலதான் வெளிப்படுமே. இவளை போய் அந்த மாதிரி அசாஷின் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவளை பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது உங்களுக்கு? உனக்கு தெரியல. அதாவது நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். இவள மாதிரியே வேற யாராச்சும் அப்படின்னு யோசிச்சு நான் 3 வாரமா இவளை பார்த்து நின்றேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே தெரிய வந்தது. எனக்கு இப்போ நல்லாவே தெரியும் அவ தான் அந்த ஜியோ. எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல. ஒயிட் wolf டிராகன் ஆஃப் 9th அது இவ தான். அதனால நான் வந்து அவளை கொல்லதான் போறேன். நான் எனக்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி ஒரு பர்சனால இந்த மாதிரி ஒரு கோல்டு உமனை எப்படி மாத்த முடிஞ்சது. ஏதோ ஒண்ணு. ஆனா எனக்கு வாட்டமா போயிடுச்சு. ஏன்னா நீங்க வந்து அன்னைக்கு லவ் பத்தி எல்லாம் பேசினீங்க, மேரேஜ பத்தியும் பேசுனீங்க. அட நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இது எனக்கு வாட்டமா இருக்குல்ல. அதாவது உன்ன மாதிரி ஒருத்தனை காப்பாத்தணும்னா கண்டிப்பா நிறையவே டிஸ்ட்ராக்ட் ஆவா. இப்போ அவ வீக்கா இருக்கும் போது கரெக்டான வாய்ப்பை பார்த்து நான் அவளை கொல்ல போறேன். 2 மணியும் ஆகுது. கரெக்டா மிஸ் யூகியும் வராங்க. நம்மோதே அவ பயங்கரமா தாக்குறா. ஆனா புல்லட் எல்லாத்தையுமே அங்க யூகி கத்திய வச்சு 2 துண்டாக்குறாங்க. பரவாயில்லையே, நான் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வெறும மூவில தான் பார்த்தேன். ஆனா ஓடும் போது இதெல்லாம் உன்னால பண்ண முடியுதா? அங்க யூகி வரும்போது திடீர்னு கீழே லேண்ட்மைன் இருக்கு போல, அங்க பயங்கரமா வெடிக்குது. பரவாயில்லையே, நான் வச்ச லேண்ட்மைன்ல நீ மாட்டிக்கினியா? ஆனா நல்ல வேலை யூகிக்கு எதுவுமே ஆகல. யூகி அப்படியே தாக்குறாங்களா? இப்பதான் ஹிட்டோய்க்கு அங்க நிம்மதியா இருக்கு. யூகி நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், உங்களுக்கு எதுவுமே ஆகல. நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எதிர்பார்க்கல என்னோட லேண்ட்மைன்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து நீ ஜியூவா இல்லல, இப்போ நீ மிஸ் யூகியா இருக்கல. ஆனா அதுக்குன்னு என்ன லைட்டா எடுத்துக்க கூடாது. யூகி அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. சீக்கிரமா அவனை விடுங்க, நான்
அவனோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் வந்து என்ன சொல்லிருக்கேன், நீ வந்து கேட்க மாட்டல. உடனே அங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்றா. இதை வந்து நான் ஸ்டோர்ல இருந்து வாங்கினப்பா. இப்போ வந்து விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுல. காலை அப்படியே துண்டாக்கவா இல்லைன்னா உன்னோட கையை ஷூட் பண்ணி துண்டாக்கவா? உங்க லேசர் அப்படியே ஹிட்டோய் மேல பார்த்தா நீ வந்து ஏதாச்சும் பண்ண பார்த்த ஹிட்டோயோட 2 காலும் 2 கையும் இருக்காது. அழகா நான் சொல்ற விஷயத்த பண்ணு, நீ கேட்டு நிக்க பாரு. நான் உன்னை சாகர வரைக்கும் பயங்கரமா அடிக்க போறேன். நான் அதெல்லாம் கண்டுக்காம மிஸ் யூகி பயங்கர வேகமா வராங்களா. இதை பார்த்து அசாசின் பொண்ணு ரொம்ப பயப்படுறான். ஏய் பையனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சலாம் பயம் இல்லையா என்ன? அவளுக்கு இப்பதான் ஞாபகம் இந்த மாதிரி தான் ஒயிட் உல்ஃப் ஆஃப் டிராகன் 9th இந்த கிளான்ல இருக்கவங்க அவளுக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்களா. அங்க அதே விஷயம் தான் நடக்குது. ஹிட்டோய் மேல புல்லட் படலான்னு வருமா. அவளோட கத்தியை வச்சு 2த்தையுமே அப்படியே டிஃப்ளெக்ட் பண்றா. என்னது கத்தியை வச்சா? நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி இவளால பண்ண முடியும்னு. இதுக்கெல்லாம் பாசிபிள் ஆகும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கான்னு கூட தெரியல. நான் வந்து லேசரை வச்சு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை பயமுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். திரும்ப அமுக்கலான்னு வரதுக்குள்ள அவளோட அந்த போனே அப்படியே உடஞ்சு போகுது கத்தியால. ஹிட்டோய கொல்லலான்னு பார்த்தா அங்க பயங்கரமா அடிச்சு அப்படியே படுக்க போறா. நீ வந்து என்ன வந்து கொல்ல முடியாது, நீ வந்து தப்பு பண்ற, என்ன நீ கொன்னுட்டாலும் என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க உன்னை கொல்றதுக்கு. நீ என்ன யோசிக்கிற? உன்ன மாதிரி ஒரு டேலண்டடான பர்சன் அப்படியே ஜாபை விட்டு போயிட்டா எல்லாருமே அப்படியே உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் நீ கொன்னதுக்காக உன்னோட பவுண்டிக்காக ஏச்சு உன்னோட தலைக்காக ஏச்சு அவங்க வருவாங்க. திரும்ப எல்லாரையுமே நீ வந்து கொல்லலான்னு பாப்பியா? யோசிச்சு பாரு, உன்னால நார்மலா வாழ முடியாது. நீ எப்படி வாழ போற? நீ வந்து சொல்றது கரெக்ட் தான். நான் இது வரைக்கும் நிறைய பேரை கொன்னேன், இதுக்கான ரெக்கக்னேஷன் தான் எனக்கு கிடைச்சது. நானும் அப்படிதான் யோசிச்சேன், இதுக்காக தான் நான் செய்யப்பட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது. அதனால நான் வந்து இனிமேலும் யாரையுமே கொல்ல போதில்லை. நான் வந்து என்னோட பெஸ்ட் கொடுக்க போறேன் ஒரு நார்மலான லைஃபை வாழ்றதுக்கு. என்னோட வில் படி நான் வந்து ஃப்ரீயா வாழ போறேன். அங்க பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸும் வந்து அவ வந்து ஒரு பயங்கரமான அசசின். அவ கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவ வாழ்க்கை முழுக்க உங்களை அப்படியே சேஸ் பண்ணுவா. நரகம்னா என்னன்னு காட்டுவா. நீங்க எங்க வேணாலும் மாறிய ட்ரை பண்ணுங்க, அவ கழுத்தா இருக்கணும்னு சொல்லி எந்த இருட்டுல ஒளிஞ்சாலும் அந்த இருட்டுலயே வந்து அப்படியே கொல்லுவா. இவ ஒரு டேஞ்சரஸான அசாசின். அந்த அசாசின் பொண்ணை யோசிக்கிறா. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் கேள்விப்பட்ட கதை அதெல்லாம் உண்மைதான். நான் இவ வந்து என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடையாம விட மாட்டா போல. அவளோட வாழ்க்கையை அவ நிம்மதியா வாழணும்னு பாக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போறாங்களா, இந்த சைடு அவ யோசிக்கிறா. யோசிச்சு பார்க்கல, அதாவது அவங்க 2 பேரும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு யோசிச்சேன். அவன் நினைச்சிருந்தா என்ன ஸ்டார்டிங்லேயே கொண்டு இருக்க முடியும். ஆனா அவ அப்படி பண்ணல. ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, நான் வந்து திரும்பவும் உயிரோட வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவ போக மாதிரி கேக்குறா, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஹிட்டோய், என்னால அவ்வளவு பிரச்சனை, என்னால நீங்களும் இதுக்குள்ள வந்து மாட்டிக்கினீங்க. நீங்க சொல்லுங்க, நான் வந்து இன்னிலிருந்தே உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன். சியூக்கி நீங்க வந்து என்ன சொல்றீங்க? உங்களால எனக்கு சில பல டெக்னிக்ஸை கத்துக் கொடுக்க முடியுமா? ஆனா ஒரு பையன், அதனால கொஞ்சமாச்சும் உங்களுக்கு உதவணும்ல. இதை கேட்கிற யூகிக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அங்க யூகி சந்தோஷமா ஆமான்னு சொல்றாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. அங்க யூகி தான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்க. யூகி ஒரு வாட்டியும் கோல் அடிக்கும் போது அங்க பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன வேணா சொல்லுங்க, யூகி வந்து ரொம்ப அழகா இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு நிறையவே டேலண்டும் இருக்கு. எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல, எப்படி அதாவது யூகி வந்து நம்ம ஹிட்டோயோட ரிலேட்டிவா? என்னால நம்ப முடியல. சைட்ல இது எல்லாத்தையுமே ஹிட்டோயும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். எதிர்பார்த்ததை விட அவளுக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு. ஆனா நான் இன்னமும் அந்த நேத்து நடந்த விஷயத்துல இருந்து வெளியில வரல. ஏன்னா அந்த பொண்ணு திடீர்னு வந்தா நேத்து அப்படியே எனக்கு கட்டி போட்டா. அதுக்கப்புறம் எனக்கு நடந்த விஷயம் அதெல்லாம் ஏதோ மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை குத்துது. இதை பத்தி யோசனை இருக்கும் போதே அவன் மூஞ்சில பால் பல்லான்னு வரும். நல்ல வேலை அங்க இன்னொரு பொண்ணு வந்து காப்பாத்துறா. நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஆனா இதை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் வீடா ஃபீல் ஆகுது. ஆமா உங்களுக்கு என்ன வேணும் நீட்டா டீச்சர்? என்னப்பா என் கூட இந்த மாதிரி நைஸா நீ பேச மாட்டியா? இல்ல நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடையில. ஆனா இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி ஜெலஸ் ஆவாங்களா, அதனாலேயே அவன் யோசிக்கிறான் எனக்கு கொண்டு ஏன் இப்படி நடக்குது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை அசாசின் பண்ணலான்னு வந்திருக்கோம்ல அதே பொண்ணு தான் இது. சீன்ல அவங்க 2 பேருமே தனியா பேசுறாங்க. ஆமா எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அதாவது நீங்க கொல்லணும் அப்படின்னு வந்திருக்கீங்களா என்ன? இல்ல இப்போ விஷயம் அப்படி இல்ல. நான் ஒன்னும் உங்க 2 பேரை இதுக்கு மேலேயோ கொல்ல போறது இல்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தி, அதாவது லேடி ஜியூ, அதுவும் உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு சர்வ் பண்றா. அதுவும் எதுக்கு? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போக போக என்ன ஆகும்னு பாக்குறதுக்கு. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சவுத் ஐலாண்ட்ல இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கிடைக்காது இன்ட்ரெஸ்டிங்கா. அதனால நானே இங்க வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்துட்டேன். அதே மாதிரி ஜியூ கிட்ட நிறைய திறமை இருக்குல்ல, அதே மாதிரி தான் என் கிட்டயும் திறமை இருக்கு. என்னோட திறமை என்னன்னா இன்டெலிஜென்சி, அது ஒண்ணு. ரெண்டாவதா மாறு விஷயம் போடுறதுலாம் நான் ஒரு எக்ஸ்பர்ட் தெரியுமா. ஆனா உனக்கு என்ன இந்த அப்பியரன்ஸ் வந்து பிடிக்கலையா? கருப்பு முடியோட இருந்தாதான் உனக்கு பிடிக்குமா என்ன? அதாவது மிஸ் யூகி இருக்கிற மாதிரி. ஆனா அவன் ரொம்ப வெக்கப்படுறானா, இதை பார்த்து அவ சிரிச்சுக்கினே சொல்றா. எது எப்படியோ இதுதான் என்னோட
என்னோட உண்மையான அப்பீரன்ஸ் தெரியுமா? ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, இதுக்கு மேலேயும் உங்க 2 பேரை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிடி டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்க ஆளும் யோசிக்கிறான், ஓ அப்பனா இப்படிதான் இவங்களோட கான்வர்சேஷன் இருக்குமா? ஆனா இவ ஹார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பணத்தை சார்ஜ் பண்ண போறாளா? நான் அந்த அசோசியேஷன் பண்ண சொல்றா. இப்போ என்ன விஷயம்னா, அடுத்த 3 மாசத்துக்கு நான் உங்களுக்கு பிரெட் ப்ரொவைட் பண்றேன். அது ஒன்றும் சாதாரணமான பிரெட் இல்ல, அந்த கோச்சோட பிரெட், அந்த பிரெட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டீலை கேட்டோனே அங்க வந்து அவ ஒத்துக்கிறா. பரவாயில்லையே, நம்மளோட டீல் நல்லா போகுது. என்ன அவ்வளவுதான டீல்? ஆமா, நீங்க கவலைப்பட தேவையில்ல, அவளால எதுவுமே பண்ண முடியாது. நான் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொள்றது ஒரு தப்பான விஷயம். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அப்படியே உங்களை கொல்ல வந்தாலும் அதான் இருக்கல, அவளை மாதிரி 1000 பேர் வந்தாலும் நான் உங்களை காப்பாத்துறேன். நான் அந்த பிரெட்டோட டீல் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அங்க அசோசியேஷன் பண்ண சொல்றா. ஏய், ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இருக்கிறது அந்த 2 பொசிஷன் தான். எனக்கு பிடி டீச்சரா இருக்கிறது உண்மையிலேயே பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சது இது, அதுக்கப்புறம் டாக்டர் மாதிரி அங்க உட்காந்து பாத்துக்கிறது, அந்த விஷயம். ஆனா இதெல்லாம் எதுக்கு இப்படி காது கிட்ட வந்து சீக்கிரட்டா சொல்லிருக்கீங்க? அது உனக்கு புரியாது, கூடிய சீக்கிரத்துல உனக்கு புரியும். இதெல்லாம் அப்படி யூகியும் பார்த்து நினைப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது போல. அப்படியே பயங்கரமா அந்த பால் அடிக்கிறாங்களா, இது நெட் அப்படி பிச்சின்னு போய் சவுத்துலயே விழுது. இத பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அட, உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா? யூகி, உங்ககிட்ட நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கு, நீங்க உண்மையிலேயே ஆசம் தான். நீங்க ஏன் எங்களோட கிளப்ல ஜாயின் பண்ணக்கூடாது? நான் சொன்னது இப்ப நடக்குது பாத்தியா? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா? உங்க ஹீரோவும் யோசிக்கிறான், ஆமா நீங்க வந்து எதுக்கு அப்படி பண்ணீங்க? அதுவா, நான் வந்து தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். இது வந்து நார்மலான விஷயம் இல்லையா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? எனக்குள்ளதான் ஏதாச்சும் தப்பான விஷயம் இருக்கா? இது நார்மல் இல்லையா என்ன? உங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இததான் அவங்க இன்டைரக்டா என்கிட்ட சொல்ல பார்த்தாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆயிருக்கா? அங்க இதனால ஹீரோய் ஒரு மாதிரி உறைஞ்சு போயிடறான். சீன்ல அடுத்த நாள் ஆகுது, அங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு துணியை அவ துவைக்க போட்டிருப்பா. அதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. ஹீரோய் வரானா, அவ டவலை கொண்டு வந்து காட்டுறா. இங்க இதை பாத்தீங்களா மாஸ்டர் ஹீரோய், இந்த டவல் இது வந்து எவ்வளவு சாஃப்டா மாறி இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா இதை அவ ஒழுங்கா பண்ணிட்டா. இதுக்கு முன்னாடி அவ துணியை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. சில போடக்கூடாத துணியெல்லாம் போட்டுருவா. சில டைம் அவ நிறையவே டிடர்ஜென்ட் போட்டுருவாளா. இதனால நிறையவே பிரச்சனை வந்திருக்கு. நிறைய டைம் அவ பாக்கெட்ல இருக்க டிஷ்யூ எல்லாம் பார்க்க மாட்டா, அப்படியே அவ உள்ள போட்டுருவாளா. அந்த இடம் முழுக்க அப்படியே டிஷ்யூஸா இருக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல, அவ இதை ஒழுங்கா பண்ணிட்டா. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க மிஸ் யூகி. சரி, நம்ம வந்து நெக்ஸ்டா என்ன சாப்பிடலாம்? ஆனா ஃப்ரிட்ஜ்ல வெறும் கேபேஜ் ஒண்டி தான் இருக்குமா? அதனால அவ யோசிக்கிறா, அதை கட் பண்ணி அப்படியே அது மேல கோச்சுடா சாஸ போட்டா அது அப்படியே அருமையா இருக்கும். அப்படின்னா அது கூட போர்க்கு கட்லெட் நம்ம சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதுக்காக அவங்க ஷாப்புக்கு போய் ஒரு பாட்டிமா கிட்டையும் கேக்குறாங்க, போர்க்கு கட்லெட் வேணும். சரி, அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த அழகான பொண்ணு, இவனை நான் அவளைக்கும் பார்த்தது இல்லையே. ஓ, இவங்கள பத்தி கேக்குறீங்களா? இவங்க மிஸ் யூகி, எங்களோட மெய்டு. வீட்டுல தான் இவங்க வேலை செய்வாங்க. ஆனா மிஸ் யூகிக்கு கண்ணாடிக்குள்ள இருக்க அந்த கோச்சோட சாஸ் அது அவ்வளவு பிடிச்சிருக்கா, அதனால அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. அது பாத்தீங்களா, அதுக்கு நான் ரொம்ப க்ளோஸா இருக்கேன். ஆமா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆனது இல்லையா? எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும் போது நான் ஒரு காம்படிஷனுக்கு போயிருப்பேன். அங்க ஒரு டாய் டோர்னமெண்ட் நடக்கும். அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கும். நான் ரொம்ப உற்சாகமா ஃபீல் பண்ணுவேன். அதாவது நான் சிம்பிளா சொன்னா, எப்போல்லாம் நம்ம பிடிச்ச விஷயத்த பாக்குறோமோ இல்ல செய்யறோமோ அந்த மாதிரி டைம்ல அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு தரும். இந்த சைடு அங்க வந்து ஒரு வயசானவர், அவரு தான் அந்த கட்லெட்டை ரெடி பண்ண போறாரு. ஆனா அவரோட கையெல்லாம் அப்படியே நடுங்கும் பயங்கரமா. இதை பார்த்து யூகி வந்து யோசிக்கிறாங்க, அவருடைய ஏஜுக்கு அவரோட கையெல்லாம் அப்படியே பயங்கரமா நடுங்குது. இந்த மாதிரி ஏஜ்ல அவரால் அதை வெட்ட முடியுமா? ஆனா அதை வெட்டும் போது அவரோட கை பார்த்தா அப்படியே நடுங்கவே இல்லை. இதை பார்த்து யூகி ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அட, நான் அவரோட ஏஜுக்கு கையெல்லாம் நடுங்குமே, இப்போ அவரோட கை நடுங்கவே இல்லை. அவரு எந்த மாதிரி ட்ரைனிங்க்கு போறாரு? ஒரு ஜப்பான்ல இருக்க ஒரு மிகப்பெரிய அசாஷினா இல்ல, அவரை பத்தி இவ யோசிக்கிறாளா? இதை பார்த்து ஹீட்டோய யோசனை இருக்கா. ஆமா, என்னப்பா ஆச்சு தம்பி? அது ஒன்றும் இல்லை, உங்களோட கோச்சுடா சாஸ், அதுக்கு அவ ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா, அந்த சாஸை நான் தானே உருவாக்குறேன். கேட்டவ ரொம்ப சந்தோஷமாகறா. அட, நீங்க தான் உருவாக்குறீங்களா? இந்த கடவுள் நீங்க தானா? ஆமா, நான் தான் இந்த சாஸை உருவாக்குறேன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னோட வாழ்க்கையில நான் எப்பெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் எனக்கு எந்த விதமான டேஸ்ட்டும் அவளைக்கும் தெரிஞ்சதில்லை. நான் என்ஜாயபிளா சாப்பிட்டதே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் முறை நான் அதை சாஸை போட்டு சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ ருசியா இருந்தது. நான் அவ்வளோ வார்மாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு முறை சாப்பிடும் போதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆகும். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாஸ் ஒண்டி தான். அதனால நான் வந்து என்னோட சின்சியாரிட்டியோட உங்களுக்கு நன்றி சொல்றேன். இருக்கட்டும், அது பரவாயில்ல. என்னோட சாஸ்னால நீ வந்து ரொம்ப சந்தோஷமா வரனா, அது ஒரு நல்ல விஷயம் தான். பின்னாடியே கிராண்ட்பா வந்து அவர் ஷோல்டர்ல டஸ்ட் இருக்குமா, அது தட்டி விட்டு போறாரா. இதை பார்த்து மிஸ் யூகி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் எதிர்பார்க்கல, எண்ணி அறியாம அவர் என் பின்னாடி வந்தாரு. கண்டிப்பா அவர் ஒன்றும் சாதாரணமான ஆளுல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா உருவாக்குன
சாஸ் இருக்கு, அதை வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? கண்டிப்பா கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது அவ்வளோ ருசியா இருக்கு. இது ரொம்ப ருசியா இருக்கு எனக்கு. இது எவ்வளவு டெலிஷியஸா இருக்குன்னு தெரியுமா மாஸ்டர் ஹிட்டோய்? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாப்பிடுறாங்க. அந்த சாப்பாடு கூட அந்த சாஸை போட்டு சாப்பிட அது அவ்வளோ ருசியா இருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. மாஸ்டர் ஹிட்டோய் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து இதை வாஷ் பண்ணி வைக்கிறேன். அங்க படுத்துக்குனே அவன் யோசிக்கிறான். எனக்கு இன்னும் அவளை பத்தி முழுசா தெரியல. அவகிட்ட அவளோட பழைய விஷயத்தெல்லாம் கேட்டா சரியா இருக்காது. எனக்கு எப்படி அந்த பழைய விஷயம் ஒரு டிராமாவோ அதே மாதிரிதான் அவளுக்கும் இருக்கும். கண்டிப்பா அது வந்து சரியா இருக்காது கேட்டா. டிராமானா ஒன்றும் இல்ல, அந்த விஷயத்த யோசிச்சு ஒரு மாதிரி கஷ்டப்படுறது. அதுதான் இந்த பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால இப்போ இருக்க பர்சன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம், அதை தான் டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பத்திலாம் நான் அவகிட்ட கேட்காம இருக்குது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை தொல்லை பண்ணீங்க. ஆனா நான் அவளைக்கும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த டிராகன் அப்படின்னு சர்ச் பண்ணா அது ஒரு டிராகன் அப்படின்னு தான் வருது. இதுவும் அவளைக்கும் பெருசா இல்ல. அப்படி அவன் தூங்கிடுறானா, தூங்கும் போது கனவுல அவங்க அம்மா அப்படி விட்டு போகிற மாதிரி வருது. ஹிட்டோய் உன் மேல தப்பு இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் ஹிட்டோய். இது கேட்டு ஹிட்டோய் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். அம்மா நீங்க வந்து போகக்கூடாது, போகக்கூடாது. நீங்க அப்படியே எழுந்து பார்த்தா யூகியை அவன் கட்டி பிடிச்சுன்னு இருக்கான். என்ன ஆச்சு மாஸ்டர் ஹிட்டோய்? நான் இங்க வந்து பார்க்கும்போது நீங்க என் மேல வில்ல வந்தீங்க. சரி அதான் நான் பிடிச்சேன். அது 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 ஒன்றும் இல்ல, ஒரு கனவு வந்தது வித்தியாசமா. ஓ உங்க அம்மாவோட கனவா? சரி அப்பனா என்னோட மடியில வந்து பாத்துக்கோங்க தாராளமா. இல்ல இல்ல வேணாம், நான் இப்ப எழுந்துட்டேன் அதனால வேணாம். அந்த போன் கீழே விழுமா? அந்த போனை பார்த்து கேட்கறான். ஆமா மாஸ்டர் ஹிட்டோய் நீங்க என்ன பார்த்துன்னு இருக்கீங்க? ஓ அந்த விஷயத்த பத்தி தான் சர்ச் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கா? உண்மையை சொன்னா எனக்கே அந்த ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் தெரியல. ஏன்னா என்னோட மாஸ்டர் அவரு தான் என்ன தேர்ந்தெடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரு மூலமா நான் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்தேன். ஏன் இத்தனைக்கும் அதுல சில பல ஆளுங்க இருக்காங்க, ஆனா அவங்களோட பேரை பத்திலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அவங்க கொடுக்குற வேலையை பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் என்னால அதே பொசிஷனை தக்க வைக்க முடியும். எதுக்கு நான் அந்த விஷயத்த பண்றேன், ஏன் பண்றேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் வெறுமா அங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே நான் பண்ண தெரியுமா. நான் இப்போ வரைக்கும் நான் உங்களை பார்த்ததுல இருந்தே நான் வந்து அப்படியே மாறிட்டேன்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்ல, எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இங்க இருக்க இந்த கர்டைன்ஸ்ல இருந்து வர அந்த சன்லைட், இந்த கோல்ட் சோடாவோட சாஸ், அதை நான் டேஸ்ட் பண்ணா போதும் எப்பயுமே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நான் ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு நாள் நான் எழுந்துக்கும் போது இதெல்லாம் எனக்கு கனவு அப்படின்லாம் எனக்கு சில டைம் தோணும். ஆனா உங்களை மீட் பண்ணக்கப்புறம் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நான் வந்து இப்போ அப்படி நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணா இருக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து அப்படி ஆசைப்படுறது எதுக்குன்னா, அப்படி நான் மாறிட்டா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க என்னோட வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்ல இருக்கேன் உங்க இதனால ஹிட்டோய் ரொம்ப வெக்கப்படுறான். நான் வந்து எதுக்கு தெரியுமா உங்களை என்னோட மடி மேல படுக்க சொல்றேன். நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னோட மடி மேல படுக்கும் போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு வழியில நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு கெட்ட கனவு வருதோ அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருப்பேன். எப்பனாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். சரி நீங்க வந்து உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லல. என்ன பத்தியா? எனக்கு வர கனவு அது ஒன்றும் பயங்கரமான கனவு இல்ல தெரியுமா? என்ன சொல்றீங்க, பயங்கரமான கனவு இல்லையா? அப்போ எந்த மாதிரி கனவு அது? அந்த கனவுல எங்க அம்மா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். நானும் அப்படியே அழுதுகினே ஓடி போவேன். அந்த டைம்ல என் முன்னாடி ஒரு ஹீரோயின் இருப்பா. அவதான் எங்க அம்மாவோட பிளேஸ் எடுத்துப்பா. அதனால நான் ரொம்ப சந்தோஷமான. அது வேற யாரும் இல்ல, அது மிஸ் யூகி தான். அவளோட வழக்கமான வேலையை எல்லாத்தையுமே செய்யறாளா. முடிச்சுட்டு டின்னருக்காக எதையாச்சும் வாங்கலான்னு போவா. உங்க ஓல்டு மேன் நிறையவே பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. என்ன இன்னைக்கு கறியா? அப்பனா இதையும் நீ வச்சுக்கோ. பக்கத்துலயே ஒரு சின்ன பொண்ணு வந்து கேக்குறா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா? கேளு. இதுவா நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் இதை நீங்க எங்க வாங்குனீங்க? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நானும் உங்களை மாதிரி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நார்மலா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவளைக்கும் யாருமே போட மாட்டாங்க. இதை கேட்டோன்னே அவ ஷாக் ஆகுறா. அங்க ஹிட்டோய் வருவானா? ஹிட்டோய் கிட்ட கேக்குறா, ஆமா இந்த மேட் அவுட்ஃபிட் இதை நார்மலா அவளைக்கும் யாருமே போட மாட்டாங்களா என்ன? இதுக்காகவே அவங்க வந்து ஒரு ஷாப்புக்கு போலாம் அப்படின்னு போய் இருப்பாங்களா? ரீக்கு வந்து கூப்பிடுறா, எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு. நான் மெசேஜ் பார்த்தேன் அதனால நான் வந்துட்டேன். ஓ இப்போதான் எனக்கே புரியுது நீ எதனால இங்க இருக்கன்னு. நான் பக்கத்துல இது யாரு? நான் தான்ப்பா. பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஹிட்டோய். வீட்டுல இருக்க எல்லா டிவைஸையும் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன். நான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா நீங்க லிவிங் ரூம்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க, அது இன்னமும் இருக்கு. அட நீங்க வந்து என் முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் ஹைடெக்கா பண்ணிருக்கீங்களா என்ன? சரி ஏதோ ஒண்ணு, உன்னால தனியாலாம் பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை எடுக்க முடியாது. நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்றேன். ரீக்குக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். ஆமா இவ்வளவு ஒரு அசாஷினா என்ன? ஆமா நீ வந்து அப்படியே ஹிட்டோய் மாதிரி தான் இருக்க, ரொம்ப அழகா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஷாப்புக்கு போறாங்க. அங்க ரீக்கு சொல்றா, சைட்லயே ஒரு ஷாப் இருக்கு, அங்க நம்ம முதல்ல ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போடுறாங்களா, அது அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு கன்வீனியன்டா இல்ல. இது வந்து போன வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸோட எனக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். என்னால சரியா மூவ் பண்ண முடியாது. ரீக்கு நிறையவே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படிதான் இன்னமும் பண்ணுங்க, அதே மாதிரி போஸ கொடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியல, இன்னமும் மாடலா அடல்ட்டுங்கெல்லாம் எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்றேன். அங்க இன்னொரு ட்ரெஸ் கொடுக்குறா. அது பார்த்தா குட்டை பாவாடியா சின்னதா இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் வெளியில போட்டு போனா. அதை விட இந்த ட்ரெஸ்ல என்னால கத்திய மறைக்க முடியாது.
அசாஷினா இருந்தா அது வேற ஒண்ணு இருக்குல்ல, தீர்த்துன்னு போறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காதா? இல்ல அது வந்து எனக்குள்ள மறைஞ்சிருக்கும், அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு அது நார்மலான விஷயம் இல்ல. சரி இந்த கடை வந்து வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேற கடைக்கு போகலாம். ஏன்னா நம்ம வந்து சாதனமான துணி எடுக்க, ஆனா நீங்க எதோ இருக்கீங்க. சீன்ல வேற ஒரு கடைக்கு போய் விதவிதமா ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இல்ல ஒரு சில ட்ரெஸ் அப்படியும் இப்படியும் இருக்கா, அது அவன் மேல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. என்னதான் சொன்னாலும் உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகுது தெரியுமா? சரி ஹீட்டோய், உனக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்னா பிடிக்கும் அவன் மேல போடுறதுக்கு வந்து சொன்ன. உமன்ஸ் எல்லாம் சம்மர்ல எப்படி போடுவாங்க அந்த மாதிரி வேணா நல்லா இருக்கும், எனக்கு தெரியுது உன்னோட டேஸ்ட். நெக்ஸ்ட் சீன்ல ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. அங்க இருந்து வரும்போதே பக்கத்துல ஹாலோவின் ஸ்டோர் எல்லாம் இருக்குமா, பார்த்தோன்னே ஹாலோவினை பத்தி ஞாபகம் போகுது. இன்னமும் கொஞ்சம் நல்ல ஹாலோவின் வர வரப்போதுல நம்ம ஏன் ஹீட்டோய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க கூடாது? ஏன்னா அம்மா வேற ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்னது இப்பயேவா? ஆமா இப்பயே தான் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரை பண்றாங்க. அங்க இப்போதான் ஹீட்டோயை பாக்குறான். ஒரு மூவியோட போஸ்டர் இருக்குமா, அதுவும் ஜாம்பி மூவியோட போஸ்டர் தான். ஜாம்பி மூவியா? அது உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். என்ன நம்ம உள்ள போகலாமா? ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம உள்ள போகலாம். மிஸ் ரீக்கு நீங்க இன்னும் யோசிக்கிறீங்க, ஆனா மிஸ் ரீக்கு அந்த அளவுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. அப்பனா நீங்க மூவி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? மூவியா? அதாவது நான் தியேட்டருக்கு போயிருக்கேன், ஆனா நான் எப்பயுமே பார்த்தது இல்ல. ஏன்னா நான் போறது மத்தவங்கள கொல்றதுக்காக தான். ஓ அப்படியா? அப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். மூவியும் ஆரம்பிக்குது. அதுல ஜாம்பி எல்லாம் காட்டுவாங்களா, அவ்வளவு கொடூரமா இருக்கனால மிஸ் யூக்கி ரொம்ப பயந்து போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜாம்பியை பத்தி யோசிச்சு அவங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஜாம்பி இதெல்லாம் ரொம்ப கிரீப்பியா இருக்கு, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஜாம்பி படம் நான் பார்க்க போறதில்ல. என்னப்பா ஒரு அசாஷினா இருந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற? அங்க ஹீட்டோய்க்கும் புரியுது, இவங்க வந்து ஸ்டார்டிங்ல நார்மலா இருந்திருக்காங்க போல, நார்மலா இவங்க வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவங்க வெளியில வரும்போது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இருப்பாங்களா. ஹீட்டோய்க்கு வத்தரா, இந்தா இதை சாப்பிடு. வேணாம் வேணாம் நம்ம டின்னரோ சாப்பிடணும், இப்பயே வயிற்று ரொப்பிட்டா என்ன பண்ணுவது? அதெல்லாம் இல்ல, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சியூக்கி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அதை சாப்பிட்டு பார்க்க இது வந்து அவ்வளோ ருசியா இருக்கு. ஹீட்டோய்க்கு அவ ஆஃபர் பண்றா. இது எல்லாத்தையுமே சைடா ஒரு பொண்ணு பார்த்துன்னு இருக்கா. அவளுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஏக்கமா இருக்கு. இருந்தாலும் பக்கத்துல இருக்க ஒரு ஆளு, இதெல்லாம் நீ பார்க்க கூடாது, நீ வந்து லோயர் பாடியை ட்ரெயின் பண்ணும் வா அப்படின்னு இழுத்துன்னு போறாரு. ஆனா அவ ஒரு ஏக்கமா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து பேசிட்டு போவாங்களா, அவ வந்து இன்னமும் பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு போவா. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. மேட் அவுட்ஃபிட்டை அவங்களோட மாஸ்டர் தான் ஒரு கிஃப்டா தந்திருப்பாங்க. இதெல்லாம் அவ அப்படியே யோசிச்சு பாக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா மோச்சிட்டாரு ரொம்ப தனியா இருந்திருக்கா. அதை கொஞ்சம் சந்தோஷமாக்கணும்னு சொல்லி அது கூட விளாடுறா. ஆனா வெளியில கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கனால கரண்ட் போயிடுது. அங்க மோச்சிட்டாரு அதை புச்சின விளையாடும் போது டவல் அது தெரியாதனமா கிழிச்சிரமா. ஏரியால ஒரு பவுல் இருக்கும், அதுவும் அது மேல விழுந்து அது ஒரு வித்தியாசமா மாறிடும். அங்க கரண்டே இல்லாதனால இவளுக்கு அந்த மூவியோட இல்யூஷன்லாம் வந்து ஜாம்பி எல்லாம் இங்க வர மாதிரி இங்க ஏதோ ஒரு சவுண்டை கேட்டிருக்கும். அதை பார்க்கலான்னு போனா ஏதோ ஒரு காலோட ஜாம்பி வர மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது உண்மையை சொன்னா மோச்சிட்டாரு தான். இதுக்கப்புறம் அங்க ஹீட்டோய் வந்து பாக்குறான். அந்த டவலை அப்படியே அவ பிச்சு போட்டிருக்கா. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஹீட்டோய், அது ரொம்ப பயந்து போயிட்டேன் அந்த ஜாம்பி படத்தை பார்த்ததுல இருந்து, அதனால தான் இப்படியாச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த டவலை நான் வந்து கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணிடுறேன். எப்படி உன்னால இதை பண்ண முடியும்? இதுதான் இப்படி கிழிஞ்சிருக்கு. இல்ல நான் எப்படியாச்சும் பண்ணிடுறேன். நான் மோச்சிட்டாரோ உனக்கு எதுவுமே ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். எதுக்கு நீங்க இந்த மெய்ட் அவுட்ஃபிட்டை போட்டிருக்கீங்க? போனா நம்ம வாங்கின அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, என்னோட மாஸ்டர் அவரு தான் எனக்கு ஒரு கிஃப்டா இதை கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மாதிரி. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒரு அசாஷினா இருக்கிறத விட்டுணும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு சொன்ன வார்த்தைகள், அதனால இதை வந்து என்னால மறக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மாதிரி எனக்கு. சரி எனக்கு புரியுது, இது ஒன்றும் வியர்டான விஷயமும் இல்ல, நீ இதை பத்திலாம் கவலைப்படாத. ஆனா அந்த பொண்ணு சொன்னா மெய்ட் அவுட்ஃபிட் இது வந்து கொஞ்சம் வியர்டா இருக்குன்னு. அதே மாதிரி நான் ஒரு அசாஷினா இருந்தோம், நான் ஜாம்பியை பார்த்து பயப்படுறேன். நீங்க வந்து அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, எல்லாமே நார்மலான விஷயம் தான். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்றீங்க, இதுல எந்த விதமான தப்பும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை போடுறதுக்கு, அதனால இதை கண்டிப்பா நீங்க போடலாம். யார் என்ன சொன்னாலும் கவலையை நீங்க பட தேவையில்ல. மோச்சிட்டாரோ கிட்ட சொல்றான், ஹே மோச்சிட்டாரோ என்ன ரெடி ஆக போகுது? டின்னர்னு சொன்னோடனே அது பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. என்ன அவ்வளவு பசியா அவனுக்கு? வாயில அந்த டவலை பூச்சின்னு இருக்கா. இப்பதான் அவன் சொல்றான், மோச்சிட்டாரோ வாயில இருக்க அந்த டவல். மோச்சிட்டாரோ நாங்க பார்க்கும் போது அது கூட இந்த டவல்னு நினைக்கிறேன். இதுல அதோட பேரண்டோட சென்ட் கூட இருக்கலாம், அதனால தான் இது எவ்வளவு அட்டாச்சா இருக்கோ. ஆமா ஆமா, நான் வந்து டின்னருக்குள்ள அந்த மோச்சிட்டாரோட டவலை சீக்கிரமா ரெடி பண்ண பாக்குறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கு எனக்கு வந்து புரியுது, ஏன்னா எனக்கும் இம்பார்ட்டன்டான விஷயம்னா இந்த பெல்லு தான். இந்த பெல் இது வந்து என்னோட எங்க சிஸ்டர் கொடுத்த பெல்லு, அதனால இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எனக்கு இதை தொலைக்கவும் விருப்பம் இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். இதெல்லாம் கேட்கும் போது ஹீட்டோ எங்க ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன சொன்னீங்க, எங்க சிஸ்டரா? அப்போ உங்களுக்கு சிஸ்டர்லாம் இருக்காங்களா? எல்லாருமே ரேமின் ஷாப்புக்கு வந்திருக்காங்களா? அங்க ஹீட்டோய் கேக்குறான், ஆமா யூகியோட சிஸ்டரை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு வந்து தெரியாது, அப்புறம் எதுக்கு நான் இந்த ட்ரீட்டை உனக்கு கொடுக்கணும், அதாவது ரேமின? அப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. எப்படி வெறுமா ஒரே ஒரு பெல்லு அதாவது அந்த பேரை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனா நீ கவலைப்பட வேணாம், இந்த ஒரு பவுலுக்கு நீ எவ்வளவு பே பண்ணியோ அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே சாப்பிடறாளா, அது அவ்வளவு ருசியா இருக்கு. அட இந்த நாட்டோட ஜாப்பனீஸ் ராமின் அது இன்னும் எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த ஜப்பான்ல சூஷியை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு. இதுவே ஒரு 80% எனக்கு ஒரு ரீசனா அமையுது நான் ஜப்பான்லயே இருக்கிறதுக்கு.
இருக்கு. அங்க யூகிய பாக்குறா. அங்க யூகி பார்த்தா அப்படியே சாஸ் எல்லாம் ஊத்தி சாப்பிடறா. பார்த்தோன்னே அவ கடுப்பாக்குறா. யூகி நீ வந்து என்ன பண்ணிருக்க, இந்த ராமினியை கெடுக்கிற. ஆனா அதெல்லாம் கண்டுக்கல. அதை சாப்பிடும் போது அவளுக்கு அவ்வளவு ருசியா இருக்கு. நீ வந்து ஏதோ அந்த மாதிரி நீ ஃபேஸ வைக்கிற ருசியா இருக்கிற மாதிரி அடுத்த வாட்டி என்கிட்ட ஏதாச்சும் என்கொயரி பண்ணணும், இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு வந்தனா இந்த சாஸ் எல்லாம் ராமின்ல ஊத்துற வேலையை வச்சுக்காத. ஆனா அதெல்லாம் அவ பெருசா கண்டுக்கல. அவளுக்கு என்ன கவலைன்னா சாஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல காலி ஆக போகுது, அதை நினைச்சுதான் அவ கவலைப்படுறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாஸ் வாங்கலான்னு வராங்களா. ஆனா சாஸே அங்க இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்களா. கோச்சோட ஃபெஸ்டிவல் வேற ஆரம்பிக்க போதான். அதனால இந்த மாதிரி நான் ரொம்ப பிஸியா இருக்குமா. டிவி ஆர்டர் வேற வந்தனால ஒரு வாரம் அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியா, ஒரு வாரமா? அப்பனா எனக்கு சாஸே கிடைக்காதா? நான் ரொம்ப நன்றி, நீங்க வந்து இந்த மாதிரி சாஸை ரொம்ப டேஸ்டியா மேக் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அவளோட மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப சோகமா தான் இருக்கா. உண்டு சாஸ் இது வந்து கண்டிப்பா பத்தாது ஒரு வாரத்துக்குலாம். நான் வந்து எப்படியாச்சும் இவளோட மூட மாத்தணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் பேச வேண்டியதான். அவங்களோட சிஸ்டர், அவங்கள பத்தி உங்களால சொல்ல முடியுமா? எப்போ அவங்கள பாத்தீங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு வந்து நான் யூத்தா இருக்கும் போது எனக்கு அவளைக்கும் ஞாபகம் இல்ல, எல்லாமே எனக்கு தொண்டு தொண்டாதான் ஞாபகம் இருக்கு. என்னோட அம்மா அவங்க தான் எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் இந்த பெல்லை குத்தாங்க. அப்பத்துல இருந்து இந்த பெல் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மாதிரி. நான் இந்த பெல் என்னோட சிஸ்டர் கிட்டயும் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடக்காதா அப்படின்னு நான் காத்துன்னு இருக்கேன். ஆனா இன்னமும் அது நடக்கல. நான் என்னோட பழைய மெமரிஸ் எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு தெளிவா இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், அந்த டைம்ல நான் ரொம்ப லோன்லியா இருந்தேன். ஆனா இப்போ வந்து என்னோட சிஸ்டரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. அவ எப்படி இருப்பா, எங்க இருப்பா, சேஃபா இருப்பாளா, அது கூட எனக்கு சரியா தெரியல. அது தெரிஞ்சா வச்சு நான் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பேன். இவங்க இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசின்னு இருப்பாங்களா. அங்க ஹிட்டோயோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்றாங்க, சியூகி உங்களுக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்களா? எனக்கு வந்து இதை பத்தி எல்லாம் தெரியாது. கண்டிப்பா நீங்க அழகா இருக்கும் போது அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அதுவா, இன்னைக்குதான்ப்பா நாஸ்காவோட ஒரு நியூ மியூசிக் வந்து வரப்போகுது. நாங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இந்த பக்கத்துல இருக்க அந்த பையனும் சொல்றான், ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருத்தவன் நித்திரியா உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. யூகி கிட்ட சில பல சீக்ரெட்டையும் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஹை ஸ்கூல் அப்போ நிறையவே இவன் சீக்ரெட்டை வச்சிருந்தான். அதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா, சம்மர் டைம்ல இவன் ஒரு கோட்டை போட்டு வந்தான். அப்போ எல்லாருமே இவனுக்கு ஒரு பட்ட பேரை குத்தாங்க, ராக் நைஃப்னு. இது கேட்டோடனே ஆளு ரொம்ப எம்பரஸ் ஆகுறான். ஆனா யூகிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பேரு. இது வந்து எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. யூகியோட பாஸ்டோட இது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கு. ஆனா இப்படி பேசும்போது அவன் இன்னொரு விஷயத்த சொல்லான்னு வருவானா, தெரியாதனமா அவன் வச்சுன்னு இருக்க அந்த சிடி அது அப்படி கீழே வில்லன்னு போவோம். மிஸ் யூகி தாங்க பேகை வச்சு காப்பாத்துறாங்க. ஆனா அதை காப்பாத்த போய் அவங்களோட சாஸ் அது மொத்தமா கொட்டிக்குது. இதனால பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளவுதான், என்னோட சாஸ் அது நாசமா போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அவங்களுக்கு சரியா தூக்கமும் வரல. தூக்கத்துல கூட அந்த கோச்சோட சாஸ் தான் ஆகுது. மிஸ் யூகி நீங்க வந்து பண்ணது சரியில்ல. இப்போ அந்த சாஸை நீங்க விரும்பது இல்லையா? கனவுலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா வருதா, அவங்களால சரியா தூங்கவே முடியல. ஹிட்டோயும் வந்து கேக்குறான், ஆமா என்னாச்சு மிஸ் யூகி? என்னோட கனவுல அந்த கோச்சோட சாஸ் வருது, என்னால சரியா தூங்க முடியல. இதே மாதிரி தான் ஒரு நாளும் நடக்குது. அவங்களுக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி பயமாலாம் இருக்கா. இதனால ஹிட்டோய் கிட்ட வராங்க. ஹிட்டோய் வந்து உங்ககிட்ட தூங்கலாமா? எனக்கு தூக்கமே வர மாட்டேது, அதனால ஹெல்ப் பண்ணுங்க. இது என் கூட தூங்கணுமா? ஆனா நான் இப்ப படிச்சுன்னு இருக்கேன், நாளைக்கு வேற எக்ஸாமா, அதனால தான் நான் படிக்கிறேன். நீங்க தூங்குற வரைக்கும் நான் வேணா உங்ககிட்ட பேசுறேன். ஆனா உண்மையை சொன்னா நீங்க வந்து உண்மையிலேயே நல்லவர் தெரியுமா? நீங்க வந்து ரொம்ப கேரிங்காவும் ரொம்ப கைண்டாவும் இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை யாராலையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன சொல்ற? அப்படிப்பட்டவங்க யாராச்சும் எனக்கு தெரியும்னா எங்க அப்பா தான். இருந்தாலும் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்றேன். அது ஃபேமிலியால ஏற்பட்ட சில பல பிரச்சனையால தான். இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு ஒரு பாஸ்ட் சீன் ஞாபகம் வருது. இதுல யாரையோ ஒருத்தங்கள எனக்கு வந்து உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அங்க ஹிட்டோய் கிட்ட அவ சொல்றா, இங்க ஏன்னா இந்த உங்களுக்கு வந்து தொல்லையா இருக்கும், உங்களோட ஸ்டடி அது டிஸ்டர்ப் ஆகும். நான் வந்து என்னோட ரூமுக்கே போறேன். சீன்ல அந்த கோச்சோட சாஸ் வந்து அது கிட்ட பேசுது, நீ பண்ணது எதுவும் சரியில்ல, நீ என்ன அப்படியே விட்டு போயிட்ட. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது அந்த கோச்சோட சாஸ் தான் சொல்லுது, பரவாயில்லையே உன்னோட சைல்ட்ஹுட்ல நீ ரொம்ப பாப்புலரா இருந்திருக்க, உனக்கு இன்டர்வியூ எல்லாம் பண்ணிருக்காங்க, நீ ரொம்ப டேலண்டடாவும் ஒரு ப்ரோட்டேஜியாவும் இருந்திருக்க. ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது உன்னோட டேடும் உன்னோட மாமும் தானே. உங்களோட சந்தோஷம் அது வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறிச்சு. உன்னோட பர்த்டே அன்னைக்கு நீ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது அங்க டோர் பெல் வச்சிருக்கோம். அவங்க ஏந்து போகும்போது அவ எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றா. அவங்க கேட்காம போறாங்க. அங்கதான் அவங்க இறந்து போயிருக்காங்களே. அப்போ என்னோட தப்பு தான். என்னாலதான் என்னோட அம்மாவையும் என்னோட அப்பாவையும் நான் இழந்தேன். அப்போ உன்னோட பேரண்ட்ஸ் இழந்தனால அவங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு இது வந்து உன்னோட சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவங்க உன்னோட பேரண்ட்ஸை கொண்டது எதுக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து யாரு மேலேயே கருணை காட்டக்கூடாது அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி தான் அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அப்புறம் நீ ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்ன. அந்த டைம்ல தான் உன்னோட சிஸ்டர் அதை பார்த்து அவ ரொம்ப வெறுத்து போனா. எனக்கு வந்து உன்னை பிடிக்கவே பிடிக்காது, உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன். இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அவ யோசிச்சு பார்த்த அந்த விஷயம். அது சொன்னது இவ இல்ல, இவளோட சிஸ்டர் தான். அதுக்கு அப்பத்துல இருந்து நீ வந்து ஒரு கில்லிங் மிஷினா பண்ண, ஒரு கொடூரமான அசாசினா எல்லாரையுமே நீ போட்டு தள்ள ஆரம்பிச்ச. இதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துன்னு இருக்காளா. திடீர்னு அவ சடனா ஏந்துக்கிறா. யூகியே ஹிட்டோய் தான்
எழுப்பியிருக்கான். ஆமா யூகி என்ன ஆச்சு? நீங்க வந்து அங்க வியர்டா ஆக்ட் பண்ணீங்களா? சரி சும்மா உங்களை பார்த்துட்டு போலாமே அப்படின்னு வந்தேன். ரூமுக்கு வந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு என்ன ஏதாச்சும் கெட்ட கனவு வந்ததா? ஆனா ஹிட்டோயை அவங்க அப்படியே கட்டி போச்சுக்கிறாங்க. இங்க ஹிட்டோய்க்கும் புரியுது. ஆமா என்ன ஆச்சு மிஸ் யூகி? உங்களுக்கு ஏதாச்சும் கெட்ட கனவு வந்ததா என்ன? ஆமா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. அது என்னோட பழைய பாஸ்ட பத்தி தான். ஆனா எனக்கு இப்ப எதுவும் ஞாபகம் இல்ல. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அங்க ஹிட்டோய்க்கு இப்பதான் விஷயம் புரியுது. ஓ இதுதான் விஷயமா? அப்பனா நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி முதுகுல தட்டி கொடுக்குது. இதனால நீங்க கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்களா? அங்க இப்பதான் யூகிக்கே நிம்மதியா இருக்கு. அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. சீன்ல யூகி ஸ்கூலுக்கு வராங்களா? அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்னது யூகிக்கு வந்து இந்த கோச்சோட ஃபெஸ்டிவல் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? ஆமா எனக்கு தெரியாது. அது ஒரு சாதாரணமான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு எனக்கு தெரியும் அவ்வளவுதான். இல்ல உனக்கு தெரியல. 3 கிரேட்டான ஈவென்ட் நடக்கும். ஒன்னு கல்ச்சரல்ஸுக்கும், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸுக்கும், இன்னொன்னு மியூசிக்கும். இந்த 3 ஈவெண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான கோச்சோட சாஸ் அது கிடைக்கும். இது கேட்ட உடனே அங்க யூகிக்கு வாயிலிருந்து ஜொல்லா ஊத்துது. அட இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். அடே இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி டாபிக் எடுப்பீங்க. ஆனா ஒண்ணு நீங்க வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணனா உங்களோட ஸ்கோர்ஸ் அதுவும் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் பசங்களால அதுல ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் தான். இம்பாசிபிள். யூகியோட கிரேட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 42 எடுத்திருக்காங்க. நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனா இது நல்ல கிரேட் தான். இருந்தாலும் 60 இருக்கணுமா? அங்க நான் எல்லா எக்ஸாம்லயும் நடக்கிற ஒரு ஸ்கோரை வச்சுதான் அவங்க ஆவரேஜா ஸ்கோர் எடுப்பாங்க. 60 இருக்கணும். இவங்களுக்கு இருக்கிறது வெறுமா 42 தான். அதனால யூகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க கவலைப்பட வேணாம். இதுக்கு மேல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்களால அங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்பதான் யூகிக்கு ஒரு நிம்மதியே. சீன்ல அவங்க ஒரு டீல போட்டிருப்பாங்களே 3 மாசத்துக்கு பிரெட்டை இவத சப்ளை பண்ணுவேன்னு. பிரெட் கொடுக்குறா. ரொம்ப நன்றி இந்த பிரெட்டை கொடுக்கறதுக்கு. இவ என்ன மறந்துட்டாளா? இதுக்கு முன்னாடி நான் தான் இவளோட ஹிட்டோயை நான் ஒரு ஹாஸ்டேஜா எடுத்துக்கினேன். ஆனா இப்ப ஏதோ நார்மலா பேசின்னு இருக்கா. இல்லன்னா அவ என்ன பெருசா அவளைக்கும் கண்டுக்கலையா? ஆனா இங்க ரொம்ப நேரத்துக்கு நம்ம டீல போடுறது சரியா வராது. யாராச்சும் பாத்துட்டா ஒரு டேஞ்சரஸான பிரச்சனையா மாறும். நம்ம என்ன பிளாக் மார்க்கெட்ல பொருளைய விக்கிறோம் அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு வர நிறைய வேலை இருக்கு. அந்த கரெக்ஷன் பண்றது, கிரேட் எல்லாத்தையுமே பாக்குறது, எல்லாத்தையுமே பிடி கிளாஸ் முன்னாடியே நான் முடிக்கணும். இப்படி பார்க்கும்போது அவங்க போயின்னு இருப்பாங்களா? அங்க அவ கோச்சோட ஃபெஸ்டிவல் அதை பத்தி கேக்குறா. அதை பத்தி உங்களால இன்னமும் சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி கேக்குமா? உடனே அவங்க கேக்குறாங்க. ஆமா மிஸ் யூகி நீங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த பேப்பர் இது வந்து உந்துதான் நினைக்கிறேன். உன்னோட கிரேட் அதுவும் சரியா தான் இருக்கு. இருந்தாலும் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னன்னா நீ வந்து பேரே எழுதல. நான் வந்து கிளாஸ்லயும் ஒன்னு பார்த்தேன். நீ அப்பயும் பேர் எழுதல. ஆனா ஆன்சர் எல்லாம் எழுதியிருக்க. உனக்கு மார்க் எல்லாமே நல்லா தான் கிடைச்சிருக்கு. ஒரு A+க்கு மேல. இப்படி நீ பேரே எழுதாம விட்டுட்டேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன். அப்படின்னா உங்களால இந்த பேரை வந்து எழுத முடியுமா? நீ என்ன யோசிக்கிற? இதுக்கு பதில் நான் ஒண்ணுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறியா? இந்த பிரெட் சப்ளை பண்ற மேட்ரு இது வந்து ஓவரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் யூகி அடிக்கடி அந்த கோச்சோட சாஸை கொண்டு வந்து ராமின் கூட கலந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா இப்படி பேசும்போதே அங்க ஒரு காத்தடிக்குதா? இதை ஒரு வாய்ப்பா வச்சு யூகி அங்க சம வேகமா போய் எழுதி விட்டுறாங்க. என்ன இது காத்தடிக்குது? அங்க பேப்பரை பார்த்தா பேரு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க? இல்ல உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? இல்ல உங்களுக்கு அலோசினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒர்க் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோந்து போல. சரி ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு நான் போறேன். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. இந்த வாட்டி நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா கண்டிப்பா நான் இதை ஒன்னும் மறக்க மாட்டேன். சாஸ் விஷயம் அதையாச்சும் நீ அட்லீஸ்ட் பண்ணக்கூடாது புரியுதா? இந்த சைடு இது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு பாத்துக்கினே சொல்றா. அட்லீஸ்ட் என்னால இந்த வகையிலேயாச்சு யூகிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே. மிஸ் யூகிய சொல்றாங்க உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஹைக்கி நீ வந்து இங்க என்ன பண்ற? இவளோட பேரு ஹைகேஜ் அப்படின்னு வரும். நம்ம ஹைக்கினே கூப்பிடலாம். இதுவா எனக்கு ஒரு வழி தெரியும். அப்படி அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல ஜெயிக்கிறதுன்னு. அங்க ஒரு 2 பேர் அந்த பொண்ணை பயங்கரமா தாக்குறாங்களா? அங்க கடைசியில அது எல்லாத்தையுமே சமாளிக்கிறா. இப்பதான் அந்த பர்சன் கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். ஆமா உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு நாகா ஹைகேஜ். அப்படியே அவளோட பிரதரோட பேரையும் சொல்றான். அந்த பிரதர் வந்து இவன் தான். நம்ம தான் இந்த மார்ஷல் ஆர்ட்டோட ஒரு டிசெண்டடா இருக்கும். நம்ம 300 வருஷமா இதை கடுமையா ட்ரெயின் பண்ணினே வரோம். அதுவும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட. ஆமா நீங்க கவலையப்படாதீங்க. நான் இன்னமும் என்னோட ஸ்கில்ஸை வளர்ப்பேன். நான் வந்து என்னோட பிரதரால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அவரோட பிரதரும் போகும்போதே சொல்றாரு அவளோட மூஞ்சில ஒண்டி அடிப்படல. அவளோட அழகான மூஞ்சிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. சீன்ல அந்த காம்படிஷன் ஆரம்பிக்க போது அந்த காம்படிஷன்ல ஒரு ஈவென்ட்டும் நடக்க போதான். அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் அவங்க தான் போலீஸா இருக்க போறாங்களா? மத்தவங்க எல்லாருமே திருடங்களா இருக்க போறாங்களா? இது வந்து சரிதானா? ஏன்னா நம்ம நிறையவே அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கு. பரவாயில்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க யூகியோட ரிப்போர்ட்டையும் அவன் காட்டுறானா? பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இவளை பத்தி நிறைய பாஸ்டான விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியவே இல்லையா? ஹிட்டோயோட ஒரு கசனா எங்க ஃபேமிலிக்கு ஒரு எனிமியா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இவன் மேல ஒரு கண்ணை வைக்கிறேன். அப்படின்னா ஒரு தனியா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரா? சரி அங்க ஏகப்பட்ட ஆளுங்க காஸ்பிளே எல்லாம் பண்ணிருக்காங்களா? பொண்ணு ஒரு மாதிரி கவலைப்பட்டுன்னே சொல்றான். என்னோட அண்ணன் இது வரைக்கும் இதுக்கெல்லாம் அப்ரூவே பண்ணதில்ல தெரியுமா? இது உன்னோட அண்ணன். அவன் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்டா இருக்கான் தானே? நான் யூகியை பார்க்கும் போதெல்லாம் அவளால சரியா பேசவே முடியல. ஹீரோக்கும் அங்க நல்லாவே புரியுது. இவளுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருக்கு போல. அங்க கோச்சோட சாஸ்வரமா இதை பார்த்து யூகி ரொம்ப சந்தோஷமாவா. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது டோகா. இவன் கூடிய ஒருத்தனப்பால அந்த பையன் தான். அடே நீ வந்து எதுக்குடா இந்த மாதிரி
மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இருக்க. அதாவது அந்த காம்படிஷன்ல நானு, யூகி, டிகேஜ் நாங்க 3 பேரும் தான் பங்கெடுக்க போறோம். அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு நாங்க யாருன்னு காட்ட போறோம். ஆனா இப்போ நடக்கிற இந்த ஈவெண்ட் இதுல அத்லெட்டிக்ஸ் அதுதான் ஒரு கீ ரோலை பிளே பண்ணுது. சோ அதனால அது இருந்தா ஒண்டி தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நான் இது வரைக்கும் பிடி கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் உன்னை பார்த்ததே இல்லையே ஹைகேஜ். அதுவா நான் வந்து எப்பயுமே ரொம்ப அட்டென்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பேன். அதனால தான் நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லை. நீ கவலைப்படாத, என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அவங்கள தூக்கடிக்கிறதுக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே அவளும் ஓகேன்னு சொல்றா. சீன்ல ஹிட்டோய் வந்து கேட்கறான், ஆமா நீயும் கலந்துக்க போறியா என்ன? ஆமாண்டா நான் வந்து கலந்துக்க போறேன், அதே மாதிரி ஜெயிக்கவும் போறேன். ஃபெஸ்டிவல்ல அந்த கோட்ஸோட சாச ஜெயிக்கலன்னா என்ன இதுவா இருக்கும்? அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேமஸான மாஸ்கோடா மாறும். ஹீரோக்கும் திடீர்னு ஒரு ஐடியா வருமா, அதாவது அங்க கேமராலாம் வச்சிருப்பாங்க, டிவி ஸ்டேஷனும் அங்க வரும். கேமரால யூகியும் வருவாங்களே. திடீர்னு ரீக்கு வந்து கூப்பிடுறா, அண்ணா நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா? உங்க 2 பேரை நான் எங்க தேன தெரியுமா? நாங்க என்ன பண்றது, அதாவது கேஃபேல நாங்க வந்து ஹெல்ப் பண்ணதோம். ஈவினிங் ஷிஃப்ட் வந்து எங்களுக்கு கிடையாது. அப்படியா? அப்பனா ஆஃப்டர்நூன் நீங்க வர மாட்டீங்களா? இதெல்லாம் சரியே இல்ல. அங்க பின்னாடியே ஹிகேஜும் கேக்குறா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸா? என்னது புரியல. அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸே இல்லாம இருக்குதுன்னா அது நான் ஒண்டிதான். அதனால நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? கண்டிப்பா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம். கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க ஹிட்டோயும் கூப்பிடுறான், வா யூகி டைம் ஆகுது, நம்ம போகலாமா? அதே மாதிரி நீயும் வரலாம். இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கூடிய சீக்கிரத்துல வரேன். போகும்போதே அதை பத்தி தான் யோசிக்கிறா. என்னது நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறோமா? என்னதான் அவளுக்கு என்னோட ட்ரூ நேச்சரை பத்தி தெரிய வந்தாலும் அவ கண்டிப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பா. இப்போ அதுக்காக இந்த காம்படிஷன்ல நாங்க ஜெயிச்சாகணும். அவளுக்கு அந்த வகையில தான் ஹெல்ப் பண்ணணும். அங்க உள்ள என்ன பேசுறாங்க அது எல்லாத்தையுமே அவ ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து ஈவெண்ட் ஆரம்பிக்குதா. அங்க 2 பேர் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவெண்டோட ரூல்ஸை பத்தி சொன்னா ஹிகேஜ் அவர் வந்து ஒரு போலீஸா இருக்க போறாரு. அவர் எல்லா தீஃபையும் ஒரு சைடா புடிச்சு வச்சிருப்பாரு. அதுல ஒருத்தங்க தப்பிச்சாலே போதும், அவங்க தப்பிச்சு மத்தவங்களை தொட்டா எல்லாருமே அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப அட்வான்டேஜா உங்களுக்கு இருக்காதா? சரி இப்போ மீதி இருக்க விஷயத்த இவங்க வந்து சொல்லுவாங்க. நியூவா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இப்போ விளையாட போற எல்லாருமே அவங்க அவங்களோட காஸ்டியூமை போட்டு இருந்தா விளையாட போறாங்க. இதை பத்திலாம் ஹைகேஜ் யோசிக்கிறா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ, இதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ கவலைப்படாத, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆமா நீ கவலைப்பட தேவையில்ல. ஹிட்டோய் கிட்ட இவ ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன மீனிங்னு. அதே விஷயத்த இங்க சொல்றா, நீ வந்து கவலைப்படாத, மத்தவங்க பிரச்சனையில இருக்கும் போது ஹெல்ப் பண்றது அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். கேட்கும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு அவளோட பிரதர் அப்படியே பாக்குறானா, அவனுக்கு அவளை பார்க்கும் போது அவ்வளவு கியூட்டா இருக்கு. அவன் பாக்குறது கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இருக்கா. அதனால அவ கொஞ்சம் பயந்து போயிடா. என்னது அவ எதுக்கு அவ பின்னாடி போய் ஒளிரா? இந்த பொண்ணு இவதான அந்த யூகி, இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? இதனாலே அவன் இன்னமும் கோவமா வரான். அங்க அவங்க 2 பேருக்கும் இன்னமும் புரியல இவன் எதுக்கு எவ்வளவு கோவமா இருக்கானு. அங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அங்க மேட்ச் ஆரம்பிக்குது. அவன் சம வேகமா போய் எல்லாருமே பிடிச்சு தூக்கி போட ஆரம்பிக்கிறான். ஏய் அவன் என்ன ஒரு ஹியூமன் புல்டோசரா என்ன, எவ்வளவு வேகமா போய் எல்லாரையுமே இப்படி தூக்கி போடுறான். கடைசியா ஒரு 3 பேர் தான் மிஞ்சிருக்காங்க, அதுவும் நம்ம ஆளுங்க தான். கோச்சோட அவனு சொல்றான், அவ பாத்துன்னு இருக்கா, அதனால நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். நான் தான் உன்னை தோக்கடிக்க போறேன். எது நீ தானா? அங்க எடுத்தோடனே அவனை பறக்க விட்டுறான். மிஸ் யூகி நம்ம என்ன பண்றது, நம்ம பிரிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா? இல்ல இல்ல அதுக்கெல்லாம் இப்ப தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. சம வேகமா வந்து யூகியை பிடிக்க ட்ரை பண்றானா. யூகி அப்படியே அவளோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்படியே பறந்து போறா. ஆனா அவளோட வாழை பிடிச்சிடறானா. அங்க ஏதோ ஒன்று பண்ணலான்னு போகிறதுக்குள்ள அங்க ஹைகேஜ் யோசிக்கிறான், நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடமே அப்படியே புகை மூட்டமா இருக்கு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் அவன் தூக்கி போறானா, ஆனா தூக்கி போட்டது அந்த ஹைகேஜ் அந்த பொண்ணு தான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட நம்ம யோசிச்சே பார்க்கல, ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி நடந்து எப்படியா அவங்க ரேபிட்டை தூக்கி போட்டாங்க. இப்போ கடைசியா இருக்குது வெறுமா அந்த யூகி அந்த பொண்ணு வண்டி தான். அங்க யூகி பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அதாவது அவ ஹிட்டோய் கிட்ட கேட்டிருப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது, அதை பத்தி இன்னமும் எனக்கு நல்லா சொல்ல முடியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் அதை பத்தி நான் எப்படி சொல்றது? இவங்க 3 பேரு தான் கஷ்டத்துலயும் துக்கத்திலையும் என் கூட இருந்தவங்க. எங்களை நல்லா தெரிஞ்சவங்கன்னா இவங்க 3 பேர் தான். இவங்க நான் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்காக நானும் இவங்களுக்கு ரீபே பண்ற விதமா ஹெல்ப் பண்ணுவேன். அதை இப்படி கூட நீ ஏத்துக்கலாம். இது கேட்டோன்னேதான் அவளுக்கு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஐகேஜ் வந்து கேட்டிருப்பா, நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா? சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அதெல்லாம் அவ யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா. முன்னாடி அங்க ஏகப்பட்ட கேமராஸ் வர இருக்கு, அதுலயும் நான் மாட்டக்கூடாது. அதே மாதிரி இவன் கிட்டே நான் தப்பிக்கணும். அதே மாதிரி இவன் கிட்ட இருந்து அந்த கோச்சோட அதோட இதுவும் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா சண்டையும் ஆரம்பிக்குதா. அவங்க 2 பேரும் அப்படி போட்டி போட்டுக்கிறாங்க. யார் அந்த உல்ஃப்? அந்த உல்ஃப் நம்ம பிரசிடென்ட்கே டஃப் தராங்க. வந்து இதுக்காக என்னோட தங்கச்சி கூட பழகுற, அது என்ன இன்டென்ஷன் எனக்கு சரியா தெரியல. ஆனா அதுல உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி என்னோட தங்கச்சியை நீ நெருங்கலான்னு பாக்குறியா? என்னோட தங்கச்சி அவ வந்து ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவளோட கஷ்டம் அவளோட பெயின், அதனால நீ அவ கூட
ஃப்ரெண்டானா கண்டிப்பா இதுக்கப்புறம் அவ இன்னமும் கஷ்டப்படுவா, அதை நான் ஆக விட மாட்டேன், அவ ரொம்ப ஸ்பெஷலானவ. இதெல்லாம் கேட்கும் போது அங்க ஹிட்டோய் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. அங்க அப்படியே அவன் தாக்கலான்னு வருவான், அதுக்குள்ளேயே அப்படியே தூக்கி போடுறான். அந்த உல்ஃப் எப்படின்னு தெரியல, அந்த பிரசிடென்ட்டையே தூக்கி புரட்டி போட்டா டைரக்டா அவளோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி அங்க டைரக்டா ஓடினு இருக்கா. அங்க யூகி செம்ம வேகமா முன்னாடி போய் சொல்றா, எனக்கு அந்த டைம்ல ஃப்ரெண்டு அப்படின்னா என்னன்னு தெரியாம தான் நான் வந்து உன்கிட்ட பதில சொன்னேன். இப்போ வந்து எனக்கு அதுக்கான விஷயம் வந்து நல்லாவே புரியும். எனக்குன்னு ஸ்பெஷலானவங்க இருக்காங்க, அதே மாதிரி நான் வந்து உனக்கு ஸ்பெஷலா தெரியறேன்னா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால நான் திரும்பவும் கேட்கிறேன், நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா? இப்படி இவங்க பேசும்போதே கரெக்டா அந்த பிரசிடென்ட் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. மேட்சும் ஓவர் ஆகுது. அவ்வளவுதான். இப்போ வந்து யாரு ஜெயிச்சா? கண்டிப்பா நம்மளோட கிளாஸ் தான் ஜெயிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் படி பார்த்தா யாரையாச்சும் ஒருத்தங்கள தொட்டாலே போதும்ல, ஜெயிச்சிட மதனாச்சு. சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் யூகி தொடும் போது அவங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க, அப்போ தோத்து போன மதனாச்சு. அங்க விஷயமும் அதே மாதிரி தான் நடக்குது. அங்க யூகியோட டீம் தோத்து தான் போகுது. அங்க யூகியும் இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. அங்க திடீர்னு நிறைய மீடியா ஆளுங்க வராங்களா. மாஸ்டர் ஹிட்டோய் வந்து சொன்னாரு, அதனால நான் வந்து மீடியாக்கு அவளுக்கு என்னோட ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இடம் முழுக்க அப்படியே போக முட்டமா மாதா யூகி டக்குன்னு அவளோட காஸ்டியூமை மாத்தி விட்டுறா. சீன்ல இவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அவ மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் நம்ம வந்து தோத்து போனோம், இல்ல நான் தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கினேன், அதனாலதான் நம்ம தோத்து போனோம். ஆனா இப்போ வந்து நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், என்னோட இதயத்துல என்ன விஷயம் இருந்ததோ, அஃபெக்ஷனோ ரிஃப்ளெக்ஷனோ நம்ம 2 பேருமே அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். அங்க அவளோட அண்ணனும் வரான். ஹேய் நாக்கா, வந்து வா போகலாம், டைம் ஆகுது. அதே மாதிரி நீ உன் மேல ஒரு கண்ணை வைக்கிறேன், ஆர்டர்ஸை நீ மீற பார்த்தனா அவ்வளவுதான். அவ போவாளா? உடனே அங்க யூகி கூப்பிடுறா, வந்து திரும்ப ஸ்கூல்ல சந்திக்கலாம். இதை கேட்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தனியா இருக்கும் போது அவன் வந்து கேட்கறான், ஆமா என்னாச்சு, நீங்க வந்து கவலையா இருக்கீங்களா தோத்து போனனால? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்து கோவமா இருக்கணும் தோத்து போனனால, ஆனா எனக்கு அப்படி ஃபீல் ஆகல, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுறேன். எனக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான எமோஷன் வந்து அப்படியே வெளிப்படுது. அதை பத்தி தெரிய வந்ததுல இருந்து இன்னும் தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. கூட இருக்கும்போது வரும்ல, அதை கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு புரியுது. அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப என்ஜாய் பண்றேன், அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் முடியக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுற, அதுதானே? அப்பனா நான் வந்து ஃபெஸ்டிவலை ரொம்ப என்ஜாய் பண்றேனா? ஆமா, நீ வந்து கவலையப்படாத, இந்த வருஷம் நம்ம வந்து தோத்து போயிருக்கலாம், இன்னமும் நம்மளுக்கு இன்னொரு வருஷம் இருக்கு, கண்டிப்பா நம்ம வந்து அதுல ஜெயிக்க தான் போறோம். அப்பனா நெக்ஸ்ட் இயர் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் அதை பத்திலாம் யோசிச்சதில்ல. நான் என்ன யோசிப்பேன்னா, என்ன யாராச்சும் கொன்னுட்டாங்கன்னா நான் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு கனவுக்குள்ள இருக்க ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஆனா இங்க இன்னமும் நாளைக்கு இருக்கு, இன்னமும் நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்கு. உங்களால டிசைடும் பண்ண முடியும், அதாவது நம்ம டின்னர்ல என்ன சாப்பிடலான்னு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கும் பசி இருக்குது, நான் ஃப்ரைடு கட்லெட் சாப்பிட்டா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்ன சாப்பிடலான்னு இருக்கீங்க? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் அது பிடிக்கும், அதுவே நம்ம சாப்பிடலாம். அந்த பொண்ணு வந்து பயங்கரமா வித்தலாம் காட்டாளா, அதை பார்த்து ஹிட்டோய்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னோட திறமை அது உண்மையிலேயே வேற லெவலுப்பா, நீ வந்து ஏதோ நிஞ்சா மாதிரியே பண்ண, நிஞ்சாலாம் உண்மையிலேயே ஆசம் தான். ஆமா ஆமா நான் வந்து நிஞ்சா தான், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல. என்னோட அண்ணனுக்கு இதுல ஏகப்பட்ட திறமை இருக்கு, அவன் பயங்கரமா பண்ணுவான். நான் சில டைம் ஆசைப்படுவேன், ஒரே இல்லாம பிறக்கதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, அதாவது ஒரு நார்மலான பொண்ணா. இதெல்லாம் கேட்கும் போது யூகிக்கு அங்க வந்து அவளோட விஷயம்லாம் ஞாபகம் வருமா. உடனே அங்க யூகி சொல்றா, எனக்கு நல்லாவே புரியுது நீ வந்து எப்படி ஃபீல் பண்றேன்னு, உனக்கு பிரச்சனை இல்லைனா நம்ம 2 பேரும் அதை பத்தி பேசலாமா, ஏன்னா இன்னமும் நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நான் எனக்கும் நார்மலா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. உனக்கு தெரியுமா நீ வந்து எப்படி தூக்கி போட்ட, அதே மாதிரி எனக்கும் திறமெல்லாம் இருக்கு தெரியுமா. ஓ அப்படியா, அப்பனா நான் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதெல்லாம் பாக்குற ஹிட்டோய் அங்க சொல்றான், இன்னும் ஒரு அருமையான கண்கொள்ளாத காட்சியா இருக்கு, இதெல்லாம் பார்க்கும் போது கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. என்னப்பா ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, நூல மத்த பொண்ணுங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்றியா, யார வந்து நீ தேர்ந்தெடுக்க போற? இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இதெல்லாம் பார்க்கும் போது அந்த சின்ன பொண்ணு சொல்றா, அட நீட்டா சென்சே நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அந்த பொண்ணை விடவே இல்ல, அப்படியே ஹிட்டோயை பூச்சே தடவ ஆரம்பிக்கிறா. ஏய் உனக்கு வந்து இது போதுமானதா இருக்கா, இன்னமும் நீ வந்து என்ஜாய் பண்ணணும்னா இது தொடலாம்ப்பா, எனக்கு விருப்பம் இருந்தா. அப்படியே பேசும்போது திடீர்னு ஒரு கத்தி வந்து அங்க பாயுது. லெவல் அவ தப்பிக்கிறான், அந்த லாலிபாப் பொண்டி தான் நாசமா போகுது. ஏய் உனக்கு கண்ணுக்குன்னு தெரியுதா இல்லையா, நீ வந்து இப்போதைக்கு எனக்கு கொன்னுட்டு இருப்ப. சாரி மாஸ்டர் ஹிட்டோய், என்ன மன்னிச்சிருங்க, வந்து உங்களை பயமுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் நீ வந்து ஒரு விஷயத்த மறக்க கூடாது, நீங்க தான் உன்னோட சிஸ்டரை பத்தி என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னீங்க, அதனால என் கூட எப்படி பழகணும்னு உனக்கு தெரியும்ல. ஆனா அதெல்லாம் அவ பெருசா கண்டுக்கல, அப்படியே அவ சைட தான் போகிறா. நீட்டா டீச்சர், அப்போனா நீங்களும் ஒரு நார்மலான பர்சன் இல்லையா? ஓ எதிர்பார்க்கல, அதாவது நீங்க இருப்பேன்னு ஹிகேஜ், நீ வந்து ஹிகேஜ் ஃபேமிலில இருந்து தானே வந்திருக்க. அட என்ன பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியுமா என்ன? ஆமா ஆமா இல்லையா பின்ன, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், நீ தான் நம்ம யூகியோட பேப்பர்ல அவளோட பேரையும் எழுதுன. கேட்டோன்னே அங்க யூகி பயமுத்துற மாதிரி கத்தி எடுத்து வைக்கிறாளா. அதோ நித்திரியா
இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த கொடூரமான ஆறாவை நீ வெளியேற்ற போற? நான் வந்து எதுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரத்துல என்னால எனக்கு ஒரு மிஷின் இருக்கு, நான் அங்க போக போறேன். அதுவும் நான் சில பல ஆளுங்க கூட கான்டாக்ட் பண்ண, அங்க அவங்களுக்கு வந்து இவளோட சிஸ்டரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கேட்டு பாக்குறேன், ஆனா டைரக்டா அதை பத்தி கேக்குறதுல நிறையவே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்து தான் இருக்கணும். அதே மாதிரி உனக்கு வந்து ஏதாச்சும் பழைய விஷயத்த பத்தி எல்லாம் தெரியுமா? இல்ல எனக்கு வந்து அவளுக்கும் இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் தெரியாது. என்னோட பழைய மாஸ்டருக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் போகும். ஓ அப்படியா? அப்பனா நீங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த 6 ஹவரை. அதுவும் தனியா. நான் வந்து இங்க இருந்து போறேன். என்னது தனியாவா? அப்பனா இவங்க 2 பேரும் என்ன டேட்டிங்க பண்றாங்க? இல்ல இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொமான்ஸை இதுக்குள்ள எத்தணும்ட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப்டர் ஆல் நீங்க 2 பேரும் கசின்ஸ்ல. ஆனா ஒரு சைடு நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒரு நல்ல மேட்சா இருப்பீங்க. கேஜி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க கசன்லாம் இல்ல. உங்க ஹிட்டோயும் அப்படியே யூகிய பாக்குறானா, உங்க யூகிய அப்படியே அந்த கத்தி எத்துக்குனே சொல்றா. எனக்கு இப்பதான் பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட்ல நான் வந்து என்ன ஒண்டிதான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு யாருமே இல்ல, அதுதான் எனக்கு ஒரு மிஷினா இருந்தது. அதனால நான் என்ன ஒண்டிதான் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஏகப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க, இவங்க கூட நல்லா ஜாலியா இருக்க முடியுது, இவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. பரவாயில்ல, இப்பதான் எனக்கு அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவளுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க இப்படி பேசும்போதே ஸ்னோவும் பெய்யுதா. இப்பதான் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவனோட அப்பா நியூ இயருக்கு இந்த கண்ட்ரிக்கு வராராம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க காலையில ஆகுது, அந்த இடம் முழுக்க ஒரே ஸ்னோவா இருக்கா. மோச்சிட்டாருக்குலாம் அவ்வளவு சந்தோஷம், அது அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. எனக்கு புரியுது மோச்சிட்டாரோ ஹியூமன்ஸ் கொண்டிதான் இது ஜாலியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா உனக்கும் இது ரொம்ப ஜாலியா இருக்க போல. அங்க அவன் ஒரு ஸ்னோ மேனியை உருவாக்குறானா, அதை பார்த்து அவளும் ஒண்ணு உருவாக்குறான். இந்த வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது இதை உருவாக்கி விளையாடுவேன். இப்போதானே உருவாக்குறீங்க, அதனால அப்படி இருக்கு போல. இங்க உருவாக்குனது நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? இப்படி உங்க சந்தோஷமா இருக்கும்போது அங்க மோச்சிட்டாரோ குதிக்குதா. இதனால யூகி உருவாக்குன அந்த ஸ்னோமேன் அது அப்படியே அழிஞ்சு போகுது. மோச்சிட்டாரோ உனக்கு வந்து ரொம்ப குறும்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு மாஸ்டர், நான் வந்து திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ணுமா? இல்ல இல்ல, நீ வந்து அதை கைவிடுறது நல்ல விஷயமா இருக்கும். என்னது? அப்பனா என்னால அதை உருவாக்க முடியாதா? இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கால் வந்தா, அது பேசுறதுக்காக போறான். ஒரே நிமிஷம் யூகி, நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி சரி, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். இதெல்லாம் நம்ம யூகியும் பார்த்துன்னு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயத்தையும் சொல்றான். யூகி, இந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரத்துல யூகியோட பிளேஸுக்கு போக போறேன். சோ கொஞ்ச நேரத்துக்கு வீட்டை பாத்துக்க முடியுமா? கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். ஒரே ஒரு விஷயம், எனக்காக அதை பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் அங்க ஹிட்டோயை காட்டுறாங்க. ஹிட்டோய் குடுகுடுன்னு ஒரு எத்துல ஓடி போறான். ஆமா, இந்த மாதிரி டைம்ல எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க? ரொம்ப குளிரா இருக்கு, கிறிஸ்மஸ் டைம், இந்த டைம்ல அவங்க தனியா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் மீட் பண்ண போறானா, அவங்க பார்த்தா நார்மலான அவுட்ஃபிட்டோட இருக்காங்க. மிஸ் யூகி, என்ன இது? அதாவது இந்த அவுட்ஃபிட்ல அதுவா? இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப குளிரும்னு நினைக்கிறேன், இந்தாங்க இதை போட்டுக்கோங்க, குளிர் எடுக்காது. இவளை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு அசாஷினா இருந்தான்னு என்னால சொல்லவே முடியல. என்ன விஷயம்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டு. என்னது டேட்டா? ஆமா, இதை வந்து மிஸ் ரீகு தான் சொல்ல சொன்னாங்க. நீங்க ரீசெண்டாவே கொஞ்சம் சோகமா தான் இருக்கீங்களா, அதனால உங்களை பூஸ்டப் பண்ணனா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க. இதனால நீங்க கண்டிப்பா கொஞ்சம் நார்மலான நிலைமைக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் என்னால அந்த ஸ்னோமேனை மேக் பண்ண முடியல. ஒரு ஸ்னோமேனை உங்க பக்கத்திலேயே இருக்க முடியும். சரி அப்படின்னா ஓகே தான், இது ஒரு டேட்டாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து அப்படியே போறாங்களா, போற வழியிலேயே அவன் யோசிக்கிறான். ரீகு வந்து இப்போ எப்படி எல்லாம் யோசிச்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே இமேஜின் பண்ண முடியுது. போற வழியிலேயே மிஸ் யூகி கேக்குறாங்க, ஆமா நம்ம இதுக்கப்புறம் எங்க போகலாம், நம்ம சாப்பிட போலாமா? யூகியும் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன கோல்டா ஃபீல் ஆகுதா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த ஸ்கார்ஃப் இருக்கு, அதுக்கப்புறம் நான் ஏன் கவலை பண்ணும். திடீர்னு ஸ்னோ வேற பெய்யுமா, இதை பார்த்து அவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்னோ, அங்க இருக்கிற லைட்டு, இதெல்லாம் ஒரு ரீசன் தான். எனக்கு இதனாலேயே இந்த ஸ்னோனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன ஆச்சு மிஸ் யூகி, எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? அதுவா, நீங்க சொல்லும் போது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்னோ பிடிக்கும்னு சொன்னா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது ரீகு தான். இவளுக்காகவே ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ட்ரெஸ், பேக், அங்க ஷூ, இதெல்லாம் அவ எத்தனை வந்திருக்கா. இங்க வந்து நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும். இங்க மேல கொஞ்சம் லூஸாவும் கீழே கொஞ்சம் டைட்டாவும் போடுங்க, அது வந்து கரெக்டா இருக்கணும், புரியுதுல? அந்த மாதிரி தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களால ஹிட்டோயோட அந்த போன ஸ்பிரிட் அது இன்னமும் உங்களால ஃபயர் அப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவனை பூஸ்டப்பா பார்க்க முடியும். ஓ அப்படியா? அப்ப என்னால அவரை பழையபடி மாத்த முடியுமா? அப்பனா நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், நான் வந்து பண்றேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஓ அப்படியா? அப்பனா ஓகே தான், என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. சீன்ல இது எல்லாத்தையுமே அவ ஹிட்டோ கிட்டயும் சொல்றான். எப்படி மிஸ் யூகி வந்து ரொம்ப அழகா இருந்தாங்களா? நான் தான் எல்லாத்தையுமே சொன்னேன், உன்னோட பிளான் தானே எனக்கு தெரியும். ஆனா நீ வந்து எப்படி யோசிக்கிற, அவங்களுக்கும் எனக்கும் ரொமான்டிக்கான ஃபீலிங் எப்படி வரும்னு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வரலன்னு சொன்னாலும் ஆப்போசிட்டா மேல் ஃபீமேல் இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு கேரிங்கா இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது ரொமான்ஸா மாறும். அதுக்காக என் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. டடா, இத பாருங்க, ஒரு லவ் டெஸ்ட் பண்ற ஒரு ஆப் தான். என்ன நீ சொல்ற, இதெல்லாம் ஒர்க் ஆகும் நான் சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னோட ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணா, அவளுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா, அதனால நான் சொல்றத பண்ண
பண்ணுங்க, நான் கேக்குறதுக்கு பதில ஒண்டி சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் யாரு கூடயாச்சும் கான்டாக்ட்ல இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேனே. நீங்க 2 பேரும் கண்ணு டு கண்ணு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்குமே. நீங்க 2 பேரும் எப்ப பாப்பீங்க? நாங்க 2 பேருமே வீட்ல தான் இருக்கோம். நீங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணி தான் பேசுவீங்களா? ஆமா, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். லாஸ்ட் क्वेश्चन, உங்க 2 பேர்ல உங்கள யாராச்சும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அவன் யோசிச்சு பாக்குறான். நல்லா யோசிச்சு பார்க்கும்போது யூகியா அதை சொல்லிருப்பா. நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் சொல்லாம வேணாமான்னு யோசிச்சு நோன்னு சொல்லிடுறான். பர்ஃபெக்ட். இந்த ஸ்கோரை பாருங்க, அதாவது பர்ஃபெக்டா வந்திருக்கு. உங்களோட ஸ்கோர் ஒண்டி 96%. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா ஒரு நல்ல கப்பிள்ஸா இருப்பீங்க. அப்பனா அந்த மீதி 4% அது நான் வேண்டா வெறுப்பா நோன்னு சொன்னனால தான் இப்படி ஆயிருக்கா. இதுக்கப்புறம் அங்க யூகி வராங்களா? யூகிக்கு அவன் நன்றி சொல்றான். நன்றி எனக்காக ஷாப்பிங் பண்ணதுக்கு, அதுவும் என் நாய்க்குட்டி கூட. அது பரவாயில்ல இருக்கட்டும். அதே மாதிரி ரேடிஷை நீங்க வாங்குனீங்களா? ரேடிஷையும் ஸ்கூட்டியும் நான் வாங்கிட்டேன். என்னது ரேடிஷ் ஸ்கூட்டா? அங்க இப்பதான் அவன் யோசிக்கிறான். நாங்க வந்து பேசுறது நார்மலா தான் இருக்கு. ரீக்கு சொன்னபடி பார்த்தா அப்படி இருக்குமோ? அதுக்குள்ளேயே ரீக்கும் கேக்குறா. யூகி, நான் வந்து உங்ககிட்ட சில பல கொஸ்டினை கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம். நீங்க வந்து என்னோட பிரதரோட கையை பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேனே. 2 பேரும் ஸ்மைல் பண்ணி பேசுவீங்களா? ஆமா. அவர் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. ஸ்னோனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? அப்பனா டோட்டலா 196% வந்திருக்கு. அவ்வளவுதான். இதுலயே எனக்கு தெரியுது. இதுக்கு மேல கண்டிப்பா அவங்க தான் இவனோட ஒய்ஃப். இதுக்கு மேல மீதி வாழ்க்கைய நான் ரெக்ரெட்டே படாம வாழ முடியும். இதுக்கப்புறம் அவங்க கோட்டாட்சுக்குள்ள அப்படியே உட்காந்து சாப்பிடுறாங்களா? மிஸ் யூகியும் உள்ள உட்கார சொல்றாங்க. அது கோட்டாட்சுனா ஒண்ணும் இல்ல, ஜப்பான்ல வாமா இருக்கணும்னா அதுக்குள்ள காலை விட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப வாமாவும் இருக்கும். மிஸ் யூகியும் அதுல காலை விடும் போது தான் அவங்களுக்கு புரியுது, இது வந்து ரொம்ப வாமாவும் நல்லா ஃபீல் ஆகுது. ஆமா, நாங்க வந்து எப்பயுமே சின்ன வயசுல ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது அப்படிதான் நானு, எங்க அம்மா, அப்பா, பிரதர், நாங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிடுவோம். எப்பயுமே என்னோட அண்ணன் சில பல சேட்டை பண்ணியே எங்க அப்பாவை ஒரு மாதிரி அப்செட் ஆக்கிடுவான். ஏய் நீ வந்து இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? அதாவது என்ன பண்ணுவாரு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து விரும்பல. அதாவது என்னோட சைல்டிஷான சைட பத்தி நம்ம யூகி தெரிஞ்சுக்கணும்னு. ஆனா அவ விடவே இல்லையே. அங்க யூகி கிட்ட ஹிட்டோய் பண்ற விஷயத்தை எல்லாத்தையும் அவ போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவளை நான் விடுற மாதிரியே இல்ல, இவளுக்கு நான் டிவைன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்க அப்படியே காலை வச்சு தட்டுறானா? இதெல்லாம் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. திரும்பவும் தட்டுறான். திரும்பவும் ரியாக்ஷன் இல்ல. திரும்பவும் தட்டி பாக்குறான். எல்லாம் தூக்கி பார்க்கும் போதா தெரியுது அவன் தட்டுறது யூகியோட காலை தான். மிஸ் யூகியும் வெக்கப்படுறாங்களா? இத பார்த்து அவன் மன்னிப்பு கேட்கறான். மிஸ் யூகி, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். ஆமா, என்ன விஷயம்? என்ன 2 பேருக்குள்ள சீக்ரெட் ஓது? இதுனா ஏதாச்சும் சீக்ரெட்டான டெக்னிக்கா இந்த மாதிரி பேசிக்காம லவ் பண்றது? கேட்டவங்க இன்னமும் வெக்கப்படுறாங்க. ஸ்னோவை பார்த்தோம், அங்க இருக்கிற லைட்டை பார்த்தோம் சொல்றான். அந்த லைட் அது வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அது கூடவே அங்க ஸ்னோ எல்லாம் படும் போது அந்த லைட் அது இன்னமும் பிரகாசமா இருக்கு. இதனாலதான் எனக்கு ஸ்னோனா அவ்வளவு பிடிக்கும். மிஸ் யூகிக்கு இதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? அப்படியே அவங்க சிரிக்கிறாங்க. ஆமா, என்ன ஆச்சு மிஸ் யூகி, இதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது ஹிட்டோய் நம்ம கிட்ட சொல்றான். லவ்வோட டெஃபினிஷன் அது என்னதான்? நான் சின்ன வயசுல ஒரு பொண்ணு கிட்ட என்னோட லவ் நான் சொன்னேன். அந்த பொண்ணுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் அவ கூடயே தான் விளையாடுவேன், அவ கூடயே தான் நான் பேசுவேன். ஆனா நான் சொன்னக்கு அப்புறம் அவ என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா? எதுக்காக இதை சொல்றேன் எனக்கு புரியுது. அதாவது நீ யாராச்சும் ஒருத்தங்க கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒன்னா அதுதானே? இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்போ எதுவுமே புரியல. நான் வந்து அவ கூட விளாட்னேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக நான் அப்படி சொன்னேன். இவ இப்படி சொன்னக்கு அப்புறம் அடுத்த நாள் அவ வரவே இல்ல, என் கூட விளாடுறதும் இல்ல. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது இந்த மாதிரி நான் அவளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு. அப்போ லவ்வோட உண்மையான டெஃபினிஷன் அது என்னதான்? இப்போ நான் ஃபீல் பண்ற இந்த ஃபீலிங் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ இது என்னது? நெக்ஸ்ட் சீன்ல அவன் எழுந்துக்கிறானா? காலையில 6 மணி ஆகுது. இருந்தாலும் அவன் சரியாவே தூங்கல. எழுந்து வெளில போறானா? அங்க ஹிட்டோய் அவ தடுக்கிறா. குட் மார்னிங் மாஸ்டர் ஹிட்டோய். நான் ஹிட்டோய் அப்படியே வெளில போயிடறான். இது வந்து என்னோட தப்பு இல்ல. அவதான் என் கிட்ட வந்து கேட்டா, ஏன்னா அவளுக்கு பயங்கரமான கனவுலாம் வருமா, அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு பயமா இருந்தா என் கூட பத்துக்கலான்னு. சோ அதுக்காக இவ வந்து என் கூட தூங்கினா. இருந்தாலும் என்னால இன்னைக்கு முழுக்க தூங்கவே முடியல. இது வேற வின்டர் டைம். இந்த டைம்ல நான் தூங்காம இருந்தா என்னோட உடம்புக்கு இது ஒரு பாதிப்பா கூட இருக்கலாம். அங்க தப்பு இல்ல, தப்பு இருக்கு அப்படின்னு அவன் இச்சுக்கிறானா? யூகியும் வந்து கேக்குறாங்க. ஆமா, என்ன ஆச்சு மாஸ்டர் ஹிட்டோய்? இது ஒண்ணும் இல்ல, நான் மூஞ்சி கழுவ போறேன். மூஞ்ச கழுவும் போதும் அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். நான் பண்றது சரிதானா? என்னோட ஃபீலிங்ஸ் அது தெரிய வந்தா இவங்களோட பதில் அது வந்து என்னவா இருக்கும்? நான் அந்த பொண்ணுக்கு அது ஹர்ட் ஆச்சு இல்ல, என்னோட ஃபீலிங்ஸ் வந்து தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க மிஸ் யூகியை காட்டுறாங்க. மிஸ் யூகியும் அங்க இருக்க ஃப்ளோரை சுத்தமா கிளீன் பண்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து என்னோட 2வது வாட்டி இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றது. இந்த வாட்டி நான் அற்புதமா பண்ணிட்டேன். போன வாட்டி மாதிரிலாம் எதுவும் ஆகல. சோ இதை ஒண்டி மாஸ்டர் ஹிட்டோய் பார்த்தா கண்டிப்பா நான் பாராட்டுவாங்க. அங்க சைட்லயே மோச்சிட்டாரவும் அங்க இருக்க துணியை பார்க்கமா. சீன்ல ஹிட்டோய் வரான். அங்க ஒரே சவுண்டா இருக்கு. மோச்சிட்டாரோ திரும்ப பழையபடி எல்லாத்தையுமே அழுக்காக்கி விட்டுச்சு. நான் நினைச்சேன் இது வந்து பழையபடி தான் இருக்கு, அதாவது நீங்க மாறவே இல்ல. அங்க ஹிட்டோயும் சொல்றான், யூகி காலையிலேயே பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டேன், போய் குளிங்க. ஹிட்டோய் நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி நனைஞ்சு போயிருக்கு. இதனால ஹிட்டோயும் அங்க ரொம்ப வெக்கப்படுறான். மாஸ்டர் ஹிட்டோய் என்ன ஆச்சு? இல்ல நான் வந்து தனியா சூடு பண்ண போறேன். ஆனா அங்க போயும் இதே விஷயத்த தான் யோசிக்கிறான். அவனால
நிறுத்தவே முடியல. ஒரு சைடு இந்த மாதிரி ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினா அவ்வளவுதான் இவன் திரும்பவும் லோன்லி ஆயிடுவான் அப்படின்னு ரொம்ப பயப்படுறான். இன்னொரு சைடு நான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் தடுக்க பாக்குறேன், இருந்தாலும் என்னால பண்ண முடியல. இப்படி யோசிக்கும் போதே அங்க திரும்ப டோரை தட்டி கூப்பிடுறாங்க. மாஸ்டர் ஹிட்டோ என்ன ஆச்சு, நீங்க வந்து கொஞ்சம் ஆஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. உங்களோட மூஞ்சில அந்த ஸ்மைல பார்த்தோன்னே இவனுக்கு புரிஞ்சு போயிட்டு இவன் வந்து இந்த மாதிரி டைம்ல அவங்களோட மடியில பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னு. உங்களோட இன்னசென்ட்டா தெரியல அந்த குழந்தை மாதிரி வச்சுக்கிற கண்ணு அதெல்லாம் பார்க்கும்போது ஆளும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். வேணாம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் படுக்க கூடாது. ஆனா இப்போ வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம 2 பேருமே ஹை ஸ்கூல்ல இருக்கோம். நம்ம இந்த மாதிரிலாம் பண்றது கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. எனக்கு புரியுது மாஸ்டர் ஹிட்டோய், உங்களுக்கு போர் அடிக்குது அதுதானே. என் மேல படுத்து ஏமாதான் எத்தனை வருஷம் கடந்து போனாலும் நான் வந்து எப்பயுமே ஃபெயில் தான் இருக்கேன். என்னால வைக்கிற என்னோட இலக்கை அடைய முடியல. நான் வந்து தோத்து தான் போயின்னு இருக்கேன். அப்படியே அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்களா. அழுவும் போதே சொல்றாங்க, எனக்கு தெரியல, என்னோட கண்ணிலிருந்து கண்ணீராவது, எனக்கு ஒரு மாதிரி வாமாவும் ஃபீல் ஆகுது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்றது? உங்களை வேற நான் அழுவ வச்சுட்டேன். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. நான் எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னால அவங்க மேல படுக்க முடியாது. அதே டைம்ல இது வந்து என்னோட தப்பும் இல்ல. நான் என்ன பண்றது? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, குளிச்சா அது கரெக்டா இருக்கும். சரி, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். அட, நான் வந்து எதுக்கு இப்போ குளிக்கிறத பத்தி சொன்னேன்? நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. எதுக்கு நான் அதை பத்தி பேசினேன்? இதனால ஆளும் கஷ்டப்படுறானா? அதே மாதிரி தான் அவங்களும் அழுதுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹிட்டோய் சொல்றான், அன்னிலேருந்தே இப்படிதான். அங்க ஹிட்டோயும் கேட்கறான், மிஸ் யூகி ரேடிஷா வாங்க மறந்துட்டீங்களா என்ன? சரி விடுங்க, அது அவளுக்கும் பிரச்சனை இல்ல. உங்களை பார்த்தா அவங்க கண்ணீரா விடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன். இதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்லயும் அவங்க அழுகுறாங்க. எப்பெல்லாம் அவங்கள பாக்குறனோ அப்பெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீன் பண்ணும்போது அங்க பூனை சண்டை போடுமா, அதை பார்த்து அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் மிஸ் யூகி சின்ன விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க. நானும் எவ்வளவு சொன்னேன், மிஸ் யூகி இது வந்து உங்களோட தப்பு இல்ல, இது மாறவே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த என்னால மறக்க முடியல. அதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமான கனவு வருமா, சோ என் கூடயே தான் அவங்க தூங்குவாங்க. என்ன பிரச்சனைனா என்னால சரியா தூங்க முடியாது. இந்த டைம்ல நான் வந்து வெளியில தூங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க கிளீன் பண்ணிட்டு வெளில வருவாங்களா. அங்க லெட்டர்ல அவன் ஒரு விஷயத்த எழுதி வச்சிருக்கான், நான் கூடிய சீக்கிரத்துல வரேன், நான் கொஞ்சம் வெளியில போயிருக்கேன். சீன்ல அவங்க மூச்சுட்டார கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போவாங்களா. இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இயர் ரெண்டுல சோ மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவ பீஃப் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். ஹீட்டோயும் சொல்றான், நான் உனக்கு பிடிச்ச டிஷ் நான் செஞ்சிருக்கேன். அந்த டிஷ்லயும் பீஃப் தான். இதை பார்த்தோன்னே அவ ஓன் அழுறா. ஏன்னா அவ வாங்கின பொருளும் பீஃப் தான். ஆனா ஹீட்டோய் சமைச்சது அவன் வாங்கின பீஃப்ல. நீங்க கவலைப்படாதீங்க மிஸ் யூகி, ஏன்னா நீங்க வாங்கின பீஃப் வந்து வேற, நான் வாங்கினது வேற. நான் பீஸா வாங்கினேன், நீங்க ஒரு மொத்த பீஃபையே வாங்கி வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் அவன் நல்லா அதை சமைச்சு தரானா. அதை சாப்பிடும் போதும் அது அவ்வளவு ருசியா இருக்கு. அதை சாப்பிடும் போதும் அவங்க அழுகுறாங்க. நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதாவது நான் திரும்ப அவங்கள அழுவ வச்சுனே இருக்கேன். நாளைக்கு நியூ இயர், நாளைக்கு வேற எங்க அப்பா வராரு. சீன்ல அவ ஹிட்டோய்க்கு போத்து விட்டு போறாளா. அங்க யாரோ ஒருத்தங்க பெல் அடிக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா ரீக்கு தான். ஹாப்பி நியூ இயர், இன்னைக்கு ஜனவரி 1. எல்லாருமே நியூ இயர் விசிட்டுக்காக வருவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து வரலையா? இல்ல நான் வந்து இங்கே தான் இருக்க போறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, எங்க அண்ணனோட பர்த்டே. நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்ல, பிரசன்ட கொடுக்கணும்னு. செலிப்ரேட் பண்றதும் பண்ணாததும் ஒண்ணுமா தான். இதை கேட்கிற மிஸ் யூகி அப்படியே அழுகுறாங்க. எனக்கு வந்து தெரியாம போயிடுச்சு, மாஸ்டர் ஹிட்டோயோட பர்த்டே இன்னைக்கு தானே, நான் வந்து அது கூட தெரியாம இருக்கேன். என்ன ஆச்சு மிஸ் யூகி, இதுக்கு போய் அழுகுறீங்க? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நீங்க அழுகுறத நான் பாக்குறேன். எனக்கு தெரியல, என்னோட கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து எப்பயுமே அழுகுறேன். இன்னைக்கு சீன்ல ஹிட்டோய் கிட்ட போவாளா. அங்க ஒரு மெசேஜும் வருது, நீங்க ஷெயினுக்கு வரலையா அப்படின்னு ஹிகேஜி கேக்குறா. ஒரு சைடு அவ வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் ஹிகேஜி கேக்குறனால அவ டைரக்டா ஷெயினுக்கே போயிடறா. நான் எதிர்பார்க்கல மிஸ் யூகி, நீங்க வந்து எப்படியோ வந்துட்டீங்க. ஆமா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா இங்கெல்லாம் வரது. அவ அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. அங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஜனவரி 1ல சோ எல்லாருமே ப்ரே பண்றாங்க. அதே மாதிரி அங்க சைடுல ஒரு டப்பா இருக்கு. அது என்னது? அது என்னன்னா நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். சோ அதே மாதிரி காசை போட்டு அவங்க பாக்குறாங்களா. யூகி அதை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சாங்க. அம்மா என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க அழுவுறீங்க? அதுவா, என்னோட பேப்பர்ல எனக்கு தொலைஞ்சு போன விஷயம், அது கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி தான் மாஸ்டர் ஹிட்டோயும் இப்போ ரீசெண்டா அவரோட ஆட்டிடியூடே சரியில்லை. அவர் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாரு. கொஞ்ச நாளாவே அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாரு. அவர் இதே மாதிரி பண்ணாருன்னா அவருக்கு என்னோட தேவை கண்டிப்பா இருக்காது. அவர் என்னை விட்டு போயிடுவாரு. அவருக்கு என்னோட நீடும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே இவங்க அழுகுறாங்களா. இப்பதான் அவ ஒரு விஷயத்தையே சொல்றா. அழுகுறது அது ஒன்னும் அவ்வளவு பெரிய கெட்ட விஷயம் இல்ல. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம். நானும் நிறையவே அழுதுருக்கேன் தெரியுமா. எப்போனா எங்க அம்மா இறந்து போனப்ப கேட்ட உடனே மிஸ் யூகி இன்னமும் பயங்கரமா அழுகுறாங்க. மிஸ் யூகி நீங்க அழுகணும்னு சொல்லி நான் இதை சொல்லல. எங்க அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அழுகுறது அது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. நம்மளுக்குள்ள ஏதாச்சும் சோகமான விஷயம் வந்து நிறைஞ்சிருக்கும்ல, நம்ம அழுவும் போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுமா. அதனால அழுகுறது அது வந்து தப்பு இல்ல. சரி வாங்க மிஸ் யூகி, நம்ம அழுகுறதை விட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். சீன்ல அவங்க ப்ரே பண்றாங்களா. மிஸ் யூகிக்கு ஹிக்கேஜ் சொல்லி தரா. ஃபர்ஸ்ட் நீங்க குனியணும், அதுக்கப்புறம் கையை தட்டணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரே பண்ணணும். மிஸ் யூகியும் ப்ரே பண்றாங்க. எல்லாருமே என் கூடயே இருக்கணும், யாருமே நம்ம மறக்க கூடாது. இந்த சைடு அங்க ஹிட்டோய் தூங்கின இருக்கனா. அங்க ஒரு காலம் வந்து
யார் அதுன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். ஹீட்டோய்க்கு அங்க எவ்வளவுதான் கால் பண்ணாலும் ஹீட்டோய் அங்க எடுக்கவே இல்லை. ஆளு எதுவும் தெரியாம தூங்கி இருக்கான். ஹிகேஜு சொல்றான், இன்னைக்கு அவரோட பர்த்டேவா, கண்டிப்பா அவருக்கு ஒரு கிஃப்ட கொடுங்க, இதனால அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதுவும் நைட்டு தனியா இருக்கும்போது அந்த வியூவோட செம்மையா இருக்கும். அது இதை கேட்கிற மிஸ் யூகிக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. இப்போ இவ சொல்லும் போது தான் அவளுக்கே புரியுது. அம்மா நீங்க அவருக்கு கிஃப்ட கொடுக்க போறீங்க, அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்களா? அவருக்கு என்ன பிடிக்கும்? யூகி யோசிக்கும் போது அங்க போர் கட்லெட் அதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அதை வந்து நம்மளால கிஃப்டா கொடுக்க முடியாது, வேற ஏதாச்சும் யோசிக்க முடியுமா? நல்லா யோசிக்கும் போது அவனோட ரூம்ல ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குமா, அதை பார்த்தோன்னே மிஸ் யூகியும் டால் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஷாப்புக்கு வராங்க. அங்க ஈகேஜும் கேக்குறா, அம்மா அவருக்கு எந்த வகையான டாய்ஸ் எல்லாம் பிடிக்கும்? அவருக்கு ஹீரோஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் டாய் எல்லாம் பிடிக்குமே. அதுக்கப்புறம் அவங்க வராங்களா, அங்க யூகி பார்க்கும் போதே சொல்றான், இதோ இந்த டாய் தான், இதான் அவரோட ரூம்ல நான் பார்த்தனே, இந்த மாதிரி டாய்னா அவருக்கு பிடிக்கும் போல. ஆனா இந்த மாதிரி டாயை நீ அடையணும்னா 300 எண்ணெய் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் தான் உனக்கு இந்த டாய் வந்து கிடைக்கும். அப்படின்னா நான் ட்ரை பண்ண போறேன். சீன்லயே அவ எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா அந்த டாயை தவிர எல்லா டாயும் அவளுக்கு கிடைக்குது. எனக்கு வந்து ஏன் கிடைக்க மாட்டேங்குது, நான் அவ்வளோ அன்லைக்கு ஏன் என்ன இப்படி அழுவாளா? உடனே ஒரு குரல் கேக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது அதை எப்படி அடையணும்னு. ஃபர்ஸ்ட் அழுவ கூடாது, மனசுல தைரியத்தை உருவாக்கணும். அவங்க மனசுல நம்பிக்கையே இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கான ஒரு பயங்கரமான ஆறாவை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண பாருங்க. இதை கேட்கும் போது யூகிக்கு அவங்க கொஞ்சம் நம்பிக்கை வந்தா. அவங்க வந்து அதே நம்பிக்கையோட அங்க ட்ரை பண்ணும் போதே சொல்றாங்க, இந்த வாட்டி ஒண்டி கிடைக்கல, அவ்வளவுதான், நான் வந்து கொலை பண்ண போறேன். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. ஸ்பின் பண்ணி திறந்து பார்த்தா நல்ல வேலை அதே பொம்மை இதுக்குள்ள இருக்கு. அதனால யூகி அவ்வளவு சந்தோஷமா வரா. ஏதோ ஒண்ணு நீங்க சொன்ன ட்ரிக்னால இவளுக்கு எப்படியாவது கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு பையன் தான், அவனுக்கும் நான் இதே மாதிரி தான் சொல்லி அந்த டாயை அடைய வச்சேன். அந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது. அதனால நீங்க இப்படி கஷ்டப்படும் போது நான் வந்து எப்படி உங்களை அப்படியே விட்டு போக முடியும்? ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவரு ரொம்ப ஜென்டலாவும் ரொம்ப கைண்டாவும் இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் தூங்கி இருப்பானா, மண்டையிலேயே ஒரு போட்டு போடுறா, அடே அண்ணா நீ என்ன பண்ணிருக்க, இன்னைக்கு நியூ இயர், நீங்க என்னன்னா இங்க வெட்டியா தூங்கி இருக்கீங்க, அப்பா வேற வீட்டுக்கு வர போறாரு, மிஸ் யூகி வேற ஷேனுக்கு போயிருக்காங்க. என்னது யூகி இங்க இல்லையா? அப்பா வரத பத்தி நான் அவகிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றீங்க, இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்கு. இல்ல அப்படி சொல்ல முடியாது, அதனால இப்போ வரைக்கும் என்னோட அப்பா கிட்ட கேட்க முடியல எதுக்காக என்னோட அம்மா என்னை விட்டு போனாங்கன்னு. இன்னைக்கு அவரோட முகத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவரு வெளியூருக்கும் போனாரு. அங்கல இருந்து இங்க எப்பயாச்சும் தான் அவர் வருவாரு. எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல அந்த விஷயத்த பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு. நான் அவரோட கண்ணை பார்க்கும் போதே என் மேல எவ்வளவு கோவம் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா இப்போ யூகியோட விஷயம்னு வந்துட்டா நான் என்ன பண்றது? இவங்க பேசும் போதே கரெக்டா அங்க யூகியும் வராங்களா. யூகியை பார்த்தோன்னே அவ கத்த ஆரம்பிக்கிறான், ஆமா மிஸ் யூகி உங்களோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? அது ஒன்னும் இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். அட இருங்க யூகி, நான் சொல்ல வந்துட்டேன், இன்னைக்கு என்னோட அப்பா வராரு. அதே மாதிரி நீங்க ஒரு அசாசின் இல்ல, நீங்க ஒரு மெய்டு காஸ்டியூமை போட்டு தான் இருப்பீங்க, அதையும் நான் சொல்லல. இல்ல இல்ல, நான் வந்து எதோ சொல்ல இருக்கேன், நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. இதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், நான் வந்து கவலைப்படுறேன், அதாவது அவளோட ஐடென்டிட்டி, அதாவது அவ ஒரு அசாசின்ல இருந்தாலும் நான் வந்து என்ன அவளை யோசிக்கலையா, அதாவது அவ நார்மலா இல்லைன்னு. ஏதோ ஒண்ணு, நான் என்னதான் ஆனாலும் அவளை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஏய் நீ வந்து என்ன சொல்ல இருக்க, இதை போய் என் கிட்ட சொல்ல இருக்க, இதை அவகிட்ட நீ சொல்லணும். இதை ஒண்டி அவகிட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷமாவா. அப்படி இவங்க பேசும்போதே கரெக்டா அங்க ஹிட்டோயோட அப்பாவும் வராரு. அம்மா என்ன நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறீங்களா? ரீகுக்கு அவரோட அப்பாவை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். அப்படி அவ கட்டி பிடிக்கிறா, அப்பா நீங்க வந்துட்டீங்களா, ஹாப்பி நியூ இயர். அதே மாதிரி உங்களோட பியர்டு இது எதுக்கு நீங்க வளர்க்கல, இதை வளர்த்தா கண்டிப்பா நீங்க இன்னமும் பாப்புலரா இருப்பீங்க. இப்படி இவங்க பேசும்போதே இப்போதான் ஹிட்டோ ஏங்க சொல்றான், இப்போ அந்த மெய்டை பத்தி தான் நான் பேசணும். அன்னைக்கு சொன்னல ஒரு மெய்டை நான் ஹையர் பண்ணேன்னு. ஆமா நீ வந்து சொன்ன, அதாவது இந்த வீடை கிளீன் பண்றதுக்கும் அவங்க தான் இந்த மெய்டு வேலை எல்லாம் பாக்குறாங்களாமே. ஆமா அவங்க ஒரு ரியலான மெய்டு தான், ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜாபை பார்த்துன்னு இருந்தாங்க. அதை பத்தி நான் ப்ராப்பராகவே உங்ககிட்ட சொல்றேன். அதுக்குள்ளேயே அங்க யூகியும் வராங்களா. யூகியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது, அதாவது இந்த மெய்டை பத்தி தான் அவன் சொன்னான்னு. அதே மாதிரி இவருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த அசாஷின் தான் இந்த மெய்டுன்னு. இதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்களா. இப்பதான் அவன் அந்த விஷயத்த பத்தி சொல்றா. ரொம்ப நன்றி எனக்கு அங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. அது இருக்கட்டும், நீ வந்து எப்படியாச்சும் அதை அடையணும் அப்படின்னு நீ பார்த்த, அது எல்லாமே தான் உனக்கு ஒரு பலனா வந்திருக்கு தெரியுமா? அட நீங்க பேசுறத பார்த்தா இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி எனக்கு தெரியலையே, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆச்சா என்ன? அப்படி இவங்க பேசும்போது கரெக்டா அங்க ஹிட்டோயும் வரானா. இப்பதான் அவங்க யூகியோட பழைய மாஸ்டரை பத்தியும் பேசுறாங்க. மிஸ் யூகி உங்களோட பழைய மாஸ்டர் அவங்க கிட்ட எத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்றீங்க? ஒரு 3 வருஷமா இருக்கும். ஹமுரா அந்த பர்சனுக்கு தான் இவ வந்து சேவை செஞ்சா, ஆனா இப்பதான் ஒரு ரீசெண்டா இறந்து போனாரு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் யோசிச்சு பார்க்கல, ஏன்னா அசாஷின் இவங்களா இந்த அளவுக்கு அழகா இருப்பாங்கன்னு. ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இவங்களை பாருங்க உங்க ஒரு ஏஞ்சல் அளவுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் ரீகு கிட்ட ஒரு சில பல விஷயத்தையும் சொல்றாரு. ரீகு நீ எதுக்கு தெரியுமா எவ்வளவு அழகா இருக்க? உன்னோட அம்மா அவங்களுக்கு வந்து வேம்பயர் பிளட் லைன் இருக்கு, அதனால தான் உன்னோட ஃபேங் எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு. என்னது எனக்கு எப்பயோ தெரியும், வந்து ஹாலோவீன்ல வேம்பயர் ட்ரெஸ் போடும் போது எனக்கு தெரிஞ்சது. அப்போ இதுதான் காரணமா? இப்பதான் எனக்கு புரியுது. ஆமா ரீகு நீ உண்மையிலேயே ரொம்ப அழகுதான். ஆனா இப்படி பேசும்போது அங்க ஹிட்டோயால எதுவுமே பேச முடியல. அவன் மத்த
மத்தவங்களோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். ஆனா இது வரைக்கும் எதுவும் சொல்லல. இது வரைக்கும் பார்த்தது மத்தவங்களுக்காக தான். எதையும் அவன் வெளிப்படையா சொன்னதில்ல. இதனால அதை பத்தி அவன் யோசிக்கிறானா, அங்க அவங்களோட அப்பாவும் அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா, இந்த மாதிரி நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன். என்னது, அதுக்குள்ளேயே நீங்க போகணுமா? ஆமா, நான் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அங்க நான் போய் ஆகணும். ஹிட்டோயும் யோசிக்கிறான், என்னால கடைசி வரைக்கும் பேச முடியாதா? சரிக்கும் சொல்றா. அட, நீங்க எதுக்கு போறீங்க? இன்னைக்கு ஹிட்டோயோட பர்த்டே, நீங்க அதுக்காக கூட இருக்க மாட்டீங்களா என்ன? இல்ல, உனக்கே தெரியும் ஹிட்டோய்க்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றது சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அவளும் நானும் ஒரு கிஃப்டை நாங்க வாங்கணும். இந்தா, இது உனக்காக தான். ஹிட்டோயும் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாத்திருப்பான்ல யூக்கிய. அந்த விஷயத்தாச்சும் சொல்லான்னு பாக்குறான். ஆனா அவனால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இதே மாதிரிதான் அவனோட சின்ன வயசுல அவங்க அம்மா விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா அவன் இதே மாதிரி தனிமையா தான் இருக்க போறான். சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி வண்டி போக ஆரம்பிக்குமா. கரெக்டா வண்டியை நிறுத்துறான். அப்பா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். யூக்கி வந்து என் கூடயே இருக்கட்டுமே. ஆமா, இதை வந்து நீ எதுக்கு கேட்கற? அதுவா, எனக்கு வந்து அவங்க இங்கே இருக்கணும். சரி, எப்படி பார்த்தாலும் உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. சோ உன்னோட டிசிஷன் தான். இதை கேட்கும் போது அங்க அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கார் போகுமா, திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. யாராதுன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். ஹிட்டோய், நீ வந்து போனை மிஸ் யூக்கி கிட்ட கொடுக்க முடியுமா? மிஸ் யூக்கி, உங்களுக்கு தான் போன். என்ன விஷயம் சொல்லுங்க. அதுவா, மிஸ் யூக்கி, அவனால உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரல? இல்ல, அப்படிலாம் இல்ல. அவன் ரொம்ப கைண்டானவன். ஓ அப்படியா? அந்த பையன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப அவன் மாறிட்டான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறான். அதனால நீ தான் அவனை இன்னமும் நல்லா பாத்துக்கணும். அவனை நல்லா பாத்துக்கோ. நான் வந்து உன்னை நம்புறேன். நான் அவன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்ப இல்ல. இதை கேட்கிற மிஸ் யூக்கிக்கும் அவ்வளவு சந்தோஷமா. அங்க மிஸ் யூக்கியும் கேக்குறாங்க, மாஸ்டர் ஹிட்டோய், நான் வந்து உங்க கூட அந்த நைட் வியூவை பார்க்கலாமா? கண்டிப்பா. இது கேட்ட உடனே அவங்க சம வேகமா மேல கொண்டு போறாங்க. இன்னமும் நைட் ஆகல, இருந்தாலும் என்னோட ஹார்ட் பீட் சும்மா பக்கு பக்குன்னு அடிக்குது. நம்ம சீக்கிரமாவே இங்க வந்துட்டோம். அதே மாதிரி நைட் ஆக போகுது. இந்தாங்க உங்களோட பர்த்டே கிஃப்ட். நான் இது கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா அது பார்த்தா உடஞ்சிருக்குமா? இதனால மிஸ் யூக்கி அழுவுறதுக்கே போயிருப்பாங்க. ஆனா அதை பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான். எனக்கு இப்பதான் புரியுது இவங்க எவ்வளவு விஷயத்த பண்ணது எதுக்குன்னு. நானும் இந்த விஷயத்த என்னோட மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்க கூடாது. நானும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் வந்து என்னோட ஃபியூச்சரை பத்தி, இவ கூட நான் இருக்கிறத பத்தியும் நான் சொல்லி ஆகணும். இதனால ஹிட்டோய் அவங்க அப்பாவை பத்தி சொல்றான். மிஸ் யூக்கி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பா, அவருன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க கொடுக்குற இந்த டாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலரா இருந்தது. இதுக்காக ரொம்ப கெஞ்சி கேட்டு தான் இந்த டாயே வாங்கினேன் தெரியுமா? என்னது, அப்படி இல்லாம நீங்க பண்ணீங்க? ஆமா, அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்து என்னை விட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவரோட முகமே சரியில்லை. என்னாலையும் அவர்கிட்ட ஒழுங்கா பேச முடியல. ஏன்னா நான் பேசி ஏதாச்சும் தப்பா போயிடுச்சுன்னா அதே மாதிரி என்னால எதையும் ஒழுங்கா சொல்லவும் முடியல அவர்கிட்ட. 10 வருஷமா நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. என்னால யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ விஷயம் வந்து அப்படி இல்லை. ஏன்னா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நம்ம 2 பேரும் இப்ப எப்படி இருக்கோம் இதே மாதிரி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னோட ஃபேமிலி மெம்பரா மாறதுக்கு. இதுதான் நானும் என்ன ஆசைப்படுறேன்னா, நீங்க வந்து என்னோட ஃபேமிலி மெம்பரா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். அதனால நீங்க வந்து என்னோட ஃபேமிலி மெம்பரா என் கூட இருப்பீங்களா? இதை கேட்கும் போது அங்க யூக்கிக்கும் பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருமா? சோ அவங்களோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீராவது. யூக்கி, நான் வந்து இதை ஃபார்மலா சொல்லியிருக்க கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வில்லிங் இருந்தா ஒண்டி நீங்க அப்படி பண்ணலாம். இல்ல, எனக்கும் அதே தான் ஆசை. ஆனா உன்னோட ஃபேமிலியா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒருத்தங்க சந்தோஷமா இருக்கும் போது அழுக வருது, அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. யூக்கி, நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உண்மை என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மிஸ் யூக்கி. இதை கேட்கிறவங்களும் சிச்சிங்கனே சொல்றாங்க. ஆமா, எனக்கும் அதே தான் மாஸ்டர் ஹிட்டோய். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல ஹிட்டோய் வீட்டுக்கு வரானா, அங்க வீட்டுக்கு வந்தோம் அவன் ரொம்ப சோகமா தான் இருக்கான். எப்படியோ ஃபைனலி இதை நான் சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் மிஸ் யூக்கிக்கு இந்த ஃபேமிலி பாசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் என் மேல லவ் இருக்கு. அந்த ட்ரூவான லவ் இல்ல போல. இப்பதான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னோட இதயமே ஒஞ்சு போனா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சைடு அவங்களும் கேபேஜை வெட்டின்னு இருக்கும் போதே திடீர்னு சடனா இந்த விஷயம் ஞாபகம் வருது. மிஸ் யூக்கி, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை கேட்டோன்னே இப்பதான் உங்களுக்கு சடனா ரியலைஸ் ஆகுது எந்த விதத்துல சொன்னானு. சோ இதனால இவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. சோ இங்கேயே சீசன் 1 முடியுது. அவ்வளவுதான். இதுக்கு சீசன் 2 இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. இதுக்கு மேல இந்த அனிமேவை நம்மளோட போக்குக்கே விட்டுட்டாங்களா எனக்கு சரியாவும் புரியல. மிஸ் யூக்கிக்கும் இப்பதான் அவங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி சீசன் 2 வந்தா நம்ம கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். இந்த அனிமேவை கொஞ்சம் லேட்டா போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதுதான் சரி. ஏதோ ஒண்ணு, இந்த அனிமே எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புது அனிமே வந்தா நம்ம சேனல்ல உங்களால பார்க்க முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.